Vanakkam all dear students, welcome to Xylem NEET Tamil channel and I am your Anish sir. இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் சாப்டர். ஓகே, அந்த சாப்டரை தொடக்கத்துல இருந்து முடியற வரைக்கும் சும்மா பிரிச்சு மேய போறோம். ஓகே, அண்ட் இந்த செஷன் வந்து யார் சார் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போத் ஸ்டேட் போர்டு பசங்களும் சென்ட்ரல் போர்டு பசங்களும் அண்ட் ஆஃப்டர் தட் இன்டர்நேஷனல் போர்டு. இந்த மூணு போர்டுலையுமே நீங்கள் எந்த போர்டு படித்தாலும் பிரச்சனையே கிடையாது. எய்தர் சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சரி, ஐசிஎஸ்சியாக இருந்தாலும் டசன்ட் மேட்டர். இந்த செஷன் வந்து இட்ஸ் காமன் ஃபார் ஆல் தோஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் த காம்படிட்டிவ் எக்ஸாம், எஸ்பெஷலி ஃபார் நீட். சார் நீட் மட்டுமா சார்? இல்லை, நீங்கள் ஜேஇ மெயின் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலுமே யூ கேன் ரெஃபர் திஸ் செஷன். ஓகே, இந்த செஷனை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்னா இட்ஸ் ஃபார் சஃபிஷியன்ட் ஃபார் யுவர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஓகேவா? அண்ட் இன்னைக்கு இந்த செஷன் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் சாப்டருக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி we need to know certain basics. எஸ், ஒரு பேசிக் டெர்மினாலஜிஸ் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த டெர்மினாலஜி என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஷர். எஸ், சம் டெர்மினாலஜிஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்கு, வால்யூம் இருக்கு, அண்ட் ஆஃப்டர் தேட் வந்து அமௌண்ட் இருக்கு, டெம்பரேச்சர் இருக்கு. இந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்து நம்ம படிச்சிருக்கணும். ஓகே, இது தெரிஞ்சிருந்தா தான் இந்த சாப்டருக்குள்ள போவதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டேர்ம் என்னன்னா ப்ரெஷர். ஸோ வாட் இஸ் ப்ரெஷர்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம். ஓகே, ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் அ கண்டெய்னர். இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா நான் என்ன வச்சிருக்கேன்னா ஃபுல்லாகவே தொடக்கத்துலேருந்து ஃபுல் முடியது வரைக்கும் நிறைய கேஸ் மாலிகூல்ஸ் இருக்குப்பா. தேர்ஸ் அ லாட் ஆஃப் பிளென்டி ஆஃப் கேஸ் மாலிகூல்ஸ் எங்கே இருக்கு? இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கு. ஓகே, ஸோ இந்த கேஸ் மாலிகூல்ஸோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் மாலிகூல் சும்மாவே இருக்காது. ஒரு இடத்துல இல்லாமல் அங்கே இங்கேயுமா ரேண்டமாக மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். அப்படி இது ரேண்டமாக மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. ரேண்டமாக மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது பர்டிகுலராக ஒரு ஸ்பேஸை நான் எடுக்கிறேன். ஒரு யூனிட் வால்யூம், ஒரு யூனிட் ஏரியா. ஜஸ்ட் டேக் an example of unit area. இதை நான் ஒரு யூனிட் ஏரியான்னு எடுக்கிறேன்ப்பா. I am just taking ஒரு பர்டிகுலர் யூனிட் ஏரியா, ஒரு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மாதிரி, ஆர் ஒரு 1 மீட்டர் ஸ்கொயர் கூட எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு 1 மீட்டர் ஸ்கொயர் ஒரு ஏரியா எடுக்கிறேன், ஒரு யூனிட் ஏரியா எடுக்கிறேன். அண்ட் அந்த ஏரியாவை நான் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா இந்த ரேண்டமாக மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்க கேஸ் இருக்குல்ல, அந்த ரேண்டமாக மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய கேஸ் வந்து சம்டைம்ஸ் அப்படியே வந்து இந்த வாலில் ஸ்ட்ரைக் ஆகலாம், இல்லை மோதலாம், இல்லை. ஸோ இந்த வாலில் மோதுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குல்ல. ஸோ அப்படி மோதும் போது ஒரு ஃபோர்ஸ், ஸோ அது மோதுறதுன்னு என்ன ஃபோர்ஸ் தானே. ஸோ ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து அப்படி ஹிட் ஆகுதுல்ல. ஸோ இதை தான் நான் என்னன்னு சொல்லுவேன்னா ப்ரெஷர்னு சொல்லுவேன். ஸோ ப்ரெஷர்னா என்னன்னா, ப்ரெஷர் மேத்தமெட்டிக்கலாக சொல்ல போயிடுச்சுன்னா ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியான்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? ஸோ there's a plenty of particles. அந்த particles வந்து ரேண்டமாக மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு, ரேண்டமாக தான். ஓகே, ஸோ ரேண்டமாக மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. மூவ்மெண்ட் ஆகும்போது சம்டைம்ஸ் இந்த வாலில் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நான் எடுக்கிறேன், அந்த ஏரியாவில் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகே, பர்டிகுலர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது. அதை தான் நான் என்னன்னு சொல்லுவேன்னா ப்ரெஷர்னு சொல்லுவேன். இந்த ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட்னு பார்க்குறீங்க. யூனிட்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பாஸ்கல், நத்திங் பட் பாஸ்கல். ஓகே, ஆர் இல்லைன்னா இப்படி கூட எழுதலாம், நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஏன் சார் இப்படி எழுதுறாங்கன்னா மேலே பாருங்க, ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் என்ன? நியூட்டன். அண்ட் ஏரியாவோட எஸ்ஐ யூனிட் மீட்டர் ஸ்கொயர். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே இதை எழுதியிருக்கோம். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட், இது மட்டுமா சார் எஸ்ஐ யூனிட்? இது மட்டும் படித்தா போதுமா? அண்ட் இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் எஸ்ஐ யூனிட்ஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது தவிர்த்து சில யூனிட்ஸே நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஏடிஎம். ஏடிஎம்ங்கிறது வந்து அட்மாஸ்பியர் ப்ரெஷர். ஓகே, 1 ஏடிஎம். ஸோ 1 ஏடிஎம் மட்டும் இல்லாமல் பாருங்கிற இன்னொரு யூனிட்டும் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த 1 ஏடிஎம்முக்கும் 1 பாருக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னன்னா 1.013. ஓகே, 1.013 பார். ஓகே சார், ஏடிஎம் பார் இது மட்டும் போதுமா? இப்போ நான் இந்த ஏடிஎம் பாரை பாஸ்கலுக்கு மாற்றணுமே சார், அப்போ அது எப்படி சார் மாற்றுவேன்? சிம்பிள், ஜஸ்ட் ஈக்குவல் டு போட்டு இந்த 1.013 இருக்குல்ல இன்டூ 10⁵ போட்டிங்கன்னா இட்ஸ் பாஸ்கல் ஆர் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். சிம்பிளா? ஸோ ஜஸ்ட் ஒரு ஏடிஎம் அதை நான் பாரா மாத்திரேன். சரி சார், பார் இப்போ ஏடிஎம் வந்து நான் பாருக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா 1.013 இன்டூ 10⁵ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது மட்டுமா? இது தவிர்த்து இன்னும் ஒரு டேர்ம் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னா 1 ஏடிஎம் இஸ் ஈக்குவல் டு 760 mm ஆஃப் மெர்க்குரின்னு. ஸோ இது இன்னொரு யூனிட் சிஸ்டம். ஆக்சுவலி இதுதான் ஓல்டாக யூஸ் பண்ணது. ஸோ இது நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லையா 760
டார்ங்கிற யூனிட்டையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ப்ரெஷர் பற்றி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேசிக் டேர்ம்ஸ். இந்த டேர்ம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறது மஸ்ட். சரி சார், ப்ரெஷர் முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன இருக்குது? அடுத்து இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா நம்மளோட வால்யூம். வாட் இஸ் வால்யூம்? ஸோ நான் கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன், ஒரு பர்டிகுலர் இடத்துல கொஞ்சம் கேஸஸ் இருக்குது. ஆனால் அந்த கேஸ் வந்து கொஞ்சம் இடத்த ஆக்குப்பை பண்ணியிருக்குல்ல, அந்த இடத்த தான் நான் என்னன்னு சொல்லுவேன்னா வால்யூம்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ அந்த இடத்த தான் நான் என்னன்னு சொல்லுவேன்னா வால்யூம்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இருக்கக்கூடிய ரூமே வச்சுக்கலாம். நீங்க இருக்கக்கூடிய ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல வந்து ரேண்டமா நிறைய கேஸ் மாலிகூல்ஸ் இருக்குப்பா. There's a plenty of gas molecules random, பட் அது ஒரு பர்టిక్యులரான இடத்தை ஆக்குபை பண்ணி தானே வச்சிருக்கு. am I right? அது ஒரு பர்టిక్యులரான இடத்தை ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு. எவ்வளவு இடம் இங்க பாருங்க, ஒரு ஆக்சிஸ். ஓகே, ஒரு லெந்த், ஒரு பிரெத் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிரெத், length, okay, length and height. இப்போ இது யூனிட் வால்யூம் வைக்கிறேன். இப்போ நான் யூனிட் வால்யூம் வைக்கிறேன்ப்பா. இப்போ இந்த டேர்மை நான் என்னன்னு சொல்றேன்னா இட்ஸ் a யூனிட் வால்யூம். இட்ஸ் a யூனிட் வால்யூம். ஸோ யூனிட் வால்யூம்னா என்னப்பா? length is equal to breadth is equal to height. ஸோ இப்போ நான் காமனாக இது என்னன்னு சொல்றேன்னா a கியூப்னு சொல்றேன். ஸோ ஏ கியூபுங்கிற ஒரு வால்யூம்குள்ள கொஞ்சம் கேஸ் இருக்கு. அந்த கேஸ் அந்த இடத்த ஆக்குபை பண்ணியிருக்கு. இதை தான் நான் என்னன்னு சொல்லுவேன்னா வால்யூம்னு சொல்லுவேன். இட்ஸ் நத்திங் பட் வால்யூம். ஒரு பர்டிகுலர் பர்சன்ஸ் ஆர் ஒரு பார்ட்டிகிள்ஸ் ஆர் கேஸ் அது வந்து ஒரு கொஞ்சம் இடத்த ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வால்யூம்னு சொல்லுவோம். ஓகே, காட் இட். ஸோ இப்போ இந்த வால்யூமோட யூனிட்ஸ்னு பார்க்கலாம். வால்யூம்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் அண்ட் இந்த வால்யூமோட எஸ்ஐ யூனிட்னு பார்த்தீங்கன்னா யூனிட்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மீட்டர் கியூப். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் 1 மீட்டர் அண்ட் ஹைட் 1 மீட்டர், பிரெத் 1 மீட்டர், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது 1 மீட்டர் கியூப். ஸோ எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் கியூப். ஓகே, ஸோ இப்போ அதர் யூனிட்ஸ்னு பார்த்தோம்னா என்ன பண்ணலாம்? யா, லைக் 1 லிட்டர். 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 1000 milliliter எழுதலாம். ஓகே, 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 milliliter ஆர் 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணலாம் 1 டெசிமீட்டர் கியூப். ஓகே, 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 டெசிமீட்டர் கியூப்னு எழுதலாம். ஓகே, ஸோ 1 டெசிமீட்டர் கியூபை நான் எப்படி எழுதலாம்னா 1000 சென்டிமீட்டர் கியூப்னு நான் எழுதலாம். ஸோ இது எல்லாமே வந்து 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர் கியூப் ஆர் 1 டெசிமீட்டர் கியூப் ஆர் 1000 ml எழுதலாம். ஓகேவா? அண்ட் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த டேர்மும் ஈக்குவல் தான். ஸோ இட் மீன்ஸ் 1000 milliliter is equal to 1000 centimeter cube. ஓகே, இப்படி எழுதலாம். ஓகே, got it. And after that இப்போ 1 லிட்டரை நான் இன்னும் ஒரு டேர்ம்ல யூஸ் பண்ணலாம். என்னன்னா 1000 cc ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ cc-ங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா cubic capacity-ன்னு சொல்லுவாங்க. So it's nothing but cubic capacity. So 1 liter is equal to 1000 centimeter, I mean cc, cubic capacity. Okay, so இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ 1 மீட்டர் கியூப் இருக்குல்ல, so 1 மீட்டர் கியூபுக்கும் 1 லிட்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னன்னா 1 மீட்டர் கியூப் is equal to 1000 லிட்டர். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க யூஸ் பண்ணக்கூடியதுலேயே வால்யூமோட மெஷர்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் கியூப். இப்போ 1 மீட்டர் கியூப் கிரேட்டர் அண்ட் 1 லிட்டர் லெஸ் வேல்யூ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 மில்லி லிட்டர். ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் மைண்டில் வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். சம் கொஸ்டின்ஸில் கூட இதை அப்படியே கேட்பாங்க. ஓகே, ஸோ 1 மீட்டர் கியூப் தான் வந்து இருக்கிறதுலே பெரிய வால்யூமை ரீப்ரசென்ட் பண்ணக்கூடியது. ஓகே தானே? ஸோ திஸ் இஸ் அ என்டையர் பேசிக் டெர்மினாலஜி ஃபார் வால்யூம். நெக்ஸ்ட் என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம்னா டெம்பரேச்சர். ஸோ வாட் இஸ் டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா இப்போ லோவர் கிளாஸில் வந்து ஹாட்னஸ் அண்ட் கோல்ட்னஸ்ன்னு நம்ம படிப்போம். am I right? ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ்ன்னு படிப்போம். ஸோ ஆனால் ஹையர் செகண்டரிஸில் நீங்கள் வரும்போது டெம்பரேச்சர் இட்ஸ் அ மெஷர்மெண்ட் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் அ பார்ட்டிகிள்ஸ். கொஞ்சம் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, பிகாஸ் இட்ஸ் அ டெம்பரேச்சருங்க வந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்னு வரும். ஓகே, இதை நம்ம டீட்டெயிலாக நம்ம வரக்கூடிய நெக்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே அமௌண்ட். ஏன் நம்ம டெம்பரேச்சருக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டை பார்த்துக்கலாம். அமௌண்ட் என்னன்னா இப்போ நம்ம கேஷியஸ் ஸ்டேட்லேயே வந்து நான் அமௌண்ட்டை பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம்.
அமௌண்ட்டை நம்ம கேஷியஸ் ஸ்டேட்டில் என்னென்ன டெர்மினாலஜி நம்ம யூஸ் பண்ணுவோம்னா மோலில் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா கிராமில் யூஸ் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் கேஸ் மாலிகூல்ஸ் இருக்குப்பா, அந்த கேஸ் மாலிகூல்ஸை நான் கவுண்ட் பண்ணணும். எய்தர் நான் நம்பரில் சொல்லலாம், மோல்ஸுங்கிற பேஸில் நம்பர் பேஸ் பண்ணி சொல்லலாம், இல்லை மாஸ் பேஸ் பண்ணி சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு டெர்மினாலஜி நான் யூஸ் பண்ணி நான் அமௌண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே தானே? ஸோ பட் டெம்பரேச்சருங்கிற யூனிட், ஐ மீன் டெம்பரேச்சர்னா மீனிங் என்னன்னா, இப்போ நீங்கள் லோவர் கிளாஸில் வந்து ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் அதோட மெஷர்மெண்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் நீ ஒரு ஹையர் செகண்டரிஸ் போகும்போது ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. டெம்பரேச்சருங்கிறது வந்து என்னன்னா, ஒரு பர்டிகுலர் கேஸ் ஆர் பர்டிகுலர் மாலிகுல்ஸ் ஆர் சப்ஸ்டன்ஸோட கைனெட்டிக் எனர்ஜியை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட்டாக தான் நம்ம ஹையர் செகண்டரிஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் இஸ் அ டைரக்ட் மெஷர் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் பார்ட்டிகிள். ஓகே, ஸோ இப்போ டெம்பரேச்சரோட யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா SI யூனிட்ஸ், SI யூனிட் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய SI யூனிட் என்னன்னா கெல்வின் டெம்பரேச்சர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, கெல்வின் டெம்பரேச்சர். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம், அப்சல்யூட் டெம்பரேச்சர்னு இதை சொல்லுவாங்க. ஸோ கெல்வின் டெம்பரேச்சர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அப்சல்யூட் டெம்பரேச்சர். இது ஏன் அப்சல்யூட் டெம்பரேச்சர்ங்கிறத வந்து நம்ம வரக்கூடிய ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதர் யூனிட்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது டிகிரி செல்சியஸ்னு ஒரு யூனிட் இருக்குது, அது போக ஃபாரன்ஹீட்னு இருக்குது. இப்போ இவங்களோட யூனிட் கன்வர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் கெல்வின்லேருந்து நம்ம டிகிரி செல்சியஸ். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த யூனிட் கன்வர்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் இன் கெல்வின் இஸ் ஈக்குவல் டு டெம்பரேச்சர் இன் டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் ஜஸ்ட் 273 + 15 நம்ம டிகிரி செல்சியஸ் யூனிட் கூட ஆட் பண்ணாலே அது கெல்வின் டெம்பரேச்சராக மாறிடும். ஓகே, இது போக நெக்ஸ்ட் ஃபாரன்ஹீட்டுக்கும் டிகிரி செல்சியஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய யூனிட் கன்வர்ஷன் எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் இன் டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட். ஸோ ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸுக்கு டிவைடட் பை 5 போட்டுருங்க. ஓகே, அண்ட் டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட் இருக்குல்ல -32 போட்டு கீழே 9ஆல் டிவைட் பண்ணால் போதும். ஸோ தீஸ் டூ ஆர் த ஃபார்முலாஸ் வி ஆர் யூஸிங். எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு டெம்பரேச்சர் யூனிட்லேருந்து இன்னொரு டெம்பரேச்சர் யூனிட்ஸ் மாற்றுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ். ஜஸ்ட் இது கொஞ்சம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா கிராஃப். ஸோ கிராஃப் ஓரியன்டான ப்ராப்ளம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட நீட்டுனாலும் சரி, ஜேஇ மெயினாலும் சரி, இந்த எக்ஸாம்ஸ்ல எல்லாம் காமனாகவே இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்ல வந்து நிறைய கிராஃப் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் வரும். ஸோ கொஞ்சமாக மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ் எஸ்பெஷலி ஃபார் கிராஃப். ஓகே, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, y = mx. ஸோ இப்படி ஒரு ஈக்குவேஷன் மாடலில் உங்களோட கிராஃபில் ஏதாவது கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த மெத்தடில் இருந்துச்சுன்னா அந்த கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மாடலில் இருக்குது உங்களுக்கு உங்கள் கையில் இருக்கக்கூடிய டேட்டா. ஓகே, உங்களுக்கு கேட்ட கேள்வியில் கொடுத்துருக்கக்கூடிய மாடல் வந்து y = mx அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ங்கிறது ஒரு ஆக்சிஸ் பா, ஒய் ஒரு ஆக்சிஸ், எக்ஸ் இன்னொரு ஆக்சிஸ். ஸோ இப்போது y = mxங்கிற ஒரு மாடலில் இருக்குதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ங்கிறது இங்கே என்னென்னா ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஸ்லோப்னா என்ன, ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டான்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் ஜஸ்ட் ரொம்ப டீட்டெயிலாக மேத்தமெட்டிக்ஸில் போகல, ஜஸ்ட் ஜெனரலாக. ஸோ இந்த மாதிரி y = mxங்கிற ஒரு மாடலில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிராஃப் எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்கும். ஸோ திஸ் இஸ் மை, ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த டீட்டா தான் என்னென்னா நம்மளோட இந்த tan தீட்டா. ஓகே, ஸோ ஸ்லோப்போட தீட்டா. ஸோ y = mxனா உங்களுக்கு இந்த மாதிரி கிராஃப் இருக்கும். இப்போ y = -mx. ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஸ்லோப். ஓகே, ஸோ இது இங்கே எம் பார்த்தீங்க, ஸ்லோப் வந்து எங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. ஸோ பாசிட்டிவ் ஸ்லோப் கரெக்டாக, ஏன்னா பாசிட்டிவ் ஸ்லோப் வேல்யூ தானே. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா இங்கே எம், ஸோ இது y, இங்கே x.
இப்போ இங்கே நெகட்டிவாக இருக்குது. ஸோ ஸ்லோப்போட வேல்யூ வந்து மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிராஃப் எப்படி இருக்கும்னா நெகட்டிவ் ஸ்லோப்பாக இருக்கும். ஓகே, ஸோ நெகட்டிவ் ஸ்லோப். ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஸ்லோப்னு சொல்லுவாங்க, இது நெகட்டிவ் ஸ்லோப். ஸோ இப்போ ஸ்லோப்புக்கான ஒரு ஜெனரலான ஒரு ஐடியா வந்து எப்படி நீங்கள் எடுக்கலாம்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜெனரலாக வரைகிறேன். ஓகே, ஸோ ஜெனரலாக நான் ஒரு கிராஃப் வரைகிறேன். வெயிட், உங்களோட பாசிட்டிவ் வேல்யூ, ஸ்லோப்போட அந்த பாசிட்டிவ் வேல்யூ இருக்குல்ல, ஸோ ஸ்லோப்போட பாசிட்டிவ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் வந்து அப்படியே இந்த ஒய் ஆக்சிஸ் பக்கமாக போகும். அதே இது ஸ்லோப்போட வேல்யூ நெகட்டிவாக இருக்குது. ஸோ நெகட்டிவாக இருக்குன்னா இப்படி டவுன்வர்டில் அதுவும் நெகட்டிவ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக இந்த லைன் வந்து அப்படியே இந்த ஒய் ஆக்சிஸ்க்கு பக்கத்தில் வரும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லோப்போட வேல்யூ பாசிட்டிவாக இருக்க பாசிட்டிவ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக இந்த லைன் வந்து அப்படியே ஒய் ஆக்சிஸ் பக்கத்தில் வரும். அண்ட் நெகட்டிவ் வேல்யூவாக இன்க்ரீஸ் ஆக கீழே வரும். ஓகேவா? ஸோ திஸ் த ஓவரால் ஐடியா ரிகார்டிங் ஸ்லோப். ஓகே, ஸோ நெகட்டிவ் எம்எக்ஸ்னா உங்களுக்கு இங்கே வேல்யூ இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த tan தீட்டா இருக்குல்ல, ஸோ tan தீட்டாவோட இந்த தீட்டா வேல்யூ எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும், ஹியர். ஓகே, ஸோ என்ன நோட் பண்ணிக்கோங்க, tan தீட்டா, பிகாஸ் m is equal to tan தீட்டா தானேமா. ஸோ இந்த தீட்டாவோட வேல்யூ இங்கே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கிராஃப் பார்த்தீங்கன்னா y is equal to mx plus c. இதுதான் வந்து ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன். ஓகே, ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன். இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனில் எம்ங்கிறது ஸ்லோப், ஒய்ங்கிறது எக்ஸுங்கிறது ஆக்சிஸ், சிங்கிறது என்னன்னா இன்டர்செப்ட். ஓகே, இப்போ இன்டர்செப்ட் பற்றி பார்க்கலாம். இன்டர்செப்ட் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிராஃப் எப்படி இருக்குன்னா, இப்படி ஒரு கிராஃப் இருக்கு, y ஆக்சிஸ், x ஆக்சிஸ் அண்ட் mx. இப்போ mங்கிறது வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. இங்க பாருங்க, mங்கிறது ஸ்லோப் பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ எனக்கு கிடைக்கக்கூடிய லைன் வந்து எப்படி இருக்கும், பாசிட்டிவ் லைனாக தான் இருக்கும். ஓகே, பாசிட்டிவ் லைன். அப்போ சிங்கிறது என்னன்னா, இப்போ y ஆக்சிஸில் இந்த சியோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கிறனால, ஸோ சியோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் இருக்கிறனால இந்த ஒய்யோட இந்த பாசிட்டிவ் சைடு இருக்குல்ல, ஸோ பாசிட்டிவ் சைடு, ஸோ இந்த பாசிட்டிவ் சைடில் இருந்து என்னோட லைன் ஸ்டார்ட் ஆகும். ஜஸ்ட் ஒரு ஜெனரலாக இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். ஒரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆக போல ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் நான் என்னென்னு சொல்கிறேன்னா, இந்த பர்டிகுலர் ஒரிஜின்லேருந்து இந்த ஒய் ஆக்சிஸில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதுதான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா இன்டர்செப்ட்னு சொல்லுவோம். ஸோ இது பாசிட்டிவ், ஏன்னா இங்கே சியோட வேல்யூ வந்து பாசிட்டிவ் இருக்கனால, ஸோ ஒய்யோட பாசிட்டிவ் பார்ட்டில் இருக்குது. இதே இது ஒய் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் இன்டர்செப்ட் இருக்குன்னா என்ன வரும், நெகட்டிவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டேட்டா எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி வரைகிறேன். ஸோ ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் மை ஒரிஜின். ஸோ ஒரிஜின்லேருந்து மைனஸ் வேல்யூ இருக்கும் இல்லை, ஸோ ஒய்யோட நெகட்டிவ் சைடு, ஒய் ஆக்சிஸோட நெகட்டிவ் சைட்லேருந்து எனக்கு என்னோட ஆக்சிஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த பார்ட் எடுக்கிறேன், இங்கேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸ்டில் ஏன்னா இங்கே ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது அண்ட் இன்டர்செப்ட் தான் நெகட்டிவ். ஸோ இன்டர்செப்ட் எங்கே இருக்கும், ஒய் ஆக்சிஸோட நெகட்டிவ் கீழே இருக்கும். ஓகே, காட் இட். ஸோ கீழே இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஸ்லோப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் ஒரு கிராஃப் வரையேன், மாடல் கிராஃப். ஓகே, ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, y is equal to minus x. இட் மீன்ஸ் ஸ்லோப் வந்து நெகட்டிவ் இருக்குது. ஸோ ஸ்லோப் நெகட்டிவ்னா எனக்கு டவுன்வேர்டாக இருக்கும் லைன், கரெக்டாக. ஸோ மேலேருந்து கீழே வர மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நான் ஒரு லைன் வரைகிறேன். ஸோ மேலேருந்து ஒரு லைன் நான் வரைகிறேன், டவுன்வேர்டு இருக்குது. இப்போ சிங்கிறது வந்து என்ன, பாசிட்டிவ், இன்டர்செப்ட் தானே. ஸோ இன்டர்செப்ட்ங்கிறது என்ன, ஒரிஜின்லேருந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய ஹைட், டிஸ்டன்ஸ், கரெக்டாக. ஸோ திஸ் இஸ் மை
intercept C, and this is my y axis, this is my x axis, correct? So y is equal to minus mx plus c அப்படிங்கிறதோட ஒரு ஜெனரலான ஒரு ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் திங்க் பண்ணிக்கோங்க. நம்ம இது எல்லாமே வந்து நம்ம பாயில் கேஷியஸ் லாஸ் எல்லாம் இருக்கும்ல, அங்கேயே நம்ம யூஸ் பண்ணோம். அண்ட் ஆஃப்டர் தட் தெர்மோடைனமிக்ஸ் சாப்டர்லையுமே இந்த கிராஃப் ஓரியன்டான சம் பாயிண்ட்ஸ், ரொம்ப சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ y இஸ் ஈக்குவல் டு கே பை எக்ஸ். இங்கே கேங்கிறது வந்து என்னன்னா கான்ஸ்டன்ட். இப்போ கேங்கிறது கான்ஸ்டன்ட், ஒய்ங்கிறது ஒரு ஆக்சிஸ், எக்ஸுங்கிறது இன்னொரு ஆக்சிஸ். ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் உங்ககிட்ட இருக்குதுன்னா அதுக்கான கிராஃப் எப்படி இருக்கும்? அதுக்கான ஒரு கிராஃப் எப்படி இருக்குன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஓகே, ஒரு ஒய் ஆக்சிஸ், ஒய் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் கே பை எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் ஃபார்முலாவில் உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குதுன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய கிராஃப் எப்படி இருக்குன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவாக இருக்கும். ஜஸ்ட் கீப் இட் இன் மைண்ட். ஓகே, ஸோ இந்த ஒரு மாடல் இருக்கும். ஸோ ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா இப்போ பாயில்ஸில் எடுத்தீங்க, பிவி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் தானே. ஸோ பாயில்ஸ் லாவும் இந்த கிராஃப் ஓரியன்டாக தான் இருக்கும். P is equal to constant நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஜெனரல் ஃபார்முலா. நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா y is equal to k by k x ஸ்கொயர். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பவரில் என்ன இருக்குன்னா ஸ்கொயர் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்கொயர் இருக்குன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிராஃப் எப்படி இருக்குன்னா ஓகே, ஸோ ஒரு பேரபோலாப்பா, ஜஸ்ட் ஒரு பேரபோலா மாதிரி இருக்கும். ஒரு பேரபோலா ஓப்பனிங் அப்வர்ட், ஒரு பேரபோலா பட் ஓப்பனிங் அப்வர்ட். ஓகே, ஸோ இது ஒய் ஆக்சிஸ், திஸ் மை எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த பேரபோலா பார்த்தீங்கன்னா இதோட பேர் என்ன? பேரபோலா ஓப்பனிங் அப்வர்ட். இந்த மாடலில் தான் இருக்கும். பட் நம்ம மோஸ்ட்லி எப்பவுமே பாசிட்டிவ் குவாட்ரண்ட் தான் எடுப்போம். அதனால நம்ம நெகட்டிவ் குவாட்ரண்ட் எடுக்காதனால இதை நான் அழிச்சிடுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ், இந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ y இஸ் ஈக்குவல் டு கே எக்ஸ் பவர் ஸ்கொயர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது பேரபோலா ஓப்பனிங் அப்வர்ட். நெக்ஸ்ட் கிராஃப் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எக்ஸ்போனன்ஷியல் கிராஃப். இந்த y இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ இ பவர் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா இது எல்லாமே எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ இந்த ஈயோட மீனிங் என்னன்னா எக்ஸ்போனன்ஷியல். ஸோ இதோட கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்தே ஸ்டார்ட் ஆகி வரும். ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி டக்குன்னு ஒரு சடன் ஒரு இதெல்லாம் எக்ஸ்போனன்ஷியல் இன்க்ரீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இ பவர் பாசிட்டிவ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா இதை என்னன்னு சொல்லணும்னா எக்ஸ்போனன்ஷியல் இன்க்ரீஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் மை ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இந்த லைனை பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போனன்ஷியல் இன்க்ரீஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, எக்ஸ்போனன்ஷியல் இன்க்ரீஸ். ஸோ இதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இ பவர் கே பவர் இ பவர் மைனஸ் எக்ஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட், இங்கேருந்து தொடங்கி இப்படி வரும். ஜஸ்ட் எக்ஸ்போனன்ஷியல் டிக்ரீஸ். ஓகே, ஸோ இது ஒய் ஆக்சிஸ், திஸ் மை எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இங்கே நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா எக்ஸ்போனன்ஷியல் டிக்ரீஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த கிராஃப் டேட்டாஸ். ஸோ இந்த கிராஃப் டேட்டாஸ் தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் ஃபர்தராக நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ண முடியும். ஓகே, ஸோ நல்லா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பாயில்ஸ் லாக்குள்ள என்டர் ஆகலாம். ஓகே, ஸோ பாயில்ஸ் லான்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த கேஷியஸ் லான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கேஷியஸ் லால பாயில்ஸ் லா மேத்தமெட்டிக்கலாக சொல்ல போயாச்சுன்னா PV is equal to constant ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ PV is equal to constant. இதுக்கான மீனிங் என்னன்னா
நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ ஒரு கண்டெய்னர் எடுக்கிறேன்ப்பா. ஒரு கண்டெய்னர் இருக்கு. அந்த கண்டெய்னர்ல என்ன இருக்குன்னா, 2 கொஞ்சம் பிஸ்டன்ஸ் இருக்கு. ஒரு பிஸ்டன், மூவபிள் பிஸ்டன். ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னர்ல என்ன இருக்குன்னா, ஒரு மூவபிள் பிஸ்டன் இருக்கு. ஓகே. அண்ட் உள்ள நிறைய கேஸ் இருக்குப்பா. ஓகே. உள்ள நிறைய கேஸ் இருக்கு. அண்ட் நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். என்ன? இந்த ஒரு வால் எடுத்துக்கிறேன். இந்த வால்ல ஸ்ட்ரைக் ஆகிறது தான் எனக்கு என்ன பிரஷர், கரெக்ட்டா? ஸோ இந்த வால்ல எந்த அளவுக்கு இந்த கேஸ் பார்ட்டிகிள் ஸ்ட்ரைக் ஆகுதோ அதுதான் என்னோட பிரஷர். am I right? ஸ்ட்ரைக் ஆகிறது தான் பிரஷர். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த பிஸ்டனை அப்படி ஃபோர்ஸ் பண்ணி கீழே கொண்டு வரேன். ஸோ இந்த லெவலுக்கு கொண்டு வரேன்ப்பா. அப்படியே இந்த லெவலுக்கு நான் கொண்டு வரேன். அந்த பிஸ்டனை நான் ஃபோர்ஸ் பண்ணி இன்னும் கீழே கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா, இந்த கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ், நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? am I right? ஸோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்க மூவ்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் இல்ல? am I right? ஸோ இங்க இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, அதோட மூவ்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன்க்ரீஸ் கிடையாது, மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. மீன் ஏரியா டிக்ரீஸ் ஆனனால உள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸோட மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆனோன்னு ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? பார்ட்டிகிள்ஸோட கொலிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கேஸ் பார்ட்டிகிள்ஸோட கொலிஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், கரெக்ட்டா? ஸோ கொலிஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கொலிஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு மீனிங் என்ன? ஃபோர்ஸ் பை ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகும்ல. ஸோ ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் வால்யூமை குறைச்சேன்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஷர் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கண்டெய்னர்ல நான் எப்பவுமே 2 விஷயத்தை இம்பார்ட்டண்டா வச்சுக்கணும். என்னன்னா, n கான்ஸ்டன்ட். உள்ள இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸை நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் என்னன்னா, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த 2 டேட்டாவும் ரொம்ப முக்கியம் ஆன் த பேசிஸ் ஆஃப் பாயில்ஸ் லா. ஸோ இங்க 2 முக்கியம் என்னன்னா, டெல்டா n அண்ட் டெல்டா t இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஆர் 0. ஸோ திஸ் டேர்ம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் மோஸ்ட்லி இந்த பாயில்ஸ்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே ஐடியல் கேஸுக்கு தான் ஒபே ஆகும். ஓகே. ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ இதை நான் இன்னொரு ஃபார்முலா எழுதலாம்ல. ஸோ P இஸ் ஈக்குவல் டு KV. இந்த K யோட பேர் என்னன்னா, this K is nothing but Boyle's constant. and இந்த Boyle's constant ஓட வேல்யூ நான் எப்படி எடுக்கலன்னா, இப்போ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஜஸ்ட் இப்போ நோட் பண்ணிக்கோங்க nRT. ஸோ இதுதான் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், இந்த V மட்டும் இந்த பக்கம் கொண்டு போடுறேன். P is equal to divided by V. ஸோ இப்போ P is equal to constant. இங்கே P by V. ஓகே. ஸோ இப்போ K, இந்த என்டையர் டேர்ம் தானே எனக்கு என்னாச்சு? K ஆச்சா? ஸோ this entire term is nothing but my K. am I right? So K is equal to nRT. ஸோ அப்போ நான் இது பாயில்ஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ எப்படின்னா nRT. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது மட்டுமான பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இன்னொரு டேட்டா இருக்குது. அது என்னன்னா, இப்போ நான் 2 சிஸ்டம் எடுக்கிறேன். ஒரு சிஸ்டம், ஓகே ஓகே, ஒரு டேப்லெட் கலந்து போடுறேன். ஸோ ப்ரெஷர், வால்யூம், PV. ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, கேஸ் 1 ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னர் பா, இதை கண்டெய்னர், திஸ் இஸ் மை கண்டெய்னர். ஓகே. அந்த கண்டெய்னரில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, பிஸ்டன் ஹைட்டாக இருக்குது. ஸோ வால்யூம் ஃபஸ்ட்டு எங்கே இருந்துச்சுன்னா, பிஸ்டன் இங்கே இருந்துச்சு. ஓகே. ஸோ அப்போ எப்படி இருக்குன்னா, எனக்கு ஒரு 1 பார் இருந்துச்சு. ப்ரெஷர் 1 பார் இருந்துச்சு. ஓகே. வால்யூம் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ், ஃபஸ்ட்டு சினாரியோ, இந்த மாடலில் ஃபஸ்ட்டு சினாரியோ பார்த்தீங்கன்னா, நான் பிஸ்டன் மேலே இருக்குது, டாப்பில் இருக்கும்போது எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் எப்படி இருந்துச்சுன்னா 1 பார் இருந்துச்சு. வால்யூம் வந்து 1 லிட்டரில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, பிஸ்டனை நான் கம்ப்ரஸ் பண்ணுறேன். ஓகே. பிஸ்டன் நான் கம்ப்ரஸ் பண்ணி P2க்கு மாற்றுறேன். P1, V1. P2க்கு மாற்றும் போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, ப்ரெஷர் வந்து 2 பாராக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ நான்
ப்ரெஷரை நான் இங்கேருந்து பிஸ்டன் நான் என்ன பண்ணுறேன்னா கீழே கொண்டு வந்துட்டேன். ஸோ கீழே கொண்டு வரும்போது என்னோட ப்ரெஷர் 2 பாரா இன்க்ரீஸ் ஆச்சு. வால்யூம் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறதுக்கான பதில் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜஸ்ட் PV is equal to constant இந்த பாயில்ஸோட தியரியை யூஸ் பண்ணாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் என்ன இருந்துச்சு, 1 பார் கரெக்டா. வால்யூம் என்ன, வால்யூமும் 1 லிட்டர். ஸோ வால்யூம் இன் லிட்டர், ப்ரெஷர் இன் பார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதோட PVயோட வேல்யூ என்னப்பா, P இன்டூ V. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது 1 தானே இருக்கும். ரைட். PVனா என்ன, ஜஸ்ட் ப்ரெஷரையும் வால்யூமையும் மல்டிப்ளை பண்ணுறோம் 1. ஓகே. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ நான் அங்கே அந்த பிஸ்டனை நான் கீழே மூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. எந்த அளவுக்குன்னா 2 பார் ஆகிடுச்சு. அப்போ வால்யூம் வந்து என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. பட் ஐ நோ ஒன் திங், என்னதான் நான் ப்ரெஷரை என்ன பண்ணேன் இன்க்ரீஸ் பண்ணாலும் வால்யூமும் அதுக்கேற்ற மாதிரி அஃபெக்ட் ஆகும். கரெக்டாக. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் pressure and volume is always constant for the Boyle's law at constant temperature and constant number of molecules. So இந்த condition obey பண்ணிருச்சுன்னா இந்த PV is equal to constant. அது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் எழுதிடுவேன், இங்கேயும் 1 தான் வரணும். அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், I know that PV is equal to 1. ப்ரெஷரோட வேல்யூ என்ன 2, Vயோட வேல்யூ எனக்கு தெரியாது. ஸோ 1. அப்போ V is equal to 1/2. ஸோ 1/2ன்னு போட்டாச்சுன்னா என்ன 0.5. ஸோ 0.5 லிட்டர் ஆகுமா. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ இங்கே என்ன வரும் 0.5. am I right? ஈஸியாக வந்துருச்சா? am I right? ஸோ that's it. இங்கே விஷயம் இவ்வளோ தான். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் சம் ரிலேஷன்ஷிப் பாயில்ஸ் லாலேருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே. ஸோ இப்போ பாயில்ஸ்லாம் ஒரு ஜெனரலான ஒரு ஐடியா கிடச்சிச்சுல. இதுக்கு அடுத்து இந்த பாயில்ஸில் ரிலேட்டடான கிராஃப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிக்கும் விக்கும். ஸோ ஓகே, பிக்கும் விக்கும் இடையில ஒரு கிராஃப் வரைஞ்சா அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, வாட் இஸ் பாயில்ஸ் லா, P is equal to constant K by V. am I right? at a constant number of molecules and temperature. ஓகே. ஸோ இந்த மாதிரி பிவியோட அந்த ஃபார்முலா எழுதியாச்சு, பாயில்ஸ் ஃபார்முலா நான் எழுதியாச்சு. எழுதிட்டு என்ன பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்க, பிங்கிறது எனக்கு ஒய் ஆக்சஸ் கரெக்டாக, ஒய் இஸ் ஈக்குவல் டு கேங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகே, அப்படி இருக்கட்டும். டிவைடட் பை 1 டிவைடட் பை வி இருக்குது கரெக்டாக. ஸோ விங்கிறது எனக்கு எப்படி இருக்குன்னா இட்ஸ் நத்திங் பட் அண்ட் எக்ஸ் ஆக்சஸ், எக்ஸ் ஆக்சஸில் தானே இருக்குது. ஸோ இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு கே பை எக்ஸ் இப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனில் தான் வந்து என்னோட ஃபார்முலா இருக்குது. இப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், எனக்கு கிடைக்கக்கூடிய கிராஃப் வந்து எப்படி இருக்கும்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவாக இருக்கும். எஸ் ஆர் நோ? ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் முன்னாடி நான் பார்த்தோம் y is equal to k by x இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாங்கிறத கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம பார்த்தோம். ஓகே, காட் இட்? am I right? நெக்ஸ்ட் ப்ரெஷருக்கும் 1/v இருக்கும். ஸோ 1/vக்கும் இடையில ஃபார்ம் ஆகக்கூடிய கிராஃப் எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் நீ பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, அந்த ஃபார்முலா P is equal to constant by volume. இதுதான் பாயில்ஸ் லா. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், மேபி இந்த 1/v நான் செப்பரேட் பண்ணி எழுதுறேன். 1/v கரெக்டாக. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து எனக்கு ஒய் ஆக்சிஸ், கேங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கேங்கிறது வந்து இது எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் தானே. ஸோ கே நான் என்னென்னா எம் மாதிரி எடுக்கிறேன். ஸோ ஸ்லோப் மாதிரி. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு mx அப்படிங்கிற ஃபார்முலாவில் தானே இந்த கிராஃப் இந்த டேட்டா இருக்குது. ப்ரெஷருக்கும் 1/u. am I right? ஸோ அப்போ இங்கே எனக்கு வரக்கூடிய லைன் எனக்கு எப்படி இருக்கும், அப்படி ஸ்ட்ரைட் லைன். ஓகே, straight line which is started from the origin. Okay, so y is equal to mx. இங்க mங்கிறது எனக்கு என்ன, slope. கரெக்டா? so k is nothing but my slope. Okay, got it? next pv by v. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க மைண்டுக்குள்ள கொண்டு வர வேண்டிய விஷயம் என்னன்னா, கொஞ்சம் நேரம் நான் பார்த்தோம் இந்த ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், PV is equal to constant. கரெக்டா? ஸோ நான் இப்போ என்னதான் நான் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறேன், வால்யூமை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணாலுமே என்னோட ப்ராடக்ட் ஆஃப் P and V will always be constant. கரெக்ட் தானே? இதை தான் நான் பார்த்தோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ரெஷர் 1 பார் எடுத்தேன், வால்யூம் 1 லிட்டர் இருந்துச்சு, PVயோட வேல்யூ 1 ஓகே. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், ப்ரெஷரை வந்து 2 பாருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். பட் வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகி ஸ்டில் எனக்கு
மல்டிப்ளை இந்த பிவியோட வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. என்னதான் நீங்கள் ஒரு பர்சனை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலுமே உங்களுக்கு பிவியோட வேல்யூ வந்து சேஞ்சே ஆகாது. ஸோ இப்போ நான் வால்யூமாக 1 லிட்டர் 2 லிட்டர் 3 லிட்டர் 4 லிட்டர்னு இன்க்ரீஸ் பண்ணாலுமே இந்த பிவியோட வேல்யூ வந்து சேஞ்சஸே ஆகாது. ஸோ அதனால் நமக்கு என்ன கிடைக்கக்கூடிய வேல்யூ எப்படி இருக்குன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். தேர் இஸ் நோ சேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட் PV by B, PV by P. ஓகே, ஸோ இப்போ இங்கே ப்ரெஷர் வால்யூமுக்கு பதிலாக ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஸ்டில் PV is equal to constant தானே. ஸோ நான் ப்ரெஷரை என்ன தான் நான் சேஞ்ச் பண்ணாலுமே ப்ரெஷர் நான் எய்தர் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணாலுமே தேர் இஸ் நோ சேஞ்சஸ் இன் த PV வேல்யூ பிகாஸ் இட்ஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் தானே. ஸோ am I right? There is a straight line. Got it? So next model. இப்போ அடுத்த கிராஃப் பார்த்தீங்கன்னா PV P by V and 1 by V square இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் PV is equal to constant of K, temperature and constant. இதை மறக்காதீங்க. ஓகே, this is more important one. ஓகே, அப்போ இது இந்த temperature and number of molecules கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் மட்டும்தான் பாய்ல்ஸில் அப்ளிகபிளே ஆகும். ஸோ this is more important. இதில் என்ன எழுதலாம்? P is equal to K 1 by V எழுதலாமா? அடுத்து நான் என்ன பண்ணலாம்? both sides வால்யூமால டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா P by V is equal to K 1 by V square ஆகுமா? am I right? இது பார்க்க எப்படி இருக்குது? Y is equal to PVங்கிறது எனக்கு என்ன y axis தானே. ஸோ PV and x axis பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த K நான் எப்படி இருக்குன்னா M ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ Kயோட வேல்யூ என்ன? K is nothing but a slope. ஸோ y is equal to mx. ஸோ இது என்ன ஸ்ட்ரைட் லைன் தானே. ஸோ ஸ்ட்ரைட் லைன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஒரிஜினலேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? Got it? ஸோ இதில் எம்ங்கிறதுக்கு மீனிங் என்ன? M is nothing but my constant. Slope M is equal to constant. Next பார்க்கலாம் P by V and 1 by V. ஸோ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். ஸோ இதுக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? P is equal to K. ஸோ இங்கே நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு சைடும் வால்யூமால் டிவைட் பண்ணுறேன். ஸோ P by V is equal to K 1 by V the whole square எழுதுறேன். ஏன் இது ஓவரால் ஸ்கொயர் போட்டேன்னா ஏன்னா இங்கே 1 by Vங்கிறது தான் எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா Y is equal to K. ஓகே, இங்கே 1 by Vங்கிறது வந்து எனக்கு எப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் தானே. எக்ஸ் ஆக்சிஸில் 1 by V தான் இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் ஸ்கொயர். ஸோ இது பார்க்கறதுக்கு எனக்கு எப்படி இருக்குமா? இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? எஸ் ஆர் நோ? இந்த ஃபார்முலா Y is equal to KX square. Am I right? Y is equal to KX square. இது எப்படி? பேரபோலா ஓப்பனிங் அப்வர்டா? ஸோ இப்போ நான் மறுபடியும் இதை வரைகிறேன். இது எப்படி இருக்கு எனக்கு? பேரபோலா வித் ஓப்பனிங் அப்வர்டா? தட்ஸ் இட். கிடைச்சிச்சா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவும் இதுவும் முடிஞ்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ log P and log V இப்படி இருந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுறது? சிம்பிள் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன? P is equal to KV. Am I right? Constant volume. ஓகே, ஸோ K by V வரும். ஓகே, சாரி, K by V. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ணுறேன்னா லாகால் மல்டிப்ளை பண்ணுறேன். லாகால் பண்ணுறேன். ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? லாகால் பண்ணால் log P is equal to log K by V. இந்த log K by V நான் எப்படி எழுதலாம்? log P is equal to log K minus log V எழுதலாமா? It's just a logarithmic formula. Okay, so log V எழுதலாமா? Next என்ன பண்ணலாம்? just இதை ரீஅரேஞ்ச் மட்டும் தான் பண்ணுறேன். log P is equal to இந்த மைனஸை நான் முன்னாடி கொண்டு வரேன். log V plus log K. ஸோ இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் நமக்கு இது log Pங்கிறது எனக்கு என்ன? Y axis தானே. ஸோ Y is equal to minus, ஓகே, மைனஸ் இதில் 1 இருக்குன்னு வச்சுப்போம். -1 இருக்குது. ஓகே, மைனஸ் log Vங்கிறது எனக்கு என்ன? எக்ஸா? எக்ஸ் மைனஸ் 1x ப்ளஸ் இந்த log Kங்கிறது என்னன்னா என்னோட இன்டர்செப்ட் C வேல்யூ. ஸோ இப்போ இங்கே இருந்து இந்த ஃபார்முலான்னு நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா என்னோட ஸ்லோப்போட வேல்யூ -1 இருக்கு அண்ட் சியோட வேல்யூ இன்டர்செப்டோட வேல்யூ என்ன? log K. am I right? ஓகே தானே. ஸோ இப்போ நான் நல்லா பார்த்துக்கோங்க. log M ஓட வேல்யூ வந்து -1. ஸோ அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய லைன் வந்து எப்படி இருக்கும்? நெகட்டிவ் ஸ்லோப் தானே. ஸோ நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்கும். ஓகே, நெகட்டிவ் ஸ்லோப் மேலேருந்து கீழே வருது. ஓகே, அகைன் என்னோட இன்டர்செப்டோட வேல்யூ என்ன? இன்டர்செப்ட் எங்கே இருக்குது?
this is my intercept. Intercept ஓட வேல்யூ என்ன? log k. Am I right? Okay தானே? Perfect. That's it ma. Next போலாம். ஸோ இப்போ சம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ டெம்பரேச்சர் 1, டெம்பரேச்சர் 2, டெம்பரேச்சர் 3. ஸோ 3 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் பாயில்ஸ் லாவோட கிராஃப் கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்தா என்ன பண்ணுறது? ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரையணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் அலாங் த வால்யூம். ஸோ வால்யூமுக்கு நேராக ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. ஏன் இது போடுறோன்னா நான் வால்யூமை ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் ஆக்குறேன். ஐ எம் ஜஸ்ட் மேக்கிங். இப்போ இந்த லைனை மட்டும் நீ எடுக்கிறீங்க. இந்த லைனுக்கு மீனிங் என்னென்னா வால்யூம் கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த லைனை நான் எடுக்கிறேன். ஸோ வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ வால்யூம் பர்ஃபெக்டாக கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வால்யூமை கான்ஸ்டன்ட் பண்ணியாச்சுன்னா அடுத்து என்ன பண்ணலாம்? இப்போ டெம்பரேச்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே அப்படி ப்ரெஷருக்கு ஒரு லைனை போடுங்க. ஓகே, ஸோ நவ் ஹியர் நமக்கு என்னென்ன வேல்யூ கிடச்சிருக்கு? P1, P2 அண்ட் P3 கிடச்சிருக்கா? am I right? 3 வேல்யூ கிடச்சிருக்கா? அண்ட் நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். P2 லோவஸ்ட் வேல்யூ, P1 lowest value and P2 கொஞ்சம் greater, P3 ரொம்ப அதிகம். ஸோ எனக்கு ஆர்டர் தெரியும். ஸோ ஆர்டர் ஆஃப் ப்ரெஷர் அட் திஸ் பாயிண்ட், இந்த ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டன்ட் வால்யூமில் எனக்கு ப்ரெஷரோட வேல்யூ தெரியும். என்னது? P3 is greater than, P2 is greater than P1. இது தெரியுமா? இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஜஸ்ட் ஐடியல் கேஸ் இக்குவேஷன் மட்டும் எழுதுங்க. ஐடியல் கேஸ் இக்குவேஷன்ல நமக்கு என்ன தெரியும்? PV or pressure is equal to N RT divided by V. இப்போ what we know that volume நான் கான்ஸ்டன்ட் ஆக்கிட்டேன். வால்யூம் கான்ஸ்டன்ட். ஐம் ரைட்? இந்த ப்ராப்பராக இந்த லைனில் பார்க்கும்போது எனக்கு வால்யூம் கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. அடுத்து என்ன நான் கான்ஸ்டன்ட் ஆக்கிட்டேன். ஓகே, அண்ட் ஆர் வந்து இட்ஸ் கான்ஸ்டன்ட் ஒன்லி. ஸோ இப்போ சேஞ்சஸ் யாருக்கு இருக்குன்னா ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கு மட்டும் தானே. ஸோ ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சரா? am I right? Pressure is directly proportional to temperature. இப்போ இந்த ஆர்டரில் பாருங்க, ப்ரெஷர் P3, P2, P1 இதான் ஆர்டர். அப்படின்னா இதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலான டெம்பரேச்சர்னா எனக்கு டெம்பரேச்சரோட வேல்யூ எனக்கு எப்படி வரும்? T3, T2, T1 இந்த மாதிரி தானே உங்களுக்கு டேட்டா வரும். எஸ் ஆர் நோ? ஸோ உங்களோட ஆன்சர் எப்படி தானே வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரில் எந்த டெம்பரேச்சர் மேக்ஸிமம், எந்த டெம்பரேச்சர் மினிமம், யார் டெம்பரேச்சரோட ஆர்டர் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் ஷார்ட்கட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிட வேண்டியதான். இப்போ உங்களுக்கான ஒரு ப்ராப்ளம்ப்பா, ஜஸ்ட் உங்களுக்கான ஒரு ஹோம் ஒர்க். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த செஷனோட கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் மட்டும் போட்டால் போதும். எஸ், திஸ் இஸ் அ கொஸ்டின் ஃபார் யூ, உங்களோட ஹோம் ஒர்க். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோ, ப்ரெஷருக்கும் 1/Vக்கும். ஓகே, நல்லா யோசிச்சுக்கோங்க. திஸ் இஸ் மை ஒய் ஆக்சிஸ், திஸ் இஸ் மை எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ப்ரெஷருக்கும் 1/Vக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப்போட ஆர்டர். இங்கே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா வால்யூமை ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் ஆக்கிக்கிட்டு நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை எழுதினா போதும். ஓகே, தட்ஸ் இட். ஜஸ்ட் யாராவது ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களோட ஆன்சர்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆப்ஷன் ஏயா, பியா, சியா, டியா. ஓகே, got it? ஓகே, அடுத்தது உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னா சார்லஸ் லா. ஸோ சார்லஸ் லால பார்த்தீங்கன்னா யாருக்கு இடையில ரிலேஷன்ஷிப் வரும்னா வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும். அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அண்ட் இந்த லா வந்து ஒபே பண்ணணும்னா தேர் சர்டன் கண்டிஷன்ஸ் ஆர் தேர். என்னன்னா ஒன்று ப்ரெஷர், இன்னொன்று நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். ஓகே, இந்த ரெண்டுமே வந்து கான்ஸ்டண்டாக இருக்கணும். ஓகே, இந்த ரெண்டு கான்ஸ்டண்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் 1. ஓகே, ஆக்சுவலி நம்மளோட சார்லஸ் லால 2 ஸ்டேட்மெண்ட் வரும். ஒன்று என்னன்னா வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கண்டெய்னர் நான் எடுக்கிறேன். ஒரு கண்டெய்னர், இந்த கண்டெய்னரில் என்ன இருக்குன்னா ஒரு மூவபிள் பிஸ்டன் இருக்குன்னு வச்சுப்போம்.
ஒரு மூவபிள் பிஸ்டன். அண்ட் இந்த கண்டெய்னர்ல கண்டிஷன் நான் கொடுத்துருக்கேன். என்னன்னா உள்ள இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து ஃபிக்ஸ்ட். ஒரு 1 மோல் கேஸ் மாலிகுல்ஸ் இருக்குன்னா அது 1 மோல் மட்டும்தான் உள்ள இருக்கணும். அது தவிர்த்து வேற எதுவும் இருக்கக்கூடாது. ஓகே, got it? So now here another one. So N and P both are constant. Okay, and again ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சிஸ்டம் ஒரு ப்ராசஸ்க்குள்ள போகும்போது நீங்க ப்ரெஷரை கான்ஸ்டண்டா வச்சிருக்கீங்கன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஐசோபேரிக் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஐசோபேரிக் ப்ராசஸ். ஸோ ஜஸ்ட் நோட் இட் டவுன். ஓகே, ஸோ இப்போ நான் இது ஒரு பிஸ்டன் இருக்கு, ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னர் ஒரு பிஸ்டன் இருக்கு. நான் இப்போ என்ன பண்றேன்னா ஜஸ்ட் ஹீட் அப்ளை பண்றேன்ப்பா. ஐ அம் ஜஸ்ட் டூயிங் ஹீட் அப்ளை பண்றேன். ஸோ இப்படி ஹீட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? What we know that? So temperature increase ஆகும். ஸோ இந்த கண்டெய்னர் கூடிய கேஸ் மாலிகுல்ஸோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் வில் இன்க்ரீஸ். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுமா? Am I right? So temperature increase ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோட கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். சரி, கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த மாலிகுல்ஸ் வந்து வால்ல கொலைட் ஆகக்கூடிய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? அப்போ ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும்ல. ஆனா எனக்கு என்ன, ப்ரெஷர் எனக்கு கான்ஸ்டன்டா இருக்கணும். அதனால இந்த சிஸ்டம் என்ன பண்ணணும்னா, இந்த மூவபிள் பிஸ்டன் இருக்குல்ல, இந்த மூவபிள் பிஸ்டனை இந்த லெவல்ல இருந்து இந்த லெவலுக்கு தூக்கிட்டு போயிடும். ஸோ பிஸ்டன் வந்து மேலே போயிடும். ஸோ வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரீசன் என்னன்னா, நான் இங்கே ப்ரெஷரை கான்ஸ்டன்டாக வச்சிருக்கேன், அதுதான் காரணம். ஓகே, ஸோ ப்ரெஷர் கான்ஸ்டன்டாக இருக்கிறதுனால எனக்கு வால்யூம், இந்த கேஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா வால்யூம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ வால்யூம் இன்க்ரீசஸ். ஓகேவா? காட் இட்? ஸோ இந்த ப்ராசஸோட பேர் என்னன்னா ஐசோபேரிக் ப்ராசஸ். அண்ட் திஸ் இஸ் அவர் சார்லஸ் லா. இந்த இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா சார்லஸ் லான்னு சொல்லுவோம். இப்போ இந்த சார்லஸ் லாவை நம்ம வேற இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை மாத்துறேன். ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டி மாற்றி எப்படி எழுதலாம்? வால்யூம் இஸ் ஈக்குவல் டு கேங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் நான் போடுறேன். இந்த கேங்கிற கான்ஸ்டன்டோட பேர் என்னன்னா கே இஸ் நத்திங் பட் சார்லஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, சார்லஸ் கான்ஸ்டன்ட் சொல்றேன். அண்ட் அகைன் பை யூசிங் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஓகே, V is equal to N or T by P. ஓகே, இப்போ இதில் இந்த பர்டிகுலர் ஏரியாவை நான் என்ன எடுக்கிறேன்? Kன்னு எடுக்கிறேன். கரெக்டா? ஸோ K is nothing but NR divided by P. Got it? So this is the value of, formula of Charles constant. So Charles constant நம்ம எப்படி எழுதலாம்? Okay, got it? That's it. Am I right? Got it. So K ஓட வேல்யூ சார்லஸ் கான்ஸ்டன்ட் முடிஞ்சு. இப்போ ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க, இந்த அரேஞ்ச்மெண்ட்டை நான் கொஞ்சம் மாத்துறேன். எப்படி நான் மாத்துறேன்னா, I am just doing V divided by T is equal to constant. கரெக்டா? So the ratio of volume and temperature is constant. எப்படி? நான் by using சார்லஸ் லா. சார்லஸ் லா யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ நான் ஒரு சிஸ்டம் எடுக்கிறேன். ஓகே, நம்ம கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம பாய்ல்ஸ் லால சொன்னோம் இல்லை, பாய்ல்ஸ் லால ஒரு விஷயம் சொன்னோம், ஞாபகம் இருக்கா? ரெண்டு கண்டெய்னர், ஒரு கண்டெய்னர். ஓகே, ஒரு கண்டெய்னர் இருக்கு. அந்த கண்டெய்னருக்கு வெயிட், நான் கட் பண்ணிக்கிறேன். பாய்ல்ஸ் லால போட்ட அதே மாடலில் நான் இங்கே என்ன பண்ணுறேன், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் அண்ட் த ரேஷியோ ஆஃப் வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் இட்ஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். am I right? ஸோ V1, ஸோ V1ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ இருக்குது? V1 மீன்ஸ் ஒரு 1 லிட்டர் இருக்குன்னு வச்சுப்போம். அண்ட் T டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கெல்வின் இருக்கு. அண்ட் ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடிய இந்த டெம்பரேச்சர் வந்து எதில் நம்ம நோட் பண்ணுவோம்னா கெல்வின் டெம்பரேச்சர். திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னா கெல்வின் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் மஸ்ட் பி இன் கெல்வின். ஓகே, ஸோ 1 கெல்வின். ஸோ அப்போ ரேஷியோ எனக்கு என்ன இருக்கும்? 1 தானே இருக்கும். நெக்ஸ்ட், ஸோ நான் வால்யூமை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறேன்ப்பா. வால்யூமை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். எவ்வளவு? வால்யூம் வந்து என்ன ஆயிடுச்சு? V2 is equal to 2 லிட்டர். ஓகே, அப்போ T2 என்ன ஆகும்? T2 வந்து எனக்கு தெரியாது, பட் எனக்கு தெரியும் ஆல்வேஸ் V by T is constant.
ஓகே, ஒரு சேம் கண்டெய்னர், அந்த கண்டெய்னரோட வால்யூம் மட்டும் நான் கூட்டுறேன். இப்போ டெம்பரேச்சர் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த ரேஷியோ எனக்கு ஆல்வேஸ் தெரியும். ஸோ இந்த எனக்கு 1ங்கிறது தெரியும். இப்போ இந்த இதில் இந்த ஒரு ஃப்ளோ சார்ட்டை வச்சு நான் ஒரு ஃபார்முலா எடுத்துறேன். என்ன? V1 divided by T1 is equal to V2 divided by T2 is equal to K தானே? Am I right? ஸோ இப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை நான் எடுக்கிறேன். ஸோ இதே மாடலில் தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் சார்லஸ் லா. இப்போ இதே மாதிரி தான் நமக்கு P1 V1 is equal to P2 V2 is equal to K இப்படின்னு பாயில்ஸ் லால வரும் ஃபார்முலா வரும். எஸ் ஆர் நோ? பாயில்ஸ் லாக்கும் ஒரு டேப்லர் கூட நான் போட்டேன், ஞாபகம் இருக்கா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பாயில்ஸ் லாவோட அந்த ஜெனரல் ஃபார்முலா இந்த மாதிரி இருக்கும் அண்ட் சார்லஸ் லாவோட ஜெனரல் ஃபார்முலா இப்படி இருக்கும். ஓகே, காட் இட்? நோ மோர் டவுட்ஸ்? ஓகே தானே? ஸோ தீஸ் ஆர் த ரிலேஷன்ஷிப். அண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எப்போவுமே கெல்வின் டெம்பரேச்சர், தட் இஸ் மஸ்ட். ஓகே தானே? நெக்ஸ்ட், இப்போ அடுத்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்குப்போ, அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2. ஸ்டேட்மெண்ட் 2 என்னன்னா, இப்போ ஒரு சிஸ்டம் நான் எடுக்கிறேன், ஒரு கண்டெய்னர் இருக்கு, அந்த கண்டெய்னரோட டெம்பரேச்சர் பார்க்குறேன். ஸோ டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸில் இருக்கு. இந்த கண்டெய்னரில் என்ன இருக்குன்னா கொஞ்சம் கேஸ் மாலிகூல்ஸ் இருக்குப்பா. தேர் ஆர் சம் கேஸ் மாலிகூல்ஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ கொஞ்சம் கேஸ் மாலிகூல்ஸ் இருக்கு. அந்த கேஸ் மாலிகூல்ஸோட டெம்பரேச்சர் அட் 0 டிகிரி. ஓகே, 0 டிகிரியில் டெம்பரேச்சர் இருக்கும்போது அதோட வால்யூம் எனக்கு எப்படி இருக்குதுன்னா V0 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ வால்யூம் வந்து ஒரு V0 இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டெம்பரேச்சரை 0 டிகிரி செல்சியஸில் இருந்து, ஓகே 0 டிகிரி செல்சியஸில் இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸுக்கு நான் மாற்றுறேன். ஜஸ்ட் ஐ எம் இன்க்ரீசிங் த டெம்பரேச்சர். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது we know that டெம்பரேச்சருக்கும் வால்யூமுக்கும் இடையில ஒரு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. am I right? say yes or no? ஸோ அப்போ டைரக்டாக ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது வால்யூம் என்ன ஆகும்? இது டெம்பரேச்சர் கூடனா வால்யூம் கூடும். அது எந்த அளவுக்கு கூடுங்கிறதான் விஷயம். ஸோ அதுதான் ஸ்டேட்மெண்ட் 2 சொல்லும். என்னன்னா இஃப் டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீசஸ் பை 1 டிகிரி செல்சியஸ், 1 டிகிரி செல்சியஸுக்கு நம்மளோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளோட வால்யூம் வந்து எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னா 1/273 டைம்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, வால்யூம் எத்தனை டைம் இன்க்ரீஸ் ஆகும்? 1/273. இப்போ எனக்கு இனிஷியலாக 0 டிகிரி செல்சியஸில் வந்து எனக்கு V0 வால்யூம் இருந்துச்சு. இப்போ எனக்கு என்னாச்சு? டெம்பரேச்சர் 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அப்போ என்னோட வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? V0 டிவைடட் பை V0 into 1/273 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குமா? am I right? இனிஷியல் வால்யூம் இருக்குப்பா. ஸோ 1 லிட்டர் இருந்துச்சு, 1 லிட்டர் இருக்குது, அப்படி அசியூம் பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் இருக்குது. நான் இப்போ அந்த 1 லிட்டர் தண்ணியோட டெம்பரேச்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட வால்யூம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னா V0 இன்டூ அந்த 1/273 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகேவா? காட் இட்? ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு நான் என்ன பண்ணுறேன்? ஒரு டெரிவேஷன் வைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன? வால்யூம் at a particular temperature. Okay, volume at particular temperature. For example, நான் வந்து ஒரு 0 டிகிரி செல்சியஸ், வால்யூம் at 0 டிகிரி செல்சியஸ் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா V0 இருக்கு. ஓகே, நான் அங்கே சொன்ன மாதிரியே தான் டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா எனக்கு V0 இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ், வால்யூமை 1 டிகிரி செல்சியஸ் கூட்டினா என்ன ஆகும்? ஸோ V0 இனிஷியலாக இருந்த வால்யூம் ப்ளஸ் எவ்வளோ? V into 273 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ V0 டிவைடட் பை 273. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 லிட்டர் இருக்குது, நான் இப்போ 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறேன்னா அந்த 1 லிட்டர் இருக்குல்ல, 1 லிட்டரில் 1 டிவைடட் பை 273 டைம்ஸ், அப்படி 1/273 டைம்ஸ் வந்து அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். V0ங்கிறது வந்து எனக்கு இனிஷியல் வால்யூம் என்னன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஓகே, அதனால தான் இனிஷியல் வால்யூம் நான் V0ன்னு கொடுத்தேன். ஸோ V0 டிவைட் பை 273 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதனால தான் இதை ப்ளஸில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்? அகெயின் வால்யூமை என்ன பண்ணுறேன்? 2 டிகிரி செல்சியஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? ஸோ V0 ப்ளஸ் இங்கே என்ன ஆகும்? 2 டைம்ஸ் ஆகிடும்ல. ஸோ 2 இன்டூ V0 டிவைடட் பை 273 வருமா? am I right? ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் நான் ஜெனரலாக
இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நான் ஜெனரலாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜெனரலாக யூஸ் பண்ணுறேன் எப்படி? வால்யூம் அட் பர்டிகுலர் டிகிரி டெம்பரேச்சர், degree Celsius temperature is equal to, okay, so V naught, okay, plus T means அந்த டிகிரி செல்சியஸ், ஓகே. டெம்பரேச்சர்ங்கிறது வந்து என்னன்னா எனக்கு டிகிரி செல்சியஸ், அந்த டெம்பரேச்சர் வேல்யூ இன்டூ V naught divided by 273, okay, that's it, okay தானே. ஸோ இட்ஸ் a general formula. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஒரு டிகிரி செல்சியஸ் நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா 1 divided by 273 டைம்ஸ் என்னோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அதை யூஸ் பண்ணி டெரைவ் பண்ண ஃபார்மேட்டு தான் இது. இதை நான் மறுபடியும் சின்னதாக சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி? இப்போ என்ன பண்ணலாம்? V நாட்டை காமனாக எடுக்கலாம்ல. ஸோ வால்யூம் அட் பர்டிகுலர் டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன்? V நாட்டை நான் காமனாக எடுக்கிறேன். எடுத்தால் 1 + டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ், ஓகே. sorry 273 plus degree Celsius V naught வேணுமா இல்லைன்னா வேணாம். ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வால்யூம் இருக்குல்ல. ஸோ வால்யூமை நான் இப்போ டிகிரி செல்சியஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் குறைக்கிறேன். எந்த அளவு குறைக்கிறேன்னா -273 அளவுக்கு நான் குறைக்கிறேன். ஸோ -273 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த டெம்பரேச்சரில் எனக்கு வால்யூம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ V நாட் ப்ளஸ் இங்கே என்ன வரும்? -273 டிகிரி செல்சியஸ், ஆமாம் ரைட், டிகிரி செல்சியஸ் இன்டூ V நாட்டா, ஸோ டிவைடட் பை 273. இப்போ நான் மேலையும் கீழையும் கட் பண்ணலாம். ஸோ கட் பண்ணியாச்சுன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எப்படி இருக்கும்? ஸோ V நாட் மைனஸ் V நாட்னு தானே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வால்யூம் பாருங்க, வால்யூம் ஆஃப் கேஸ், ஓகே, ஒரு வால்யூம் ஆஃப் கேஸ் அட் -273 டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இட்ஸ் அன்டிஃபைன்டாக இருக்கும். ஸோ ப்ராப்பரான ஒரு வால்யூம் உங்களால் கிடைக்காது. பிகாஸ் அந்த அந்த -273 டிகிரி செல்சியஸ் போகும்போதே ஒரு கேஸோட நேச்சர் வந்து அன்டிஃபைன்டாக மாறிடும். டிஃபைன் பண்ணவே முடியாது, அதோட நேச்சரே டிஸ்ட்ராய் ஆகிடும். ஓகேவா? ஸோ இதனால தான் இந்த ஒரு டெம்பரேச்சர், இந்த 0 டிகிரி, இந்த 0 இருக்குல்ல, ஸோ எப்போ இந்த மினிமம் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் பாசிபிள், அந்த டெம்பரேச்சர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இட்ஸ் நத்திங் பட் அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஆர் கெல்வின் டெம்பரேச்சர். சிம்பிளா சொல்ல போயாச்சுன்னா இப்போ பாருங்க, ஒரு கிராஃப் நான் இப்போ வரைகிறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு கிராஃப் நான் வரைகிறேன். ஐ நோ தட் இந்த இடத்துல -273 டிகிரி செல்சியஸில் தான் எனக்கு என்ன ஆகுதுன்னா வால்யூம் வந்து 0 ஆகுது. ஸோ நான் இந்த பர்டிகுலர் பிளேஸை நான் என்னென்னு எடுக்கிறேன்னா அப்சல்யூட் டெம்பரேச்சர் 0ன்னு எடுக்கிறேன். ஸோ அந்த கெல்வின் டெம்பரேச்சர் எதனால ஸ்டார்ட் ஆச்சுன்னா இதனால தான். ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸில் தான் வந்து என்னோட கேஸோட எக்ஸ்ட்ரீம், அதான் மினிமம் வால்யூம் பாசிபிலிட்டி. ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதிலிருந்து இந்த டெம்பரேச்சர் நான் இதுதான் கெல்வின் எடுப்பார். ஓகே, ஸோ கெல்வின் இந்த பர்டிகுலர் பிளேஸை தான் என்னன்னு சொல்லுவாருன்னா இட்ஸ் அப்சல்யூட் ஜீரோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த டெம்பரேச்சருக்கு கீழே இன்னொரு டெம்பரேச்சர் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி அதுக்கு கீழே போச்சுன்னா இட்ஸ் நெகட்டிவ் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. பட் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் ஆர் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் நமக்கு நெகட்டிவ் டெம்பரேச்சர்னு ஒன்று கிடையாது. ஓகே, பட் ஸ்டில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ்னு ஒரு பார்ட் இருக்குது. அதில் போனீங்கன்னா லிட்டில் பிட் ஐடியா அதை பற்றி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -273
பார்த்தீங்கன்னா அதில் வால்யூம் ஆஃப் த நேச்சர் கேஸோட வால்யூம் வந்து ஆல்மோஸ்ட் அன்டிஃபைன்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்த தான் நான் என்னன்னு சொல்லுவேன் 0 டிகிரி செல்சியஸ் சொல்லுவேன் இல்லை. ஸோ அப்போ பர்டிகுலர் இந்த 0 டிகிரி செல்சியஸ் இருக்குல்ல. ஸோ 0 டிகிரி செல்சியஸில் இட்ஸ் மை வால்யூம் அண்ட் இட்ஸ் மை டெம்பரேச்சர். ஓகே, இட்ஸ் மை வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ இதோட கிராஃப் இந்த 0 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஏரியா இருக்குல்ல, இந்த வால்யூம் தான் நான் என்னென்னு சொல்லுவேன்னா, இப்போ 1 மோல் சப்ஸ்டன்ஸ் எடுங்க. ஓகே, ஃபார் 1 மோல் சப்ஸ்டன்ஸ் அட் STP. இப்போ நீங்கள் வச்சிருக்கக்கூடிய கேஸ் வந்து 1 மோலில் இருக்குன்னா இப்போ 0 டிகிரி செல்சியஸ் இருக்குல்ல, இந்த 0 டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கக்கூடிய வேல்யூ எப்படி இருக்குன்னா 4 லிட்டர். இதை தான் நீங்கள் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. 0 டிகிரி செல்சியஸில் வந்து கேஸோட வால்யூம் 0 ஆகாது. ஆனால் 0 கெல்வினில் வந்து கேஸோட வால்யூம் வந்து எக்ஸாக்ட் 0, அப்சல்யூட் 0 ஆகிடும். ஓகே தானே? காட் இட்? புரிஞ்சா? ஸோ தட்ஸ் இட். ஸோ அப்போ 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு சார்லஸ் லாக்கு, ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2. நெக்ஸ்ட் இது ரிலேட்டடான கிராஃப் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப் வால்யூமுக்கும் டெம்பரேச்சர் இன் கெல்வின்ல இருக்கு. ஓகே, ஸோ மேக் இட் இன் மைண்ட். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் இன் கெல்வின் பார்க்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் என்ன? வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ப்ரொபோர்ஷனல் மாற்ற நான் கான்ஸ்டன்டே போடுறேன். சார்லஸ் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இன். ஓகே, நவ் இது பார்க்க எப்படி இருக்கு? V வந்து y axis, y is equal to k வந்து எனக்கு ஸ்லோப்னு எடுத்துக்கிறேன், tங்கிறது வந்து எனக்கு x axis தான். ஸோ y is equal to mx. ஸோ அப்போ எனக்கு இங்கே கிடைக்கக்கூடிய லைன் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரைட் லைனா which is started from the origin. That's it. ஸோ இந்த லைன் கிடைச்சா. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வால்யூமுக்கும் டெம்பரேச்சர் பட் டிகிரி செல்சியஸ். மேக் இட் இன் மைண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வால்யூம் இப்போ நான் மேத்தமெட்டிக்காக சொல்ல போயாச்சுன்னா வால்யூம் இஸ் directly proportional to temperature in Kelvin. Am I right? Temperature in Kelvin. இப்போ நான் டிகிரி செல்சியஸ் மாற்ற நான் என்ன பண்ணலாம்? வால்யூம் இஸ் ஈக்குவல் டு டெம்பரேச்சருக்கும் டிகிரி செல்சியஸுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273. Am I right? 0.15 வரும். ஸோ திஸ் இஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கெல்வின் அண்ட் டிகிரி செல்சியஸ். ஸோ அந்த ஃபார்முலாவை நான் அப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ V இஸ் ஈக்குவல் டு K ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். K T டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் K 273.15. ஓகே, இதை இப்போ பார்க்கறதுக்கு இது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு y இஸ் ஈக்குவல் டு mx ப்ளஸ் சியா. am I right? mங்கிறது என்ன? என்னோட ஸ்லோப்போட வேல்யூ என்ன? ஸோ ஹியர் மை ஸ்லோப் m இஸ் ஈக்குவல் டு m இஸ் நத்திங் பட் k. அண்ட் இந்த கேயோட வேல்யூ என்ன? நமக்கு கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம். am I right? இங்கே கேயோட வேல்யூ NR by P. ஸோ ஸ்லோப்போட வேல்யூ என்ன? NR by P. நெக்ஸ்ட் சிங்கிறது என்ன? இன்டர்செப்ட். am I right? சிங்கிறது எனக்கு இன்டர்செப்ட். அந்த சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா K இன்டூ 273.15. ஓகே, அகைன் இங்கே கேயோட வேல்யூ என்ன? 273.15 இன்டூ கேயோட வேல்யூ NR டிவைடட் பை P. காட் இட்? ஸோ இன்டர்செப்டோட வேல்யூ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை டயக்ராமேட்டிக்காக வரைய போகிறேன். எப்படி வரையலாம்? ஸோ சி இன்டர்செப்ட் வந்து எங்கே இருக்குது? 273 பாயிண்ட். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இதுதான் என்னோட இன்டர்செப்ட் பாயிண்ட். ஸோ இதில் தான் எனக்கு லைன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, am I right? ஓகே, நான் என்ன பண்ணுறேன் ஜஸ்ட் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிகிரி செல்சியஸ் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு லைன் வந்து மேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஓகே, ஸோ இப்போது ஸ்லோப்போட வேல்யூ தெரியும் அண்ட் சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை சி வேல்யூ. வாட் இஸ் தட்? NR டிவைடட் பை P இன்டூ 273.15. காட் இட்? ஸோ திஸ் த கிராஃப். நெக்ஸ்ட் இந்த கிராஃப் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிராஃப் இது என்ன? வால்யூமுக்கும் 1/Tக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். ஸோ வி நோ தட் வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் ஆர் நான் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு K அண்ட் T தானே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னா வால்யூம் இஸ் ஈக்குவல் டு K, இந்த டெம்பரேச்சரை நான் என்ன பண்ணுறேன் 1 டிவைடட் பை 1/Tன்னு போடலாமா? ஜஸ்ட் சிம்பிள் மேக்ஸ். ஸோ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? விங்கிறது எக்ஸ், கரெக்டாக? விங்கிறது எக்ஸ்
அப்படி கேங்கிறது மேலே இருக்குது, கேங்கிறது கான்ஸ்டன்ட் டிவைடட் பை இந்த ஹோல் டைம். உங்களுக்கு ஹோல் டைம் வந்து என்ன, சாரி, விங்கிறது எனக்கு y axis and k divided by 1 by tங்கிறது எனக்கு x axis. So y is equal to k by x. நம்ம கிடைக்கக்கூடிய கிராஃப் எப்படி இருக்கும்? ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா தானே? am I right? So ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கிடைச்சிச்சா? So this is nothing but my rectangular hyperbola. Okay, கிடைச்சிச்சா? நெக்ஸ்ட் கிராஃப் பார்த்தீங்கன்னா v by t and t. ஸோ இப்போ நான் மறுபடியும் எழுதுகிறேன் பாயில்ஸ் சார்லஸ் லா, வால்யூம் இஸ் ஈக்குவல் டு k by t. ஸோ இந்த ஃபார்முலா, திஸ் இஸ் சார்லஸ் ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா v by t இஸ் ஈக்குவல் டு k தானே? am I right? ஸோ v by t இஸ் ஈக்குவல் டு k. எப்படி நம்ம பாயில்ஸ்லால இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ரிலேஷன்ஷிப் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயுமே. இப்போ v by t வந்து எப்போவுமே கான்ஸ்டன்ட் தான், ஃபிக்ஸ் தான். ஈவன் நீங்கள் ஒரு பர்சன் டெம்பரேச்சர் நீங்கள் மாற்றினாலும் சரி, வால்யூமை மாற்றினாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லைன் வந்து எப்படி இருக்கும்? இட்ஸ் நத்திங் பட் a straight, there is no difference. am I right? இப்படி தானே கிடைக்கும். இதே மாதிரி தான் இப்போ இங்கே பாருங்கள், v by t. ஓகே, ஸோ v is directly proportional to temperature, v is equal to k t. இப்போ v by t is equal to k தானே? ஸோ இப்போ இங்கே என்ன, வால்யூமை சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இங்கே எனக்கு அதே மாதிரி தான் கிடைக்கும். தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிகாஸ் நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விடி டிவைடட் பை டி ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் இஸ் ஈக்குவல் டு கே டி. am I right? and don't forget at constant pressure and number of molecules must, அது கண்டிப்பாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு கேஜி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு பக்கமே டெம்பரேச்சரை மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? விடி இஸ் ஈக்குவல் டு கே டி ஸ்கொயரா. இப்போ விடிங்கிறது வந்து எனக்கு ஒய் அண்ட் கேங்கிறது வந்து எனக்கு எம், ஐ மீன் ஸ்லோப். டீங்கிறது வந்து எனக்கு என்னது? எக்ஸ் ஆக்சஸ். இது என்ன ஸ்ட்ரைட் லைன் தானே? am I right? which is starting from the origin தானே? ஸோ நான் இதை எப்படி எழுதலாம்? ஸோ அப்படி கிடைச்சிச்சா? சிம்பிளா முடிஞ்சா? நெக்ஸ்ட் கிராஃப் பார்த்தீங்கன்னா விடி டிவைட் பை டி. ஸோ இதுக்கு என்ன நான் ரிலேஷன்ஷிப் எழுதலாம்? ஸோ நெக்ஸ்ட் so volume is equal to KT, right? so இப்போ ரெண்டு பக்கமே நான் டெம்பரேச்சரால மல்டிப்ளை பண்றேன்ப்பா, டெம்பரேச்சரால மல்டிப்ளை பண்றேன். so VT is equal to KT ஸ்கொயரா. ஸோ இப்போ VTங்கிறது வந்து எனக்கு y ஆக்சிஸ், Kங்கிறது வந்து எனக்கு ஸ்லோப். சாரி, இது ஸ்லோப் கிடையாது, எனக்கு இது கான்ஸ்டன்ட். ஸோ இட்ஸ் மை கான்ஸ்டன்ட், Kங்கிறது கான்ஸ்டன்ட். அண்ட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா Tங்கிறது வந்து எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் தானே? ஸோ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ இது வந்து நான் எனக்கு என்னமா y இஸ் ஈக்குவல் டு கே எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய கிராஃப் வந்து எப்படி இருக்கும்? பேரபோலா வித் ஓப்பனிங் அப்வர்ட் தானே? எஸ், தட்ஸ் இட், பேரபோலா வித் ஓப்பனிங் அப்வர்ட். நெக்ஸ்ட் கிராஃப், ஸோ விக்கும் ரூட் டிக்கும் இடையில ரிலேஷன்ஷிப். ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன கே டின்னு வருமா? am I right? ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்? V is equal to K. இந்த டெம்பரேச்சரை நான் எப்படி எழுதுறேன்னா ரூட் டி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? கேன் ஐ? yeah, of course I can. ஸோ இந்த ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான், ரூட் டி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டி தான். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விங்கிறது எனக்கு ஒய் ஆக்சிஸ், கேங்கிறது எனக்கு கான்ஸ்டன்ட் அண்ட் ரூட் டிங்கிறது எனக்கு எக்ஸ். ஸோ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் தானே? ஆல்மோஸ்ட் இந்த ஈக்குவேஷன் மாதிரி தானே இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவாக இருக்கும். சரி, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா இல்லை, பேரபோலா ஓப்பனிங் அப்வர்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லாக் விக்கும் லாக் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். சாரி, லாக் டி. ஸோ லாக் விக்கும் லாக் டிக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள், வி இஸ் ஈக்குவல் டு கே டியா. ஓகே, ஸோ கேடி. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ரெண்டு பக்கமே லாகால மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ லாகால மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? லாக் வி இஸ் ஈக்குவல் டு log k plus log t. just log ab is equal to log a plus log b ன்னு இருக்கும்ல, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நான் ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா log v is equal to log a plus log t. ஓகே, not a big deal. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா இது log vங்கிறது வந்து எனக்கு y ஆக்சிஸ், ஓகே, அண்ட் log t. ஸோ log tங்கிறது வந்து எனக்கு x ஆக்சிஸ் தானே? ஸோ m
எக்ஸ் ப்ளஸ் லாக் கேங்கிறது வந்து எனக்கு என்ன இன்டர்செப்ட். ஸோ இன்டர்செப்ட் சி. ஓகே, ஸோ இந்த எம்ங்கிறது என்ன ஸ்லோப். ஸோ ஸ்லோப்போட வேல்யூ எனக்கு பார்த்தீங்கன்னா 1. ஏன்னா இங்கே 1 தான் இருக்குது, ஜஸ்ட் ப்ளஸ் லாக் டி. ஸோ அப்போ இதுக்கு நடுவில் ஒரு 1 இருக்குன்னு வச்சுப்போம், அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லோப்போட வேல்யூ 1. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி இன்டர்செப்ட் பார்த்தீங்கன்னா லாக் கே. அண்ட் இந்த எம்மோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கிறனால எனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரைட் லைன் வந்து பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்கிற மாதிரி இருக்கும் வித் இன்டர்செப்ட். ஏன்னா இன்டர்செப்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, லாக் கேயா. ஸோ லாக் கேங்கிற ஒரு இன்டர்செப்ட் இருக்குது, அந்த இன்டர்செப்ட்லேருந்து எனக்கு லைன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, காட் இட், that's it guys. ஸோ இவ்வளோ தான். ஓகே தானே, ஸோ கிராஃப் முடிஞ்சில்ல, நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ அடுத்த ஒரு கேள்வி. ஸோ அந்த கேள்வி என்னன்னா, இப்போ வால்யூம் இருக்கு. ஸோ வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ இது வந்து சார்லஸ் லாவோட கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சார்லஸ் லாவோட கிராஃப் கொடுத்துருக்காங்க அட் வேரியஸ் ப்ரெஷர். ஸோ வேரியஸ் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி ஒரு கிராஃப் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கேட்குறாங்க. ஸோ ஆர்டர், வாட் இஸ் ஆர்டர்? இந்த P3 P2 P1 இருக்குல்ல, 3 ப்ரெஷர் இருக்கு. 3 ப்ரெஷரில் வந்து எந்த ப்ரெஷர் மேக்ஸிமம், இந்த 3 ப்ரெஷரோட ஆர்டர் கேட்குறாங்க. அப்படி கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது? அப்படி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முன்னாடி பண்ண அதே விஷயம் தான். பாயில்ஸ்ல நம்ம என்ன பண்ணோமோ அதே தான் இங்கே பண்ணும். ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. இட் மீன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், டெம்பரேச்சரை கான்ஸ்டன்ட் ஆக்குறோம். இங்கே என்னென்ன டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஆக்குறோம். இந்த ஒரு லைனில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், 1 2 3. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா we know that V1 V2 V3. ஸோ அப்போ எனக்கு இந்த ஆர்டர் தெரியும். அது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வால்யூமோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா V3 தானே மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ V3 greater than V2 and V1. இந்த ஆர்டர் எனக்கு நல்லா தெரியும்ல, அஃப்கோர்ஸ் ஐ ஆம். இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், அஃப்கோர்ஸ் டெம்பரேச்சர் இந்த ஒரு பர்டிகுலர் லைனில் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் அண்ட் நம்பர் வந்து ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி சிஸ்டத்தில் வந்து கான்ஸ்டன்ட்டாக தான் கொடுப்பாங்க, நம்பர் கான்ஸ்டன்ட். ஸோ டெம்பரேச்சர் நம்பரும் கான்ஸ்டன்ட்னா கான்ஸ்டன்ட் பை எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வேணும், வால்யூமுக்கும் ப்ரெஷருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஸோ ப்ரெஷர் அண்ட் வால்யூம் இதோட ரிலேஷன்ஷிப் யார் சொல்லுவா, பாயில்ஸ்லாம் தானே சொல்லுவோம், ரைட்? பாயில்ஸ்லாம் தானே. ஸோ ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூமா, பாயில்ஸில் வந்து அதானேமா சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நான் பாயில்ஸ் லாவை அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன, ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். அப்போது எனக்கு இங்கே என்ன ஆர்டர் கிடைக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டான ஆர்டர் தான் எனக்கு ப்ரெஷரில் இருக்கும். ப்ரெஷரில் யார் மேக்ஸிமம் வேல்யூவாக இருப்பா, அஃப்கோர்ஸ் V3. ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா P1 P2 P3. So this is the answer for this question. So இதில் மேக்ஸிமம் ப்ரெஷர் எதுனா P1 தான் மேக்ஸிமம் ப்ரெஷர். இது வந்து எனக்கு மினிமம் ப்ரெஷர். சிம்பிள் லாஜிக். நம்ம சிம்பிளாக இந்த கிராஃப் ஓரியன்டான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா மிஸ்ஸே பண்ணாமல் எழுத கற்றுக்கோங்க. காட் இட், தட்ஸ் இட். ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய லா என்னன்னா கே-லூசக் லா. ஸோ இந்த கே-லூசக் லா பார்த்துட்டிங்கன்னா இங்கே யார் யாருக்கு இடையில ரிலேஷன்ஷிப் வரும்னா டெம்பரேச்சருக்கும் ப்ரெஷருக்கும். ஓகே, ஸோ டெம்பரேச்சருக்கும் ப்ரெஷருக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அண்ட் இங்கேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது, என்னென்னா வால்யூம் அண்ட் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இந்த ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட். ஸோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, இங்கே வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால இந்த ப்ராசஸை நான் ஐசோகோரிக் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, காட் இட். ஸோ இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை மாற்றி நான் எழுதுறேன். எப்படி, T is equal to Kp. and இந்த K என்னன்னா K is nothing but Gay-Lussac constant. okay, and the Gay-Lussac constant ஓட வேல்யூ நான் எப்படி எடுக்கலாம்னா by using ideal gas equation. PV is equal to nRT தானே, P is equal to nR divided by T. sorry, am I right? got it. so இப்போ இந்த வேல்யூ இதுதான் என்னன்னா, so K is nothing but nR divided by V. okay, got it.
So this is the value of our Gay-Lussac law, the constant. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி நம்ம சார்லஸ் லால யூஸ் பண்ணோமோ அதே லாஜிக் தான். என்ன, எப்படி நம்ம சார்லஸ் லால யூஸ் பண்ணோம்? இப்போ V1 divided by T1 is equal to V2 divided by T2 ன்னு நம்ம போட்டோம் இல்ல, அதே மாதிரி தான். It is equal to constant. So by using that same ideology, இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா T1 divided by P1 is equal to T2 divided by P2, or இல்லைனா நீங்கள் ப்ரெஷரை மேலே கூட எழுதிக்கலாம். So P1 divided by T1 is equal to P2 divided by T2 is equal to constant. இப்போ இது லாஜிக்கலாக இப்போ நம்ம பார்க்க போயாச்சுன்னா, இப்போ நான் ஒரு கண்டெய்னர் நான் வரைகிறேன். ஓகே, ஒரு சிம்பிளாக ஒரு மாடல் எடுக்கிறேன். சிம்பிள் ஒரு மாடல், ஒரு கண்டெய்னர்ப்பா. ஓகே, இந்த கண்டெய்னர் நான் என்ன பண்ணுறேன்னா, மூவபிள் பிஸ்டன்ஸ் எதுவுமே கிடையாது, ஃபிக்ஸ்ட் ரிஜிட் கண்டெய்னர். இந்த கண்டெய்னர்லாம் மாறவே மாறாது. இந்த மேலே இருக்கக்கூடிய பிஸ்டன் எல்லாம் கிடையாது, பிஸ்டன்லாம் மூவ் ஆகும். இங்கே வால்யூம் வந்து ஃபிக்ஸ்ட் வால்யூம் அண்ட் உள்ளே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ரெண்டுமே நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஜஸ்ட் கீழே ஒரு ஃபர்னர் வச்சு ஹீட் பண்ணுறேன். ஸோ அப்படி நான் ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ், உள்ளே கொஞ்சம் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது, அந்த பார்ட்டிகிள்ஸ் என்ன ஆகும், மூமெண்ட் ஆகுமா? am I right? ஸோ உள்ளே இருக்கக்கூடிய, இப்போ நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறேன், உள்ளே இருக்கக்கூடிய கேஸ் பார்ட்டிகிள்ஸோட கைனெட்டிக் எனர்ஜி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுமா? இப்போது இந்த கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். இப்போ அப்படி கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இங்கே நான் ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வைக்கிறேன், ஒரு ஏரியா, ஒரு யூனிட் ஏரியா வைக்கிறேன். அந்த யூனிட் ஏரியாவில் வந்து மோதக்கூடிய கேஸ் பார்ட்டிகிள்ஸோட ரேட் அதிகமாகும்ல, மீன் நம்பர் ஆஃப் கேஸ் பார்ட்டிகிள், த ரேட், அவன் வந்து மோதக்கூடிய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்ல, ஏன்னா கைனெட்டிக் எனர்ஜி அதிகம். அப்போ ஸ்பீடாக வந்து மோதும் இல்லை. ஸோ அப்போ ஸ்பீடாக வந்து மோதும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அப்ளை ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? am I right? ஸோ collision rate of collision at particular unit area வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ அதுக்கு மீனிங் என்ன, collision இன்க்ரீஸ் ஆச்சுன்னா it means it's nothing but pressure. So pressure will also increase. ஓகேவா? ஸோ இட்ஸ் a logical idea about Gay-Lussac law. Got it? That's it. And this is a formula. இப்போ P1 P2 T1 T2 இது அப்படியே நம்ம சார்லஸ் லால ஒரு டேப்லெட் குழம்பு போட்டோம் இல்லை, அதே லாஜிக் தான் இங்கே வரும். ஆல்மோஸ்ட் சார்லஸ் லாவும் Gay-Lussac லாவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். டெம்பரேச்சர் யூஸ் பண்ணோம், ப்ரெஷர் யூஸ் பண்ணோம். அங்கே என்ன வால்யூம் இருக்கும், டெம்பரேச்சர் இருக்கும், நத்திங் சேஞ்ச். இங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம என்ன கிராஃப், எப்படி நம்ம கிராஃப் எழுதுனோமோ அதே கிராஃப் தான் இங்கே நம்ம வரும். இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரெஷர் அட் டெம்பரேச்சர். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது கெல்வின் தான். ஓகே, ஸோ மோஸ்ட்லி நம்ம கேஷியஸ் லால டெம்பரேச்சரை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் யூனிட் என்னென்னா கெல்வின் யூனிட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ டெம்பரேச்சர் அட் கெல்வின் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 1/T. ஸோ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் ஆஸ் மச், எப்படி சார்லஸ் லால சேம் இருக்குமோ அதே மாடலில் தான் இங்கே இருக்கும். வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. சேம் கிராஃப் மாடல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவகேட்ரோ லா. ஸோ அவகேட்ரோ லால என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போது 2 கண்டெய்னர் நான் எடுக்கிறேன்ப்பா. ஓகே, 2 கண்டெய்னர் நான் எடுக்கிறேன். ஓகே, 2 கண்டெய்னர் நான் எடுக்கிறேன். அந்த 2 கண்டெய்னருக்கும் காமனான, இந்த 2 கண்டெய்னர்லையும் ப்ரெஷர் ஈக்குவல், டெம்பரேச்சர் ஈக்குவல், இப்படி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குதுன்னா அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து வால்யூம். ஸோ இந்த 2 கண்டெய்னருமே வந்து ப்ரெஷர் ஈக்குவலாக இருக்குது, டெம்பரேச்சர் ஈக்குவலாக இருக்குது. இட் மீன்ஸ் இந்த 2 அடுத்ததாக இருக்கக்கூடியது இப்போ வால்யூம் மட்டும் ஈக்குவலாக இருக்குதுன்னு பட்சத்தில், வால்யூமும் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு டேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு விஷயம் சொல்லலாம். என்ன, number of particles inside this both containers are same. Okay, number of particles inside this both containers are same. number ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இந்த டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணலாம், வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் அட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆர் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா அவகேட்ரோஸ் லா. அண்ட் இந்த ஃபார்முலாஸ் பார்த்தீங்க, இந்த ஃபார்முலாவை நம்ம வால்யூம் இஸ் ஈக்குவல் டு Kn அண்ட் இந்த கான்ஸ்டன்ட், இந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து நம்ம எப்படி எடுக்கலாம்னா பை யூசிங்
ideal gas equation. Okay, so இங்க k வேல்யூ என்னன்னா RT by P. ஸோ இதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே k வேல்யூ இருக்குல்ல. ஓகே, ஸோ திஸ் இஸ் a k வேல்யூ. ஸோ Avogadro's கான்ஸ்டன்டோட வேல்யூ. ஓகேவா? ஸோ சேம் எப்படி நம்ம லுசாக்ல பாய்ல்ஸ் சார்லஸ் லா யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கேயுமே V1 டிவைட் பை N1 இஸ் ஈக்குவல் டு V2 டிவைடட் பை N2 இஸ் ஈக்குவல் டு K. ஆனால் ஒரு கண்டிஷன் உண்டு. எப்போ அட் pressure and temperature constant. This is more important point. Okay, got it? Now ideal gas equation. Ideal gas equation எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இதுவரைக்கும் பார்த்த gaseous laws இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் boyls law என்ன சொல்லும்? pressure is inversely proportional to volume னு சொல்லுமா. and Charle's law னு பார்த்தீங்கன்னா temperature directly proportional to volume. and after that Lussac law பார்த்தீங்கன்னா temperature is directly proportional to pressure. then after that லாஸ்ட்டாக பார்த்தது என்ன? Avogadro law. ஸோ Avogadro law என்ன சொல்லும்? volume is directly proportional to number of particles. ஸோ இந்த 4 gaseous லாவையும் கம்பைன் பண்ணி உருவான ஒரு ஃபார்முலா தான் உங்களுக்கு என்னன்னா நம்மளோட ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். PV is equal to nRT. Got it? So this is our ideal gas equation. So இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. PV divided by NT is equal to R. இங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த R இருக்குல்ல, இந்த R என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் னு சொல்லுவாங்க. So this R is nothing but universal gas constant. Okay, so இப்போ நான் ரெண்டு கண்டெய்னர் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். For example, I am just taking 2 container. Okay, I am taking this 2 container. இங்கே pressure P1 V1 and temperature T1. okay, so P1 V1 T1 and number of particles பார்த்தீங்கன்னா N1. okay, so இது ஒரு செப்பரேட்டான ஒரு கண்டெய்னர். இதே மாதிரி இதுவும் ஒரு செப்பரேட்டான கண்டெய்னர். இங்கே பார்த்தீங்கன்னா pressure 2 volume V2 and temperature 2 and number of particles N2. ஸோ இந்த ரெண்டுக்குமே எந்த ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது. பட் போத் ஆர் ஐடியல் கேஸ். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி P1 V1 divided by T1 N1 is equal to என்ன வரும்? நம்ம கான்ஸ்டன்ட் தானே, கான்ஸ்டன்ட் என்ன? கேஸ் கான்ஸ்டன்ட் R. ஓகே, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் என்ன வரும்? P2 V2 divided by T2 and N2. ஸோ இப்போ ரெண்டோட வேல்யூமே வந்து கான்ஸ்டண்ட்டாக வரனால நான் என்ன பண்ணுறேன்னா P1 V1 divided by T1 N1 is equal to P2 V2 divided by T2 and N2. ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணலாம்? ஒரு ஜெனரலான ஒரு ரிலேஷன்ஷிப் யார் யாருக்கு இடையில ரெண்டு கண்டெய்னர், இந்த ரெண்டுமே இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா கேஸஸ் இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு கேஸுமே ஐடியல் கேஸ்ன்னு இருக்கட்டும். ஓகே, ஐடியல் கேஸ். ஓகே, ஐடியல் கேஸ் இருக்குது. இந்த ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ ஐடியல் கேஸ்னா என்னன்னா சிம்பிளாக சொல்ல போயாச்சுன்னா எந்தெந்த கேஸஸ் வந்து இந்த லாவை ஒபே பண்ணுதோ, இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 லா இருக்குல்ல, இந்த 4 லாவை தான் கேஷியஸ் லான்னு சொல்லுவாங்க. இந்த 4 லாவையும் யார் யார் ஒபே பண்ணுறாங்களோ அந்த கேஸஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஐடியல் கேஸஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நவ் ஹியர் ஆர்ன்னு பார்த்தோம் இல்லை. ஸோ ஆர் என்னன்னு சொல்லணும்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். இப்போ ஆரோட வேல்யூஸ், ஸோ ஆருக்கு நம்ம இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய சில வேல்யூஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆர் first one 8.314 into joule per Kelvin mole. ஓகே, இன்னொரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 0.01 liter ATM per
Kelvin mole. Okay, so மூணாவது ஒன்று பார்த்தீங்கன்னா 2 calorie per mole. ஓகே, ஸோ இப்போ ஈஸியான ஒரு ட்ரிக் என்னன்னா, எப்போவுமே நம்ம இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்குல்ல, இந்த ரெண்டு ஃபார்முலாஸும் வந்து நம்ம கேஷியஸ் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில் வந்து கேட்கக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸில் இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் தான் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, அண்ட் இந்த ரெண்டு ஃபார்முலாவே நம்ம மைண்டில் ஈஸியாக வைக்கிறதுக்கு வேணா நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன? 100 divided by 12. ஓகே, இந்த நம்பர் வேல்யூ ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு that number almost equal to எது இருக்கு? 100 divided by 12. ஓகே, அண்ட் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 divided by 12 வரும். ஜஸ்ட் ஈஸியாக மைண்டில் வைக்கிறதுக்கு வேண்டி நீங்கள் இந்த ஃபார்முலாஸ், இது ஷார்ட்கட்ஸ் மாதிரி. ஓகே, காட் இட். ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் அகெயின் ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன். என்னென்னா, இங்கே பார்த்தீங்கல்ல அவகாட்ரோஸ் லா, இந்த ரெண்டு கண்டெய்னர் நான் எடுத்தேன் இல்லை, இப்போ அந்த கண்டெய்னர் மாதிரி நான் மறுபடியும் ஒரு கண்டெய்னர் வரைகிறேன். ஒன்றுக்கு பதிலாக ஒரு 3 கண்டெய்னர் நான் வரைகிறேன். ஓகே, ஒரு 3 கண்டெய்னர் இருக்கு. இந்த 3 கண்டெய்னர்லையும் கொஞ்சம் கேஸஸ் இருக்கு. ஓகே, கேஸஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் ஹீலியம் வைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் H2 கேஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா O2 கேஸ் இருக்குது. ஸோ 3 கண்டெய்னர் இருக்குது. 3 கண்டெய்னர்லையும் கொஞ்சம் கேஸஸ் இருக்குது. இதில் ஹீலியம் இருக்குது, அதில் ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. அண்ட் இந்த மூணுமே வந்து டெம்பரேச்சரும் சரி, ப்ரெஷரும் சரி, ஓகே, அண்ட் வால்யூம், இந்த 3 கண்டெய்னரும் ஈக்குவல் வால்யூமில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஈக்குவல் வால்யூம், டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் எல்லாமே ஃபிக்ஸ்ட், ஐ மீன் கான்ஸ்டண்டாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஐ நோ ஒன் திங், தட் இஸ் இங்கே இருக்கக்கூடிய நம்பர் n இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கக்கூடிய n வேல்யூ n1 n2 n3 இந்த மூணுமே ஈக்குவல் தானே. ஐ நோ தட் n1 இஸ் ஈக்குவல் டு n2 இஸ் ஈக்குவல் டு n3 ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஓகே, சப்ஸ்டன்ஸ் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தான். இதுக்கு அடுத்து நீங்கள் உங்கள் மைண்டில் கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ n1 n2 n3ங்கிறது எல்லாமே இப்போ நம்பர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தானே. எய்தர் அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஆட்டமாக இருக்கலாம், மாலிகுலா இருக்கலாம், இட் டசன்ட் மேட்டர். பட் இந்த ஈக்குவல் வால்யூம் இருக்கக்கூடிய இந்த 3 கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல். n1 இஸ் ஈக்குவல் டு n2 இஸ் ஈக்குவல் டு n3 ஈக்குவல் நான் போட்டாச்சு. ஆனால் இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நான் எடுக்கிறேன்ப்பா, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நான் எடுக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஹீலியம், அப்போ பிரச்சனை இல்லை. இப்போ n1 அப்படியே இருக்கட்டும், n1 தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஒரு பார்ட்டிகிள், ஒரு சப்ஸ்டன்ஸ் கிட்ட 2 ஆட்டம் இருக்கும். ஐ மீன் இது H2ங்கிற மாலிகுல் தானே. ஸோ ஒவ்வொரு மாலிகுலும் 2 ஆட்டம் இருக்கும் இல்லை. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்னு பார்த்துட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன், 2 into n2ன்னு வருமா. ஸோ அப்போ இந்த 2 நாட் ஈக்குவலா, these 2 persons are not equal, am I right? பட் ஸ்டில் இங்கே பாருங்க, இங்கே எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கும், O2 இங்கே என்ன n3 into 2 வருமா. ஏன்னா ஒவ்வொரு மாலிகுல்லையும் 2 ஆட்டம் இருக்குது. ஸோ இப்போ ஆட்டோமிசிட்டி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ஆட்டமும் ஈக்குவல் ஆகிடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்டெய்னரில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஈக்குவல், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம் கிடையாது. ஓகேவா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 2 இதை நான் ஜென்ரலாக என்னென்னு சொல்லுவேன்னா, இந்த 2ங்கிற வேல்யூ இருக்குல்ல, அந்த 2ங்கிறது nothing but it's a number of atom தானே. so number of atom in a molecule okay, இதை என்னன்னு சொல்லுவோம், atomicity ன்னு சொல்லுவோம். got it? so just keep it in your mind. okay, now density form of ideal gas equation. so இது ரொம்ப சிம்பிளானது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ideal gas equation PV is equal to n RT இந்த வேல்யூ முதல்ல எழுதிக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம்னா, pressure is equal to volume அந்த பக்கம் கொண்டு போறேன், N by V RT நான் மாத்துறேன். we know that n ஓட வேல்யூ என்னப்பா, given mass divided by mங்கிறது மோலார் மாஸ். ஓகே, given mass divided by molar mass. ஸோ அந்த ஃபார்முலாவை நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். P is equal to என்னோட வேல்யூ என்ன, given mass divided by molar mass into இந்த V இருக்குது. ஸோ V
R T ஆ? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ இது given mass divided by volume. So density D is equal to mass by volume. Am I right? ஸோ இந்த ஃபார்முலா நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ P is equal to density RT divided by M. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்? ஸோ density T is equal to PM divided by RT ன்னு வருமா? Am I right? ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மட் ஓகே தானே? ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா. அண்ட் இந்த டென்சிட்டியோட யூனிட்னு பார்த்தீங்கன்னா, இதோட யூனிட்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் இட்ஸ் நத்திங் பட் கிராம் per liter. Okay, so this is the unit for the density. Got it? So that's it guys. So ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நெக்ஸ்ட் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒரு கண்டெய்னர் பா. ஏன்னா இப்போ நீட் எக்ஸாம்னாலும் சரி, ஜேஇ மெயின் எக்ஸாம்னாலும் சரி, இப்போ சில கொஸ்டின்ஸ் வந்து கேஷியஸ் ஸ்டேட்லேருந்து எப்படி கேட்குறாங்கன்னா, சம் கண்டெய்னர்ஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த கண்டெய்னர்லேருந்து சம் ஜெனரல் ரிலேஷன்ஷிப் கேட்குறாங்க. அது என்ன கண்டெய்னர் ஓரியன்டான ப்ராப்ளம் எப்படி வரும்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கண்டெய்னர் பா. இந்த 2 கண்டெய்னரையும் நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அண்ட் இந்த கண்டெய்னருக்கு உள்ளே இருக்கக்கூடிய கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்பர் ஆஃப் கேஸஸ் இருக்குது. ஓகே, ஓகே, ஸோ 2 கண்டெய்னரை கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது ஒரு கண்டெய்னர் ஏ அண்ட் கண்டெய்னர் பி. ஸோ இந்த 2 கண்டெய்னரை முதல்ல நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். கனெக்ட் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் நடுவில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்டாப், இங்கேருந்து ஒரு கண்டெய்னருக்கும் இந்த கண்டெய்னரும் உள்ளே இருக்கக்கூடிய கேஸ் வந்து மிக்ஸ் ஆகாத மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே, அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஸ்டாப் பண்ணக்கூடிய அந்த காக்கை நான் எடுத்துடுறேன். ஸோ அந்த ஸ்டாப் பண்ணக்கூடிய அதை எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 2 இதில் இருக்கக்கூடிய கேஸும் ஏங்கிற கண்டெய்னர் இருக்கக்கூடிய இந்த கேஸும் பிங்கிற கண்டெய்னர் இருக்கிற கேஸையும் நான் என்ன பண்ணுறேன்னா மிக்ஸ் பண்ண வச்சுட்டேன். ஓகே, ஸோ இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், இங்கே ஸ்டாப் பண்ணி நான் 2 கண்டெய்னர் கூடிய கேஸையும் மிக்ஸ் பண்ண அலோவ் பண்ணலை. ஸோ இந்த கண்டெய்னர் கூடிய கேஸோட வால்யூம் பார்த்தீங்கன்னா V1 அண்ட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா P1, டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா T1 அண்ட் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா N1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஆர் ஏன்னு வச்சுக்கிறேன். எல்லாமே ஏன்னு போடலாம், ஏன்னா ஏங்கிற கண்டெய்னர் தானே. ஸோ ஏ. இப்போ பிங்கிறதுனால NB, VB அண்ட் PB, டெம்பரேச்சர் ஆஃப். ஓகே, ஸோ அப்போ 2 கண்டெய்னருக்குமே எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ரெண்டுலேயும் வேறு கேஸ் இருக்குது, வேறு ப்ரெஷர் இருக்குது, வேறு டெம்பரேச்சர் இருக்குது, வேறு நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. இப்போது இந்த 2த்தை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும்னா, ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷரும் இந்த கண்டெய்னர் இருக்கக்கூடிய ப்ரெஷரும் அந்த கண்டெய்னர் இருக்கக்கூடிய ப்ரெஷரும் வந்து ஈக்குவல் ஆகிடும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த 2 கண்டெய்னர் நீங்கள் கனெக்ட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய கேஸஸை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ப்ரெஷர் 2 கண்டெய்னருக்கும் ஈக்குவல் ஆகிடும். இங்கே எவ்வளோ ப்ரெஷர் இருக்கோ அந்த ப்ரெஷர் தான் இங்கே இருக்கும். ஓகே, தேர் இஸ் நோ சேஞ்சஸ். பட் வால்யூம் வந்து எப்படின்னு தெரியல. நான் ஈக்குவல் வால்யூம்னு சொல்லலை. இந்த ஏயோட வால்யூம் வந்து எப்படி, ஏயோட வால்யூம் மாதிரி தான் இருக்கும். ஸோ வால்யூம் வந்து அப்படியே தான் இருக்கும். வால்யூம் வந்து ஏ அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து பி. ஓகே, டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம், ஸோ டெம்பரேச்சர் T2. ஏன் நான் இங்கே ஓகே T2 அண்ட் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் வந்து மாறி இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே ஏன்னா ரேண்டம் ஆகிடுச்சு, இல்லை மிக்ஸ் ஆனதுனால மாறி இருக்கும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா T3 அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா N3 ஆகிடும். ஓகே, ஸோ ஜஸ்ட் சேஞ்சஸ் வந்துருக்கு. ஓகே, சம் சேஞ்சஸ் அது. இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும் என்னென்னா, இப்போ ஏயில் 50 பார்ட்டிகிள் இருக்குது, பியில் 30 பார்ட்டிகிள் இருக்குது. ஆம் ரைட்? ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இப்போ ஏபிங்கிற 2 கண்டெய்னரை சேர்த்தாச்சுன்னா எனக்கு நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் எத்தனை இருக்கும்?
நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் NA ப்ளஸ் NB வந்து ஃபிக்ஸ்டு தானே, ரெண்டுத்தையும் நான் சேர்த்துட்டேன்னா கான்ஸ்டண்ட்டாக தானே இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஈவன் ஆஃப்டர் மிக்சிங் ஆர் பிஃபோர் மிக்சிங் ரெண்டுலேயுமே வந்து எனக்கு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் காமனாக தானே இருக்கும், கான்ஸ்டன்ட் தானே. அண்ட் ஐ நோ தட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை வச்சு n இஸ் ஈக்குவல் டு என்ன வரும். ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV இஸ் ஈக்குவல் டு nRT. இட் மீன்ஸ் n இஸ் நத்திங் பட் PV டிவைடட் பை RTன்னு வருமா. ஓகே, ஸோ இப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பை தான் நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த ரெண்டு கண்டெய்னர். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏங்கிற கண்டெய்னர் எடுக்கிறேன். ஸோ ஏங்கிற கண்டெய்னரில் எத்தனை மாலிகூல்ஸ் இருக்குது, P ப்ரெஷர் என்ன PA, ஓகே PA VA divided by gas constant R and temperature பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் TA. ஓகே ப்ளஸ் அடுத்த கண்டெய்னர் இதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா PB VB divided by RTB. ஓகே am I right? ஸோ இப்போ இது என்ன NA plus NB பிஃபோர் மிக்சிங். ஸோ திஸ் இஸ் பிஃபோர் மிக்சிங், மிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போது ஐ நோ தட் பிஃபோர் மிக்சிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸும் ஆஃப்டர் மிக்சிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸும் இப்போவுமே இதில் NA ப்ளஸ் NB எவ்வளோ இருக்கும், அஃப்கோர்ஸ் 80 தான் இங்கேயும் இருக்கும். மிக்ஸ் ஆனாலுமே வந்து 80 பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும், நம்பர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஏன்னா இந்த கண்டெய்னர் வந்து க்ளோஸ்டாக தான் இருக்குது, வெளியிலேருந்து ஒரு கேஸ் வந்து உள்ளே வரல. ஓகே, ஸோ நான் அப்போ மறுபடியும் இதை இங்கே என்ன பண்ணுறேன், ஸோ ப்ரெஷர் இந்த கண்டெய்னர் இட்ஸ் மை NAவா. ஸோ இதில் இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ PV டிவைடட் பை T2 N வேணால R ப்ளஸ் PVB டிவைட் பை T3 N3 போலாமா. ஓகே, ஸோ சிம்பிள் லாஜிக். இங்கே இருக்கக்கூடிய NA ப்ளஸ் வந்து பிஃபோர் மிக்சிங்ப்பா, இங்கே இருக்கிறது வந்து NA ப்ளஸ் NBங்கிறது வந்து ஆஃப்டர் மிக்சிங். ஓகே, ஸோ அப்படி இந்த ரெண்டு மிக்சிங் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை நீங்கள் இப்படி அப்ரோச் பண்ணால் போதும். ஜஸ்ட் ரெண்டு கண்டெய்னர், அந்த ரெண்டு கண்டெய்னர் மிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய கேஸ் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸும் ஆஃப்டர் மிக்சிங் ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸும் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் சேமாக தான் இருக்கும். அதை வச்சு தான் இந்த ஃபார்முலா நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய வரும். நம்ம அப்புறமா இன்னொரு செஷனில் வந்து இது ஓரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் ஸோ அப்புறம் டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். ஸோ டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இதுவும் சிம்பிளான ஒரு விஷயம் தான். என்னென்னா இங்கேயுமே நான் ஒரு ரெண்டு கண்டெய்னர் நான் எடுக்கிறேன்ப்பா. நம்ம கேஷியஸ் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி கண்டெய்னர்ஸ்குள்ளே தான் போகும் நிறைய விஷயம். ஓகே, ஸோ இது ஒரு கண்டெய்னர், இது இன்னொரு கண்டெய்னர். இந்த ரெண்டு கண்டெய்னருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஓகே, நல்லா கீப் இட் இன் யுவர் மைண்ட். ரெண்டுமே வேற வேற கேஸ்ன்னு கூட வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கொஞ்சம் O2 கேஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, தேர் இஸ் சம் O2 கேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே O2 கேஸ், இன்னொரு இந்த பக்கம் வேற ஒரு கேஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதோட வால்யூம், ஸோ வால்யூம் V1, இதோட வால்யூம் வந்து V1 அண்ட் இதோட வால்யூம் V2, இதோட வால்யூம் V3. அண்ட் நல்லா மைண்டில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கண்டெய்னரோட வால்யூமும் சரி, இந்த கண்டெய்னரோட வால்யூம் சரி, இந்த கண்டெய்னரோட வால்யூம் சரி, எல்லாமே ஈக்குவல். இங்கே மாதிரி நம்ம மிக்சிங் எல்லாம் பண்ணலை. இங்கே மாதிரி மிக்சிங் எல்லாம் பண்ணலை. ஜஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு கண்டெய்னர் அதில் இருக்கக்கூடிய வால்யூம் இருக்குது, அதில் கொஞ்சம் கேஸ் இருக்குது. இந்த கேஸ் இருக்குல்ல, இந்த கேஸ் கொஞ்சம் ப்ரெஷர் க்ரியேட் பண்ணும்ல. ஸோ இந்த கேஸோட ப்ரெஷர் ஓகே, அண்ட் இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து சேம் டெம்பரேச்சர். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த மூணுமே வந்து வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. கீப் இட் இன் யுவர் மைண்ட், வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த
கண்டெய்னர் ஏனாலும் சரி, கண்டெய்னர் பினாலும் சரி, ஆர் கண்டெய்னர் சி, இந்த மூணுமே வால்யூம் கான்ஸ்டன்டான வால்யூம் தான். அண்ட் உள்ள இருக்கக்கூடிய கேஸ் இருக்குல்ல, இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பியூரா இது வந்து ஒரு O2 கேஸ்னு வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா H2 கேஸ்னு வைக்கலாம். ஸோ 2 கேஸஸ் இருக்கு. 2 கேஸஸ்லயும் ஓகே, இதான் O2 கேஸ். ஓகே, H2 கேஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் இருக்குல்ல, பியூரா இருக்கும்போது இதோட கண்டெய்னர் ப்ரெஷர். ஓகே, இங்கே அடுத்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா இதில் ஹைட்ரஜன் கேஸ் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இது என்ன PO2ன்னு நான் சொல்கிறேன். PO2 இங்கே பார்த்தீங்கன்னா PH2. ஸோ இந்த 2 கேஸ் இருக்கு. 2 கேஸோட ப்ரெஷர் நான் கம்பைன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 கண்டெய்னர் இருக்கக்கூடிய கேஸையும் நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே இந்த கண்டெய்னருக்குள்ள கொண்டு வரேன். 2 கண்டெய்னர்ல இருந்த கேஸ், எக்ஸாம்பிள் O2 H2, இந்த 2 கேஸை நான் என்ன பண்றேன்னா இந்த கண்டெய்னருக்குள்ள கொண்டு வந்து இப்போ நான் வச்சிட்டேன். இப்போ இங்க இருக்கக்கூடிய பிரஷர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? வாட்ஸ் த பிரஷர்? ஸோ இங்க இப்போ இதுல இருக்கக்கூடிய பிரஷர் நான் என்னன்னு சொல்றேன்னா P டோட்டல்னு வைக்கிறேன். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பிரஷர் வந்து இந்த கண்டெய்னர்ல இருந்துச்சுல்ல O2, இதுல கிரியேட் ஆன பிரஷரும் PO2, ஓகே, அதுல இருந்தக்கூடிய பிரஷர் O2 ஓட பிரஷரும் அண்ட் ஹைட்ரஜன் கிரியேட் பண்ண பிரஷர் இருக்குல்ல H2, இந்த 2 ஓகே, இந்த 2 கேஸஸ் இருக்குல்ல, இந்த 2 கேஸோட பார்ஷியல் பிரஷர். ஓகே, ஸோ இங்க இருக்கிறது வந்து 2 கேஸும் கம்பைன் பண்ணிட்டேன். O2 சரி H2 சரி 2 கேஸை நான் கம்பைன் பண்ணி கிரியேட் ஆன பிரஷர் வந்து P டோட்டல். அண்ட் இந்த P டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சமேஷன் ஆஃப் பார்ஷியல் பிரஷர். ஓகே, உள்ள இருக்கக்கூடிய என்னென்ன கேஸ் இருக்கோ அந்த எல்லா கேஸஸோட பிரஷர், அது கிரியேட் பண்ணக்கூடிய பிரஷரை தான் நான் PO2 PH2ன்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்சிஜன் வந்து இந்த கண்டெய்னரில் வந்து எவ்வளோ பிரஷர் கிரியேட் பண்ணிருக்கு, இதுதான் என்னன்னு சொல்லணும்னா பார்ஷியல் பிரஷர். சேர்றதுக்கு முன்னாடி இருந்த இப்போ நிறைய கேஸஸ் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கிரியேட் ஆகக்கூடிய ப்ரெஷர்னா டோட்டல் ப்ரெஷர்னு சொல்கிறேன். எப்படின்னா மிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பியோர் ஃபார்மில் இருக்கும்போது அந்த கேஸஸ் வந்து கிரியேட் பண்ணும் இல்லை, அந்த ப்ரெஷர் நான் என்னன்னு சொல்லணும்னா பார்ஷியல் ப்ரெஷர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர் இந்த PO2ன்னு சொல்கிறது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் O2, PH2ங்கிறது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் H2. காட் இட்? ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். ஸோ டால்டன்ஸ் லா அதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ 2 கண்டெய்னரில் இருக்கக்கூடிய கேஸஸை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ அதில் கிடைக்கக்கூடிய மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ சமேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் கேஸஸ். இண்டிவிஜுவல் கேஸோட பார்ஷியல் ப்ரெஷர் இருக்கும்ல, அதுதான். ஓகே, அண்ட் அவர் சொன்ன விஷயம் என்னன்னா வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் உள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஓகே அங்கே ஆட் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, அங்கே ஆட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இது ப்ராப்ளம் கிடையாது. காட் இட்? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வால்யூம் கான்ஸ்டன்ட் தானே. இப்போது இங்கே ஒரு n நம்பர் ஆஃப் பார்ட்டிகள் இருக்குது, கரெக்டாக? இப்போ ஏன்னு வச்சுக்கிறேன், n நம்பர் ஆஃப் பார்ட்டிகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா NB நம்பர் ஆஃப் பார்ட்டிகள் இருக்குது. ஓகே ஓகே, ஸோ NB நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரில் எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்கும்? N டோட்டல் பார்த்தீங்கன்னா NA + NB தானே இருக்கும். ஆம் ரைட்? ஸோ இப்போது இதை வச்சு ஒரு ஐடியல் கேஸ், நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தெரியல, PV = nRT and N = PV / RT. Am I right? So we know this one. So இப்போ கண்டெய்னர் 1ல இருக்கக்கூடிய NA பார்ட்டிகல் இருக்குல்ல, NAனா என்ன? ஸோ ப்ரெஷர் ஆஃப் O2 எடுக்கிறேன். NAல O2 தானே இருந்துச்சு. Am I right? ஏல வந்து O2. ஸோ ப்ரெஷர் ஆஃப் O2 கிரியேட் பண்ண ப்ரெஷர் ப்ளஸ் வால்யூம். ஸோ வால்யூம் வந்து நமக்கு ஃபிக்ஸ்ட், பிரச்சனையே கிடையாது. வால்யூம் அண்ட் R வந்து கான்ஸ்டன்ட், பிரச்சனை இல்லை. டெம்பரேச்சர், இப்போ இந்த கண்டெய்னர் எல்லாமே கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட். ஓகே, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ NA = இந்த மாதிரி எழுதியாச்சு. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், NB = பிங்கிற கண்டெய்னர் என்ன கேஸ் இருந்துச்சு? H2 கேஸ் இருந்துச்சு. H2
V divided by RT. Can I write it like this? Okay, so இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ரெண்டு ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போறேன். எங்க எப்படி யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்க. PO2 is equal to NA, okay, NA RT divided by V ன்னு எழுதலாமா? Can I? Of course I can. Okay, இப்போ இந்த ஃபார்முலா நான் எப்படி எழுதலாம்? PH2 is equal to N B RT divided by V ன்னு எழுதலாமா? So number of particles in a B container or number of H2 ன்னு கூட எழுதிக்கலாம். Just நம்ம B னே போட்டுக்கிறோம். Okay. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், ரெண்டு ஈக்குவேஷனை நான் ரிலேட் பண்ண போகிறேன். எப்படி? ஸோ P total, ஓகே, ஸோ P totalனா என்னமா? PO2 plus PH2, am I right? Individual pressure. ஸோ அப்போ என்ன PO2 ஓட வேல்யூ என்னவா? NA RT divided by V plus NA RT divided by VM. ஸோ இப்போ இங்கே NB, ஓகே, ஸோ இப்போ என்ன NA plus NB இந்த ரெண்டத்தையும் காமனாக எடுத்துட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய RT டிவைடட் பை V வெளியில் தூக்கி போகிறேன். ஸோ P total is equal to இந்த மாதிரி ஒரு வேல்யூ வருமா? இப்போ இன்னொரு ரிலேஷன்ஷிப். ஸோ திஸ் இஸ் அனதர் ஒன் ஃபார்முலா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் இருக்குல்ல, அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா முடிஞ்சா அடுத்து பார்க்கலாம். அடுத்த ஒரு ஃபார்முலா என்னன்னா, இப்போ PO2 divided by partial pressure of oxygen divided by P total. ஓகே, ஸோ இப்படி போடுறேன். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா PO2, ஸோ PO2 ஓட ஃபார்முலா என்ன? NA RT divided by VM. by VM and P total ஓட வேல்யூ என்ன? NA plus NB. NA plus NB இங்கேயுமே RT divided by V ன்னு வருமா? இப்போ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நான் கட் பண்ணலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எப்படி இருக்கும்? NA divided by NA plus NB. சிம்பிளா? Am I right? So இது என்ன? பாருங்க, mole fraction. Am I right? So this is nothing but my mole fraction of A. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா என்ன? PO2 ஆர் PO2ன்னு பதிலாக நான் ஏன்னே போடுறேன். ஏங்கிற கண்டெய்னர் தானே, ஏங்கிற சப்ஸ்டன்ஸ். ஸோ PA டிவைடட் பை P total. ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கேஸ் A டிவைடட் பை P total பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் A. ஆர் இதை இன்னொரு விதமாகவும் எழுதுவாங்க. என்ன? partial pressure of A is equal to mole fraction of A into P total. Got it? That's it. So இது அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒரு ஃபார்முலா, அது என்னன்னா, இப்போ இங்கே எப்படி நம்ம PO2 மேலே போட்டோமோ அடுத்து இங்கே நம்ம என்ன பண்ண போறோம்னா PH2 ஆர் PBனே போட்டுக்கிறேன். PH2, ஓகே, ஃபர்ஸ்ட் PH2னே பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் P total இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? இங்கே பண்ண அதே தான் வரும். ஜஸ்ட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா NAக்கு பதிலாக இங்கே NBன்னு போடும். ஓகே, RT டிவைடட் பை V NB plus NA, இங்கே RT டிவைடட் பை Vன்னு வரும். ஸோ மேலேயும் கீழையும் கட் பண்ணால் NB டிவைடட் பை NA plus NBன்னு வரும். இட்ஸ் நத்திங் பட் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் B. ஓகே, ஸோ இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த ஃபார்முலா என்ன? சேம் இதில் நமக்கு கிடைக்கக்கூடியது partial pressure of B is equal to mole fraction of B into P total.
So that's it. So நமக்கு Graham's law of partial pressure. Partial pressure, Dalton's law of partial pressure நமக்கு கிடைக்கக்கூடிய formulas பார்த்தீங்கன்னா this is 1 and next 2, okay, next 3 and 4. So there are 4 formulas வந்து just நம்ம இந்த ஒரு லால இருந்து நமக்கு கிடைக்குது, டால்டன்ஸோட பார்ஷியல் பிரஷர் வந்து கிடைக்குது. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் கீப் இட் இன் யுவர் மைண்ட் அண்ட் நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே கைஸ், காட் இட். அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் என்னன்னா எஃப்யூஷன் அண்ட் டிஃப்யூஷன். ஸோ இதுக்காக தான் இந்த பந்தை கொண்டு வந்தேன். ஓகே, ஸோ இந்த பந்தில் பார்த்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கும், காற்று தானே இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஊசி எடுக்கிறேன், ஊசி எடுத்து இந்த பந்தில் ஒரு ஓட்டை போடுறேன். ஓட்டை போடும்போது என்ன ஆகும், இந்த பந்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய காற்று அப்படியே ரிலீஸ் ஆகும். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பலூன் எடுத்துக்கலாமே. ஒரு சிம்பிளாக ஒரு பலூன் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த பலூன் அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பலூனுக்குள்ளே என்ன இருக்குன்னா நிறைய கேஸ் மாலிகுல்ஸ் இருக்கும். am I right? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டக்குன்னு இந்த பந்து ஆர் பலூன் வாட் எவர் எல்ஸ் டசன்ட் மேட்டர். ஓகே, ஸோ இந்த பந்துக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஓட்டை போடுறேன். am I right? ஸோ ஒரு ஊசி எடுக்கிறேன், அந்த ஊசியை எடுத்து ஒரு ஓட்டை போடுறேன். ஸோ அந்த ஓட்டை போடும்போது என்ன ஆகும், உள்ளே இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுல்ஸ் வெளியில் லீக் ஆகும். இல்லை, am I right? இதுக்கான காரணம் என்னவா இருக்கும், சிம்பிள் லாஜிக். உள்ள ப்ரெஷர் ஹையாக இருக்கும், வெளியில் ப்ரெஷர் லோவாக இருக்கும். ஸோ ஹை ப்ரெஷர் ரீஜன்லேருந்து லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு ஒரு பின் ஹோல் வழியாக கேஸ் எஸ்கேப் ஆகுறது. கரெக்டாக? ஸோ இதை எஸ்கேப்பிங் டெண்டன்சி, அது அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எஃப்யூஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்ல போயாச்சுன்னா எஸ்கேப்பிங் gas through a pinhole. Okay, ஸோ சிம்பிளா ஒரு ஷார்ட்டாக சொல்லியாச்சு. இப்போ ஓகே, இப்போ என்னன்னா உள்ளே இருக்கக்கூடிய கேஸ் வந்து வெளியில் வந்துருச்சுப்பா. ஸோ அந்த ப்ராசஸோட பேர் என்ன, இங்கேருந்து வெளியில் வரக்கூடிய ப்ராசஸோட பேர் என்ன, எஃப்யூஷன். ஓகே, ஸோ அந்த சின்ன ஹை ப்ரெஷர் ரீஜன்லேருந்து லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு ஒரு பின் ஹோல் வழியாக எஸ்கேப் ஆகிற அந்த கேஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அந்த ப்ராசஸ் என்னென்னு சொல்லுவோம், எஃப்யூஷன் சொல்லுவோம். இப்போது இந்த கேஸ் வந்து எஃப்யூஷன் வழியாக வெளியில் வந்துருச்சு. ஸோ இந்த பந்தில் இருந்து என்ன கேஸ் வெளியில் லீக் ஆகிடுச்சு. லீக் ஆன அந்த கேஸ் வந்து வெளியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் கூட மிக்ஸ் ஆகும். இல்லை, am I right? மிக்ஸ் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டிஃப்யூஷன் சொல்லுவோம். ஓகே, am I right? ஸோ இந்த டிஃப்யூஷன் இதெல்லாமே ஸ்பான்டேனியஸாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஓகே, டிஃப்யூஷன். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய கேஸ் இருக்குது, அந்த கேஸ் வந்து ஹை ப்ரெஷர் இருக்குது. நான் இப்போ ஒரு ஓட்டை போட்டோன்னா என்ன ஆகும், அந்த ஓட்டை வழியாக அந்த கேஸ் எஸ்கேப் ஆகும். அண்ட் எஸ்கேப் ஆன அந்த கேஸ் வந்து சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் கூட மிக்ஸ் ஆகுது. அந்த ப்ராசஸை நான் என்னென்னு சொல்லுவேன்னா டிஃப்யூஷன் சொல்கிறேன். ஸோ எஃப்யூஷன் ஃபாலோடு பை டிஃப்யூஷன். ஸோ ஒரு எஃப்யூஷன் ப்ராசஸ் நடக்குதுன்னா அதுக்கு ஃபாலோட் பை என்ன நடக்கும், ஓகே, followed by our diffusion process இருக்கும். So keep it in your mind. Okay, so this 2 points are more important. So diffusion and effusion இந்த ரெண்டுமே ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். ஓகே, ஒரு பந்துக்குள்ள காத்துல ஒரு வாட்டர், ஜஸ்ட் ஒரு வாட்டர் போடுறேன், ஹை ப்ரெஷர் ரீஜன்லேருந்து லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு கேஸ் வந்து அந்த பின் ஹோல் வழியாக எஸ்கேப் ஆகுது. இதை தான் நம்ம என்னென்னு சொல்லணும், எஃப்யூஷன் சொல்லுவோம். அண்ட் வெளியில் வந்த கேஸ் என்ன ஆகும், இன்டர்மிக்சிங் ஆகும். ஸ்பான்டேனியஸாக சுற்றி இருக்கக்கூடிய மற்ற கேஸ் கூட இன்டர்மிக்சிங் ஆகும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டிஃப்யூஷன் சொல்லுவோம். காட் இட்? am I right? yeah, now next. ஸோ இப்போ எஃப்யூஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, ஸோ இது எந்த அளவுக்கு அந்த கேஸ் வந்து அந்த பின் ஹோல் வழியாக எஸ்கேப் ஆகுங்கிறத அந்த ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறதுக்கு சில ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அதில் சில ஃபார்முலாஸ் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரேட் ஆஃப் எஃப்யூஷன் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் கேஸ் எஸ்கேப் எந்த அளவுக்கு. ஸோ இங்கே ஒரு வால்யூம் இருக்குப்பா, இங்கே ஒரு லிட்டர், ஸோ ஒரு 1 லிட்டர் இருக்கக்கூடிய கேஸ் இருக்குது, அது வந்து எஸ்கேப் ஆச்சு. ஓகே, ஸோ எந்த அளவுக்கு வால்யூம் இருக்கக்கூடிய கேஸ் வந்து எஸ்கேப் ஆயிருக்கு அண்ட் டிவைடட் பை டைம். ஓகே, ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் கேஸ் வந்து அந்த எஃப்யூஷன் ப்ராசஸ்க்குள்ளே வந்திருக்கு. ஸோ தட் ஒன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்பர். ஓகே, ஸோ நார்மலாகவே ரேட்டுங்கிறது எப்படி, ஸ்பீடை பொறுத்தானே இருக்கும். ஸோ ஸ்பீடுங்கிறது என்ன, டிஸ்டன்ஸ் பை டைம்னு சொல்லுவோம். இல்லை, am I right? ஸோ இங்கே டிஸ்டன்ஸுக்கு பதிலாக நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா
கேஸ் எஸ்கேப் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நான் எடுக்கக்கூடிய ஃபேக்டர் என்ன வால்யூம். ஸோ வால்யூம் ஓகே வால்யூம் ஆஃப் கேஸ் எந்த அளவுக்கு கேஸஸ் வந்து எஸ்கேப் ஆயிருக்கு அது டிவைட் பை டைம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அது இங்கே வால்யூம்ல சொல்லியிருக்காங்க, இங்கே என்ன நம்பரில் மாற்றிருக்காங்க. இங்கே வால்யூம், இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேஸ். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். இது நார்மல் நம்ம வெலாசிட்டி எல்லாம் படிப்போம்ல. ஸோ அந்த பேசிஸில் தான் இங்கே டிஸ்டன்ஸ் பை டைம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே டிஸ்டன்ஸ் இன்னும் ஒரு விதத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம். என்னன்னா இப்போ நல்லா பாருங்க, உள்ள ஹை ப்ரெஷர் இருக்கும். நான் ஒரு ஓட்டை போட்டோன்னே அந்த ஹோல் வழியாக உள்ள இருக்கக்கூடிய கேஸ் வந்து வெளியில் வருது. கரெக்டாக? ஸோ இதை தான் எஃப்யூஷன் சொல்லுவேன். ஸோ உள்ள ப்ரெஷர் இருக்குது பி இனிஷியல், வெளியில் வந்தோடனே இப்போ கொஞ்சம் கேஸஸ் வந்து வெளியில் வந்துருச்சுப்பா. ஸோ வெளியில் வந்தோடனே என்ன ஆகும்? ப்ரெஷர் டவுன் ஆகுமா? ப்ரெஷர் ஃபைனல் டிக்ரீஸ் ஆகுமா? ஏன் சார் டிக்ரீஸ் ஆகணும்? ஏன்னா இப்போ நான் ஒரு பலூன் இருக்குது, உள்ள நிறைய நம்பர் ஆஃப் கேஸஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் ஒரு ஓட்டை போட்டோன்னா உள்ளே இருக்கக்கூடிய கேஸஸ் எல்லாமே என்ன ஆகும்? வெளியில் வரும். ஸோ அப்போது உள்ள நம்பர் ஆஃப் கேஸ் பார்ட்டிகிள்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்படி டிக்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? ப்ரெஷரும் டிக்ரீஸ் ஆகும். am I right? Yes or no? V is equal to nRT. am I right? ஓகே ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் உள்ள டிக்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகும். இல்லை ஷார்ட்டாக சொல்ல போயாச்சுன்னா இப்போ இங்கே இருக்கிறது ஒரு 50 பார்ட்டிகிள்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த 50 பார்ட்டிகிள்ஸ் இந்த பலூனோட சர்ஃபஸில் ஒரு ஹிட் அடிக்குது, மோதுறதுனால உருவாகக்கூடிய ப்ரெஷர் வந்து கொஞ்சம் இருக்குது. இப்போ நான் அந்த 50 பார்ட்டிகிள்லேருந்து 25 பார்ட்டிகிள் வந்து எஃப்யூஷன் வழியாக எஸ்கேப் ஆகிடுச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 25 பார்ட்டிகிள் தான் என்ன ஆகும்? ப்ரெஷருக்கு ரீசனபிளாக இருக்கும். கரெக்டாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஸோ அப்போ 25 பேர், முன்னாடி 50 பேர் இருந்தாங்க, இப்போ 25 பேர் தான். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும். இல்லை ஏன்னா 25 பேர் வாலில் ஹிட் ஆகும்போது ப்ரெஷர் அந்த அளவுக்கு இருக்காது. ஓகே சிம்பிள் லாஜிக். ஓகே தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் அப்போ நான் என்ன பண்ணலாம்? ப்ரெஷர் ட்ராப்னு போடலாமா? ப்ரெஷர் ட்ராப் டிவைடட் பை டைம். ஓகே டைம்னு போடலாம். இல்லை ஐம் ரைட் ஆர் ராங்? ஸோ இந்த ப்ரெஷர் ட்ராப்பை நான் என்னன்னு சொல்லலாம்னா மைனஸ் dpன்னு சொல்றேன், ஆர் டெல்டா பின்னு கூட சொல்லலாம். ஓகே டெல்டா பி டிவைடட் பை டீன்னு நான் சொல்கிறேன். ஓகே ஸோ திஸ் இஸ் அ ஜெனரல் ஃபார்முலா, மீன் ரேட் ஆஃப் எஃப்யூஷனோட ஒரு ஷார்ட்டான ஒரு ஃபார்முலாஸ். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அடுத்ததாக பார்க்க போகிற லா என்னன்னா கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷன். ஸோ இந்த லாவில் என்ன சொல்லுவாங்கன்னா த ரேட் ஆஃப் எஃப்யூஷன் ஆர் டிஃப்யூஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் மோலார் மாஸ். ஓகே ஸோ ரேட் வந்து எதுக்கு? மோலார் மாஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ஷார்ட்டாக சிம்பிளாக ஸ்வீட்டாக சொல்ல போயாச்சுன்னா இப்போ இது ஒரு கண்டெய்னர்ப்பா, ஐ மீன் இது இன்னொரு ஒரு சர்க்கிள் கண்டெய்னர். இந்த ரெண்டு கண்டெய்னருக்கும் வால்யூம் எல்லாம் சேம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அண்ட் இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் இந்த லாக்கு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கணும். ஸோ இப்போ இந்த ரெண்டு இடத்துக்குமே, இந்த ரெண்டு சேம்பருக்கும் ப்ரெஷர் டெம்பரேச்சர் ரெண்டுமே கான்ஸ்டன்ட். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் கண்டெய்னரில் என்ன இருக்குன்னா ஹீலியம் கேஸ் இருக்குது. செகண்ட் கண்டெய்னரில் என்ன இருக்குன்னா நியான் கேஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே ஹீலியம் கேஸ் இருக்குது, நியான் கேஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டுலையுமே நான் என்ன பண்ணுறேன்னா காமனாக ஒரு ஹோல் போடுறேன். ஓகே காமனாக கொஞ்சம் ஹோல் போடுறேன். ஸோ ஹோல் போட்டுட்டு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இங்கே இருக்கிறதுல எந்த கேஸ் ஸ்பீடாக வெளியில் வரும்? ஸோ எங்கே எஃப்யூஷன் ப்ராசஸ் அதிகமாக இருக்குங்கிறதுக்கான கேள்வி என்ன? அதான் கேள்வி. அதுக்கு பதில் என்னவா இருக்கும்? ஸோ ஷார்ட்டாக சொல்ல போனீங்கன்னா ஹீலியம் இருக்குது, நியான் இருக்குது. இந்த ரெண்டுலையுமே ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட். ஓகே ரெண்டு கண்டெய்னர்லையும் ப்ரெஷரும் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்யூஷன் ப்ராசஸ் எதை பொறுத்து அமையும்னா யாரோட மாஸ் கம்மியாக இருக்கும் அங்கே எஃப்யூஷன் அதிகமாக இருக்கும். பிகாஸ் ரேட் ஆஃப் எஃப்யூஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ், molar mass. Okay, and we know that நமக்கு density relationship இருக்குல்ல ideal gas ஓடது PV is equal to nRT. இது நம்ம density relationல நம்ம எழுதுவோம், ஞாபகம் இருக்கா? PM is equal to DRT. ideal gas ஓட density relationship கொஞ்சம் மட்டும் தான் பார்த்தோம். ஓகே ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மாஸ் மோலார் மாஸும் டென்சிட்டியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான், ப்ராப்ளமே கிடையாது. ஸோ அதை இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன்னா இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரேட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் டென்சிட்டின்னு நான் போடுறேன். am I right? Can I? Yeah, இங்கேயுமே ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், சேம் லாஜிக். ஓகே நெக்ஸ்ட்
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு கண்டெய்னர். இங்க இருக்கக்கூடிய இந்த ரேட் இருக்குல்ல, இதை நான் R1 எடுக்கிறேன். இங்க இந்த 2வது கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய அந்த எஃப்யூஷன் ரேட்டை நான் R2ன்னு எடுக்கிறேன். இப்போ இந்த 2 பேத்தோட ரேஷியோன்னு பார்க்குறேன். ஓகே, மேபி நான் R1க்கு பதிலா RAன்னு எடுக்கிறேன். இதை வேணா RBன்னு எடுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 பேத்தோட ரேட் ஆஃப் எஃப்யூஷனோட ரேஷியோ பார்க்கலாம், எடுக்கலாம். RA டிவைடட் பை RB இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? DB divided by DA வருமா? ஏன்னா ஸோ இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணேன்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அதை நான் மாஸுக்கு நான் எழுதுறேன். மாஸுக்கு எழுதுனா சிம்பிள் MB divided by MAன்னு போடலாம். ஓகே, am I right? ஸோ இல்லை சார், நான் ரேட்டை வந்து நான் இங்கே இருக்கக்கூடிய ஃபார்மேட் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ ரேட் ஆஃப் ஏ வந்து என்ன இருக்கும்? வாட்ஸ் ஸோ ரேட் ஆஃப் ஏ, ஸோ ரேட் ஆஃப் ஏன்னா இப்போ ரேட் நான் வால்யூம் பேசிஸில் எழுதுறேன். வால்யூம் என்ன வரும்? வால்யூம் டிவைட் பை டைமா, சேஞ்ச் இன் வால்யூம் எஸ்கேப் டிவைட் பை டைம் அண்ட் நம்பர் வழியாக பார்க்கும்போது n டிவைட் பை t வருமா? ஸோ நான் அப்போ அதை யூஸ் பண்ணுறேன். ஸோ MB சாரி ரேட் ஆஃப் ஏனா வால்யூம் ஆஃப் ஏ எஸ்கேப்ட் அண்ட் டிவைடட் பை டைம் டேக்கன் ஃபார் ஏ அண்ட் கீழே வால்யூம் ஆஃப் B அண்ட் டைம் டேக்கன் ஃபார் B. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா எழுதலாம். ஆர் நம்பர் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணலாம். NA divided by TA and NB divided by TB. So it's a general one. ஓகேவா? ஸோ நார்மலாக கிரஹாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் யூஸ் பண்ணோம். கிரஹாம்ஸ்லால வச்சு யூஸ் பண்ணுறது இங்கே இருக்கு. ஓகே, got it? So this is the shortest form for Graham's law of diffusion. ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் இருக்குல்ல, இந்த ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் நான் கான்ஸ்டன்ட்டாக வைக்கிறேன். ஸோ கிரஹாம்ஸ் லாக்கு அதுதான் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். இப்போ நான் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் இந்த ரெண்டில் ஒரு ஸ்பெஷல் கேஸ் சொல்கிறேன். அது என்னன்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் கிடையாது, ப்ரெஷர் வேரி ஆகுது. எப்படி? ஸோ ஒரு கண்டெய்னர், இன்னொரு கண்டெய்னர், இங்கே P1 ப்ரெஷர் இருக்குது, இங்கே P2 ப்ரெஷர் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா எஃப்யூஷன் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு ஹோல் போடுறேன், இங்கேயும் ஒரு ஹோல் போடுறேன். இப்போ நான் சொல்கிறேன் இங்கே ரேட் ஆஃப் எஃப்யூஷன் ஆர் டிஃப்யூஷன் எப்படி இருக்கும், எஃப்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணலாம்? ஸோ ரேட் நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ ரேட் இங்கே யாருக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ அங்கே இருந்தாலே எஃபெக்டிவ் மீன் எஃப்யூஷன் ப்ராசஸ் ஸ்பீடாக இருக்கும். ஏன்னா இஃப் திஸ் ரீஜன் இஸ் ஹை ப்ரெஷர்மா, ஹை ப்ரெஷர், இங்கே பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷரில் இருக்குது. ஸோ மேலே ஒரு பலூன் இருக்குது, கீழே ஒரு பலூன் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய பலூனை நீங்கள் வெளியிலேருந்து அழுத்திக்கிட்டு இருக்கீங்க. அழுத்தும் போது எஃப்யூஷன் ப்ராசஸ் அதிகமாக தானே இருக்கும். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீசஸ், the rate of effusion is also increases. Am I right? So rate is directly proportional to pressure. Am I right? At constant டெம்பரேச்சருங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ கிரஹாம்ஸ்லாம் வந்து ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஆனால் இங்கே அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் மோலார் மாஸாக பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல ப்ரெஷர் வேரி ஆகுது. ஃபார் ஒரு கண்டெய்னரில் ஹை ப்ரெஷர் இருக்குது, இன்னொரு கண்டெய்னரில் லோ ப்ரெஷர் இருக்குது. ஸோ இந்த கேஸில் பார்க்கும்போது ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரெஷர்னு வரும். ஓகேவா? ஸோ நவ் இப்போ ஜெனரலா ஒரு ஜெனரல் ஃபார்ம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரேட்டை வந்து நான் கொஞ்சம் கூட மாடிஃபை பண்ணியிருந்தேன். ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன், ப்ரெஷர் மேலே P போடுறேன். அண்ட் ஆஃப்டர் தட் ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு லா இருக்குல்ல, ஸோ இந்த லாவை நான் யூஸ் பண்ணுறேங்க. ஏன்னா ஜெனரலாக we know that, okay, ஸோ இங்கே மோலார் மாஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் டிஃப்யூஷன். ஈவன் இந்த இடத்துல ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் இல்லை, பட் அதனால தான் இந்த ப்ரெஷர் டேமை நான் நியூமரேட்டரில் வச்சிருக்கிறேன். ஓகே, காட் இட்? ஸோ ஆர் என்னென்னு பண்ணலாம், P ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டென்சிட்டின்னு எழுதலாமா? ஓகே, ஸோ இது வந்து நான் ஜெனரலாக இந்த கேஸ் நான் யூஸ் பண்ணுறேன்னா மேலே ப்ரெஷர் நியூமரேட்டரில் ப்ரெஷர் போடுறேன், டினாமினேட்டரில் அந்த வேரியபிள்ஸ் எய்தர் மோலார் மாஸ் ஆர் டென்சிட்டி நான் போடுறேன். ஸோ இப்போ ஜெனரலான ஃபார்முலா ஃபார் ஈவன் நம்ம ப்ரெஷரும் சேஞ்சஸ் ஆகுது, டெம்பரேச்சரும் சேஞ்சஸ் ஆகுது, எல்லாமே சேஞ்சஸ் ஆகிற பட்சத்தில் ஒரு ரேட் ஆஃப் எஃப்யூஷன் எதை பொறுத்த அமையுங்கிறது ஜெனரலான ஒரு எக்ஸ்பிளனேஷன். என்னன்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர். ஏன்னா ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃப்யூஷன் தானே வரும். ஸோ ரேட் of effusion is directly proportional to pressure, and again rate of effusion is directly proportional to area of cross section.
என்ன சார்? ஸோ இப்போ இந்த ஹோல் இருக்குல்ல, இந்த ஹோலோட சைஸ் நான் பெருசாக்குனேன்னா, உள்ள இருந்து வெளியில போகக்கூடிய கேஸோட அமௌண்ட்டும் அதிகமாகும் இல்ல. ஸோ ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏஇ வரும். கரெக்ட்டா? Am I right? So that's it. Next. So P A divided by and again general formula என்னன்னா T and M. So this is a general formula. Okay, wow. Got it? Am I right? So this is a general formula for rate of effusion or diffusion. So நீங்க இங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நோட் பண்ணலாம். Rate of okay இங்க பார்த்தீங்கன்னா rate of diffusion is inversely proportional to temperature ன்னு இருக்கு. அப்படின்னா சார் நான் 2 கண்டெய்னர் இருக்கு. ஒரு 2 கண்டெய்னர்ல நான் ஹீட் பண்றேன். எங்க ஹை டெம்பரேச்சர் இருக்கோ அங்க இருக்கக்கூடிய கேஸ் தானே ஸ்பீடா எஸ்கேப் ஆகணும். அப்படியே நம்ம திங்க் பண்ணுவோம். ஸோ அப்படின்னா ரேட் ஆஃப் எஃப்யூஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் தானே வரணும். Am I right? பட் இங்க என்ன சார் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கொடுத்துருக்கீங்க. இதுக்கான ரீசன் என்னன்னா இப்போ பாருங்க ஈவன் என்னதான் நான் டெம்பரேச்சர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருந்தாலும் இங்க நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா நீங்க டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு எஃப்யூஷன் ப்ராசஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கான காரணம் ஜெனரலான ஃபார்முலா இப்படி தான் இருக்கும். ஆனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் எஃப்யூஷன் ப்ராசஸ் ரேட் ஆஃப் எஃப்யூஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கான காரணம் என்னென்னா இப்போ நீங்கள் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது ப்ரெஷர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா? ரைட். ஸோ கேலூசக் லா படி டெம்பரேச்சர் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ அப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் நான் இப்போ என்ன ஆகுது 2 டைம்ஸ் டெம்பரேச்சர் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 2 டைம்ஸ் டெம்பரேச்சர் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷரும் 2 டைம்ஸ் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுமா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 டைம்ஸ் டெம்பரேச்சர். ஸோ அந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த டெம்பரேச்சர் வேல்யூ எதில் இருக்குது? ரூட்டில் இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டெம்பரேச்சர் டினாமினேட்டரில் அஃபெக்ட் பண்ணுற ரேட் அஃபெக்ட் பண்ணுறதை விட நியூமரேட்டரில் இந்த ப்ரெஷர் அதிகமாக அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா கீழே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எதில் இருக்குது? ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ இது ரூட்டுக்குள்ளே இருக்கிறனால நீங்கள் என்னதான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறீங்கனாலும் இந்த இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் அஃபெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரெஷரோட வேல்யூ டபுள் ஆகிடும், இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அப்போ மேலே இருக்கக்கூடிய வேல்யூ தான் டாமினண்ட்டாக இருக்கும். ஓகே, டினாமினேட்டர் இருக்கிறது வந்து டாமினேட் ஆகாது. ஓகேவா? ஸோ கீப் இட் இன் யோர் மைண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ். கைனடிக் கேஸ் இக்குவேஷனை பொறுத்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் சம் பாயிண்ட்ஸ். ஓகே, அதில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா திஸ் தியரி இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் ஐடியல் கேஸ். ஓகே, ஸோ இந்த தியரி வந்து ஐடியல் கேஸுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ஸோ என்ன ஐடியல் கேஸ்? பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை எந்தெந்த கேஸ் ஃபாலோ பண்ணுதோ அதை தான் நம்ம ஐடியல் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இப்போ என்னதான் கேஸஸ் இருந்தாலும் அந்த கேஸஸ் வந்து ரேண்டமாக அங்கே எங்கேயுமா மூவ் ஆகிட்டு இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்படி ரேண்டமாக அது மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஒன்னோட ஒன்று கொலிஷன் ஆகும். ஓகே, ஸோ ஒன்னோட ஒன்று கொலிஷன் ஆகும். அந்த கொலிஷனால் என்ன ஆகும்? ப்ரெஷர் கிரியேட் ஆகும். கரெக்டாக? இப்போ அந்த கொலிஷனை மட்டும் நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறேன்ப்பா. ஸோ ஒரு கண்டெய்னர் நான் எடுக்கிறேன். ஓகே, அந்த கண்டெய்னருக்குள்ளே நிறைய கேஸ் இருக்குது. அந்த கேஸ் வந்து ஒன்னோட ஒன்று ரேண்டமாக மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஒன்னோட ஒன்று கொலிஷன் ஆகும். அண்ட் அந்த கொலிஷனை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கலாம். தேர் இஸ் அ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொலிஷன்ஸ். ஒன்று என்னன்னா இப்போ எலாஸ்டிக் கொலிஷன், நான் எலாஸ்டிக் கொலிஷன்ஸ்னு இருக்கும். எலாஸ்டிக் கொலிஷன்னா இப்போ கொலிஷன் நடக்கும்போது அங்கே எனர்ஜி சேஞ்ச் ஆகாது. கொலிஷனில் இருக்கக்கூடிய 2 பார்ட்டிகல்ஸுக்கும் எனர்ஜியில் சேஞ்சஸ் வராது. அது எலாஸ்டிக் கொலிஷன். அப்படி எனர்ஜியில் ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அதை இன்எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லுவோம். ஸோ இங்கே இந்த தியரியில் பொறுத்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய கொலிஷன், இங்கே நடக்கக்கூடிய கொலிஷன்ஸ் எல்லாமே ஆல்வேஸ் எலாஸ்டிக் கொலிஷன். ஓகே, ஆல்வேஸ் எலாஸ்டிக் கொலிஷன் தான் இங்கே நடக்கும். ஐடியல் கேஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஐடியல் கேஸ் இருக்கணும். அடுத்து உள்ள நடக்கக்கூடிய கொலிஷன்ஸ் எல்லாமே எலாஸ்டிக் கொலிஷன்ஸாக இருக்கணும். இட் மீன்ஸ் கொலிஷனில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோட எனர்ஜியில் சேஞ்சஸ் ஆகவே கூடாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பந்துப்பா, இது E1ங்கிற எனர்ஜியில் இருக்குது. இது இன்னொரு பந்து, இது E2ங்கிற எனர்ஜி இருக்குது. ரெண்டுமே ஒன்னோட ஒன்று வந்து ஹிட் ஆகுது. ஹிட் ஆகிட்டு இந்த பந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகுது, இதுவும் பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ பவுன்ஸ் பேக் ஆனதுக்கப்புறம் அதோட எனர்ஜி வந்து சேஞ்சஸே ஆகாது. இது வந்து நான் இப்போ ஃபைனல் எடுக்கிறேன். ஓகே, இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவல். திஸ் போத் ஆர் ஈக்குவல் எனர்ஜி. அப்படி இருந்தால் தான் அதை நான் என்னன்னு சொல்றேன்னா எலாஸ்டிக் கொலிஷன் சொல்லுவேன். ஸோ கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ்ல வந்து 2 பாயிண்ட் முக்கியம். ஒன்று ஐடியல் கேஸாக இருக்கணும். நெக்ஸ்ட் கொலிஷன் எலாஸ்டிக்காக இருக்கணும். அடுத்த பாயிண்ட் என்னன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்
and force of repulsion. ஸோ ஒரு கேஸுக்கும் இன்னொரு கேஸுக்கு இடையில எந்த விதமான ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் ரிப்பல்ஷனும் இருக்கக்கூடாது. not be present. இது மூணாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனும் இருக்கவே கூடாது. ஓகே, ஸோ ஒரு கொல்யூஷனில் வரக்கூடிய அந்த ரெண்டு பார்ட்டிகல்ஸுக்கு இடையில எந்த விதமான ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் உள்ள இருக்கக்கூடாது. மூணாவது பாயிண்ட் என்ன? வால்யூம் ஆஃப் கேஸ். ஓகே, வால்யூம் ஆஃப் கேஸ் much smaller than வால்யூம். ஓகே, சாரி, வால்யூம் ஆஃப் கேஸ் இங்கே வரும். இங்கே இருக்கிறது வந்து கேஸ்னா வால்யூம் ஆஃப் த பார்ட்டிகல் நான் எடுக்கிறேன், கேஸ் பார்ட்டிகல். ஆர் வெயிட், நான் இங்கே கேஸே நான் போடுறேன். இங்கேனா வால்யூம் ஆஃப் கண்டெய்னர்னு போடுறேன். ஸோ இப்போ ஒன்றுமே கிடையாதுப்பா, இது ஒரு பெரிய கண்டெய்னர். ஓகே, இதோட வால்யூம் வந்து ஒரு 1 லிட்டர் இருக்கு. ஓகே, ஸோ இந்த வால்யூம் இருக்கக்கூடிய இந்த கண்டெய்னரில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன ஒரு டாட், இந்த டாட் இருக்கிறது தெரியுதா? நான் ஒரு டாட் போட்டிருக்கேன், லைட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போது இவ்வளோ பெரிய வால்யூம் நான் கம்பேர் பண்ணுறப்போ இது ஒரு பார்ட்டிக்கிள், சின்ன பார்ட்டிக்கிள். அந்த பார்ட்டிக்கிளோட வால்யூம் ரொம்ப 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 கம்மி. அப்படி ரொம்ப 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 கம்மியாக இருக்கிறனால நான் அந்த பார்ட்டிக்கிளோட வால்யூம் என்ன பண்ணுறேன்? நெக்லெக்ட் பண்ணுறேன். ஐ எம் ஜஸ்ட் நெக்லெக்டிங் இட். ஓகே, ஸோ நெக்லெக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி நாலாவது பாயிண்ட். ஸோ நாலாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்டையர் கண்டெய்னரோட வால்யூம் பார்க்கும்போது வால்யூம் ஆஃப் த கேஸ், இந்த கேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பேஸ் இருக்குல்ல, இப்போ நார்மலாக நம்ம கேஷியஸ் ஸ்டேட்டில் வால்யூம்னு பார்க்குறோம். வால்யூம் ஆஃப் கேஸ் அப்படின்னு பார்த்தாலே நம்ம மைண்டில் வரக்கூடிய விஷயம் என்னென்னா, கேஸோட வால்யூம், கேஸ் எந்த அளவுக்கு வால்யூம் ஆக்குப்பை பண்ணுங்கிறது வராது. ஒரு கண்டெய்னருக்குள்ளே, ஓகே, ஒரு கண்டெய்னருக்குள்ளே கண்டெய்னர் தான் நம்ம மைண்டுக்குள்ளே வரும். இப்போ நம்ம பாயில்ஸில் அதில் வால்யூம் இருக்குது, கரெக்டாக. ஸோ அங்கே சொல்லக்கூடிய வால்யூமுமே நான் சொல்கிறேன் ஃப்ரீயாக மூவ் ஆகணும், கரெக்டாக. கேஸ் மூவ் ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய இடத்த தான் நான் வால்யூம்னு சொல்கிறேன், கரெக்டாக. ஸோ வால்யூம் ஆஃப் கேஸ்ன்னு சொல்கிறது அங்கே என்னென்னா, அந்த ஒரு கண்டெய்னரோட வால்யூமை தான் நம்ம நார்மலாகவே பேசுவோம், நாட் வால்யூம் ஆஃப் கேஸ். ஸோ நம்மளோட கேஷியஸ் ஸ்டேட் அதில் பார்த்தீங்கன்னா வால்யூம்னு நம்ம பேசக்கூடிய விஷயமே வால்யூம் ஆஃப் கண்டெய்னர். ஓகே, ஸோ இந்த கண்டெய்னரோட வால்யூம் தான் நம்ம மைண்டுக்குள்ளே வரும். நம்ம எப்போவுமே வந்து வால்யூம் ஆஃப் கேஸை நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டோம். ஓகே, பட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த தியரியிலேயே சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னன்னா, திஸ் வால்யூம் ஆஃப் கேஸோட வால்யூம். இப்போ இது சின்ன பார்ட்டிகல்னா பிரச்சனை இல்லை. இப்போ நான் ஒரு பெரிய பார்ட்டிகல் வைக்கிறேன்ப்பா, இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 லிட்டர் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா 0.25 லிட்டர் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இது வந்து என்னால் நெக்லெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இது இவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு, கரெக்டாக. ஓகே, ஆனால் இப்போ இந்த தியரி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னா உங்களோட பார்ட்டிக்கிளோட வால்யூம் வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்கணும். ஐ மீன் நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி ஐடியல் கேஸோட வால்யூம்ஸ் எல்லாமே நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இப்போ இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்ஸை எல்லாம் வச்சு ஃபைனலைஸ்டாக ஒரு டெரிவேஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வராங்கப்பா. ஸோ அது என்னென்னா கைனடிக் கேஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த கைனடிக் கேஸ் ஈக்குவேஷன் என்னன்னா, PV is equal to 1/3 mVRMS square. This is the form. ஓகே, கைனடிக் கேஸ் ஈக்குவேஷன்ல இருந்து சில பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் டெரிவேஷன்ஸ்லாம் பண்ணி ஃபைனலைஸ்டாக இந்த ஃபார்மை கொண்டு வருவாங்க. ஓகே, நமக்கு இந்த ஃபார்ம் மட்டும் போதும். ஓகே, this form is enough. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், Pங்கிறது ப்ரெஷர் அண்ட் Vங்கிறது வால்யூம். ஓகே, அண்ட் Mங்கிறது மோலார் மாஸ். ஓகே, அண்ட் VRMS இது என்னன்னா ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. எப்படி கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா இருக்கோ, கைனெட்டிக் எனர்ஜின்னா என்ன, ½ mv² போடுவோம்ல, எம்ங்கிறது மாஸ். இங்கே அதே அந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி தான் இங்கே இருக்கும். ஸோ இந்த ஃபார்மை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கைனெட்டிக் தியரி, அதுலேருந்து கிடைக்கூட கைனெட்டிக் கேஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஓகேவானே? ஓகே தானே? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வெலாசிட்டின்னு ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தோம், RMSன்னு. இப்போ அது என்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு கண்டெய்னர் நான் எடுக்கிறேன். ஓகே,
ஒரு கண்டெய்னர் இருக்கு, அதில நிறைய கேஸஸ் இருக்கு. அந்த கேஸஸ் வந்து ரேண்டமா மோஷன்ல இருக்கும். ஓகே, அந்த கேஸஸ் ரேண்டமா ஒவ்வொரு மோஷன்ஸ்ல இருக்கு. இப்படி மோஷன்ல இருக்கக்கூடிய இந்த கேஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, இந்த கேஸ் பார்ட்டிகல்ஸோட மோஷனை நான் மோஷன், மூவ்மெண்ட் ஆர் வெலாசிட்டின்னு கூட சொல்லலாம்ல. ஆம் ஐ ரைட்? ஸோ இந்த வெலாசிட்டியை நான் 3 விதமா நான் கிளாஸிஃபை பண்றேன். 1 ஃபர்ஸ்ட் ஒன் RMS, root mean square velocity. Okay, next AV, average velocity, and 3 most probable velocity. ஓகேவா? ஸோ இந்த மாலிகுல்ஸோட ஸ்பீட், இப்போ ஒரு கண்டெய்னர்ல கேஸஸ் இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. சாலிட் எடுத்துக்கோங்க, லிக்விட் எடுத்துக்கோங்க. இந்த கேஸுக்கு மட்டும் நிறைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த கேஸ் வந்து நிறைய தே ஹேவ் a lot of free spaces. வால்யூம் அதிகமா இருக்கனால ஃப்ரீ ஸ்பேசஸ் அதிகமா இருக்கும். ஸோ அவங்களோட மோஷன்ஸும் அதிகமா இருக்கும். கேஸ் பார்ட்டிகல்ஸோட மோஷன்ஸ் ரொம்பவும் அதிகமா இருக்கும். ஸோ அப்படி இது மோஷன்ல போகுது. இந்த மோஷனை நாங்க 3 விதமா கிளாஸிஃபை பண்றோம். அது என்ன? ஒன்னு RMS, இன்னொன்னு AV, இன்னொன்னு MPV. So root mean square velocity, average velocity, and most probable velocity. So first one, root mean square velocity. Okay, V RMS. Okay. So the root mean square velocity இது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கண்டெய்னர்ல கொஞ்சம் கேஸஸ் இருக்குப்பா. ஓகே, இந்த கண்டெய்னர்ல கொஞ்சம் கேஸஸ் இருக்குது. இப்போ இந்த ஒரு பர்టిక్యులர் பார்ட்டிகிள் எடுக்கிறேன், அதுக்கோட வெலாசிட்டி V1 எடுக்கிறேன். இது V2, இது V3. ஸோ அப்படி இங்க இருக்கக்கூடிய எல்லா கேஸஸோட வெலாசிட்டின்னு இருக்கும்ல, அது மூவ்மெண்ட் ஆகும். கேஸஸ் எப்பவுமே மூவ்மெண்ட் ஆகத்தான் போகுது. அதோட மூவ்மெண்ட்டை நான் வெலாசிட்டின்னு எடுக்கிறேன். ஸோ V1, V2, V3ன்னு கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸோட வெலாசிட்டி V1 ப்ளஸ். ஸோ ஓவரால் வெலாசிட்டி நான் எப்படி எடுக்கிறேன்னா V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3 ப்ளஸ் Vn. இவ்வளோமா கிடையாது. இதை நம்ம என்ன பண்றோம்னா ஸ்கொயர் ஆஃப் இதோட வேல்யூவை ஸ்கொயர்ல எடுக்கிறோம். ஓகே, காட் இட்? ஸோ இப்போ என்ன பண்றேன்? டிவைடட் பை. ஸோ இந்த ஓவரால் எல்லா பார்ட்டிகல்ஸோட வெலாசிட்டியையும் அதோட ஸ்கொயரை நான் மேலே எடுக்கிறேன். டினாமினேட்டரில் நான் என்ன எடுக்கிறேன்னா டோட்டல் நம்பர், எத்தனை கேஸஸ் இருக்கு. ஓகே, ஸோ எத்தனை கேஸஸ் இருக்கு, ஸோ n நம்பர் ஆஃப் கேஸஸ் இருக்குது. ஸோ அதோட டினாமினேட்டரில் நான் என்ன பண்ணுறேன்? என்னன்னு போடுறேன். ஓகேவா? அண்ட் மறக்காம மேலே ஓகே. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் வால்யூம் ஆஃப் all particles, square of volume of all particle means summation. Okay, summation of all particle divided by எத்தனை number of particles. ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லலாம் root mean square velocity. ஓகேவா? ஸோ இப்போ இதோட ஜெனரலான ஃபார்முலா கைனடிக் கேஸ் தியரி இருக்குல்ல, PV is equal to 1/3 mv RMS. கரெக்டா? ஸோ இப்போ இதுல நான் VRMS is equal நான் என்ன பண்றேன்னா 3p இதுல ஸ்கொயர் வரும். ஓகே, 3p v divided by என்ன பண்றேன்? இந்த m கீழே போடுறேன். ஸோ ஆக்சுவலி இது ஜெனரல் ஃபார்முலா. இப்போ நான் என்ன பண்றேன்னா அதோட கைனடிக் கேஸ் தியரி இருக்குல்ல, அந்த தியரியிலேருந்து இந்த ஃபார்மெட்டை நான் எடுக்கிறேன். 3pv divided by m. mங்கிறது என்ன? மோலார் மாஸ். ஸோ m is nothing but our molar mass. ஓகே, ஸோ மறக்காம இந்த ஸ்கொயரையும் போட்டுரும். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா ஆர்எம்எஸோட இந்த ஜெனரலான ஃபார்முலா நமக்கு எங்கே இருந்துச்சுன்னா கைனெட்டிக் கேஸ் ஈக்குவேஷன்ல இருந்து இந்த ஃபார்முலாவை நம்ம டெரைவ் பண்ணி எடுத்தோம். ஓகேவா? got it? ஸோ 3pv divided by m. ஓகே, ஸோ இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த ஃபார்மெட்டையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டினா அதே மாதிரி ஒரு கண்டெய்னர் நான் வரைகிறேன். அண்ட் அந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஓகே, நிறைய கேஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா அந்த நிறைய கேஸ் பார்ட்டிகல்ஸ், ஓகே, அதோட வெலாசிட்டி, ஒவ்வொரு கேஸ் பார்ட்டிகல்ஸும் ஒவ்வொரு வெலாசிட்டி இருக்கும்ல. ஸோ
okay. So V average velocity is equal to என்ன பண்றேன் எல்லா particlesோட velocity v1 plus v2 plus v3 plus v4 plus dot vn. so n number of particles இருக்கு அந்த n number of particlesோட எல்லாரோட velocity நான் ஆட் பண்றேன். இப்போ ஸ்கூல்ல கூட உங்க கிளாஸோட ஆவரேஜ் மார்க் என்னன்னா என்ன பண்ணுவாங்க உங்க டீச்சர் எல்லாரோட மார்க்கையும் கவுண்ட் பண்ணுவாங்க, ஆட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் எத்தனை கிளாஸில் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கிறதுல டிவைட் பண்ணுவோம் இல்லை, அதே தான் இங்கேயும் பண்ணும். ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் உங்கள் கிளாஸோட ஆவரேஜ் மார்க்கை நீங்கள் எப்படி கேல்குலேட் பண்ணீங்களோ அதே லாஜிக்கல் ஐடியா தான் இங்கேயும் வரும். ஓகேவா, வேற எதுவுமே கிடையாது. ஓகே தானே, ரைட். ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஒரு ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா இப்போ ஏவி இருக்குல்ல, ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ரூட் ஆஃப் 8 PV divided by okay PV divided by pi m இப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் ஓகே ஒரு டெரிவேஷன் பண்ணி இந்த ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு வரும். ஓகே, ஸோ எப்படி நமக்கு இங்கே கைனடிக் கேஸ் ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஃபார்மேட் கிடச்சிச்சோ அதே மாதிரி இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி நம்ம இந்த மாதிரி நோட் பண்ணிக்கலாம். ஏன் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய இங்கே 3 வெலாசிட்டி நான் சொன்னேன், இந்த 3 வெலாசிட்டியுமே எப்போ நம்ம பார்க்குறோன்னா அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஸோ இந்த பர்டிகுலர் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் தான் நம்ம இந்த 3த்தையும் அனலைஸ் பண்ணுறோம். ஓகே, காட் இட். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் இப்போ என்ன பண்ணுறேன், PV டிவைடட் பை M. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் எப்படி என்ன பண்ணுறேன்னா PV இஸ் ஈக்குவல் NRT ஃபார்முலா இருக்குல்ல, NRT. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி PV இஸ் ஈக்குவல் டு NRT. இப்போது N இஸ் ஈக்குவல் டு 1 மோல் இருக்குதுப்பா, 1 மோல் கேஸ் பார்ட்டிகல் இருக்குது அப்படி நான் வைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த PVயை root 3 RT divided by M எழுதலாமா? ஏன்னா அஃப்கோர்ஸ் ஏன்னா இப்போ என்ன என்னோட வேல்யூ இப்போ 1 ஆயிடுச்சு, ஸோ அப்போ பிரச்சனை இல்லை. ஸோ PV is equal to RT. Got it? Am I right? ஸோ அடுத்து நான் அப்போ அதே மாதிரி இதே நான் பண்ணலாம் இல்லை, PV is equal நான் என்ன பண்ணுறேன் root of 8. ஸோ 8 RT divided by pi M. And don't forget for 1 mole average velocity of 1 mole gas particles ஓட தான் இந்த ஃபார்மேட். ஓகே தானே, got it? So next இன்னொரு டேட்டா அதை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த வெலாசிட்டியும் பார்த்துடலாம், மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. ஸோ மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டினா இப்போ இதே தான் கேஸ் பார்ட்டிகல்ஸ் பதிலாக இப்போ மட்டும் நீங்கள் இந்த கிளாஸ் ரூம் நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே, கிளாஸ் ரூம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ கிளாஸில் எக்ஸாம் வைக்கிறாங்க, கிளாஸில் எக்ஸாம்ஸ் ஓகே, கிளாஸில் கொஞ்சம் பேர் ஓகே நான் ஒரு கிராஃப் வரைகிறேன். ஸோ கிராஃப் வரைகிறேன் அண்ட் மார்க்ஸ் கீழே ஒரு மார்க்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மார்க்குக்கும் நான் ஒரு கிராஃப் வரைகிறேன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய ஓகே ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து யார் எடுத்திருப்பாங்கன்னா ஸ்கூல் கிளாஸ் டாப்பர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருப்பாங்க அண்ட் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருப்பாங்க. ஸோ ஒரு கிளாஸில் எப்போவுமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேக்ஸிமமாக இருப்பாங்க. ரைட், ஸோ மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய பிளேஸ் இது. ஏன்னா அந்த பர்டிகுலர் மார்க் தான் மார்க்ஸ் தான் வந்து நிறைய பசங்க வாங்கியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 மார்க் எக்ஸாம்பா, அந்த 50லேருந்து 60 இந்த மார்க்ஸ் எல்லாமே வந்து அதிகமான பர்சன்ஸ் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்போவுமே அதிகம் எல்லா கிளாஸஸ்லையுமே. ஓகேவா, ஸோ அந்த பர்டிகுலர் ரீஜியன் ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் மார்க்ஸ் இந்த இடத்துல நான் வெலாசிட்டின்னு சொல்கிறேன். ஸோ இந்த என்டையர் கண்டெய்னரில் நிறைய கேஸஸ் இருக்குது. ஓகே, அந்த நிறைய கேஸஸில் ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேஸஸ் வந்து வச்சிருக்கு. அந்த வெலாசிட்டியை தான் நான் என்னன்னு சொல்கிறேன்னா மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டின்னு சொல்கிறேன். காட் இட்? எஸ் ஆர் நோ? ஸோ இப்போ இந்த மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி ஷார்ட்டாக எழுத போயாச்சுன்னா வெலாசிட்டி maximum gas molecule. Okay, got it? Am I right? போடலாம் இல்லை? ஸோ இப்போ இதோட ஜெனரலான ஒரு ஃபார்முலா என்னன்னா, இப்போ மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி ரூட் ஆஃப் 2 PV டிவைடட் பை எம்னு வரும். ஓகேவா, got it? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை நான் மறுபடியும் அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி 2 RT divided by M. Can I? Of course. என்னால் எழுத முடியல. Am I right or wrong?
am I? Yes, of course. So இப்போ நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேக்குறேன்ப்பா. So RMS or average velocity, most probable velocity. இதோட general. So velocity RMS என்ன வந்துச்சு? Root mean square velocity 3 PV divided by M. Okay. And velocity AV is equal to என்ன வரும்? Root of 8 PV divided by pi M. And velocity root most probable velocity root of 2 PV divided by M ன்னு வருமா? இந்த மூணு ஃபார்முலா உங்களுக்கு உங்க முன்னாடி இருக்குது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னன்னா, இப்போ நான் ஒரு இந்த சேம்பர்ல இந்த மூணு வெலாசிட்டி அப்படியே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த ஒரு கண்டெய்னர் இருக்கு. இந்த கண்டெய்னர்ல கொஞ்சம் கேஸஸ் இருக்கு. ஓகே, there are some few gases are present inside this container. Now my question is that if I am increasing the pressure of this container, so இந்த உள்ள இருக்கக்கூடிய கேஸோட பிரஷர் ஆர் வால்யூம் நான் என்ன பண்றேன்னா வால்யூமை கம்மி பண்றேன்ப்பா. I am just decreasing the volume of container. ஓகே, ஸோ இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நான் வால்யூமை டிக்ரீஸ் பண்ணும்போது என்னோட வெலாசிட்டி கூடுமா குறையுமா? வீடியோ அப்படியே பாஸ் பண்ணி வச்சு கீழே கமெண்ட்ல இதை நீங்கள் நோட் பண்ணணும், சொல்லணும். ஓகே, ஓகேவா? ஸோ இஃப் ஐ ஆம் டிக்ரீசிங் த வால்யூம் ஆஃப் திஸ் கண்டெய்னர், வெதர் மை velocity of the gas particles will change or not? This is a question. Please video pause பண்ணி வச்சுட்டு கீழே கமெண்ட்ல நீங்க ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ நவ் ஐ ஆம் டெல்லிங் த ஆன்சர். இங்க மேலே சொன்ன இந்த மூணு வெலாசிட்டி இருக்குல்ல, இந்த மூணு வெலாசிட்டியும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இந்த மூணுமே வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல நம்ம எடுப்போம். ஸோ நல்லா பாருங்க. ஸோ PV, ஓகே, இந்த ப்ரெஷர் velocity P and V at a constant temperature. So now note it down, at constant temperature. Okay, at constant temperature நம்ம ஒரு gaseous law யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? Boyles law. Yes, Boyles law. According to Boyles law, PV is equal to K or constant. Am I right? So இப்போ இங்க இருக்கக்கூடிய P and V இந்த ரெண்டு டேர்முமே வந்து at constant temperature இருக்கறனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், வால்யூம்ல நான் வால்யூமை நான் டிக்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி என்னோட நெட் P and V வந்து ஈக்குவலாக தானே இருக்கும். இந்த multiplication of pressure and volume will not change because at constant temperature நமக்கு Boyles law தெரியும் and PV is equal to Kங்கிற constant value தான் நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, the velocity of the particles only changes when temperature change. So make sure that temperature of the particle will not alter by pressure and volume. Okay, it will change when you are changing the temperature. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா PV ஃபார்மேட்லேருந்து RT, ஸோ இந்த டெம்பரேச்சர் ஃபார்மேட்டுக்கு நம்ம இந்த வால்யூமோட ஈக்குவேஷன்ஸை நம்ம மாற்றுறோம். ஓகேவா? பிகாஸ் PV வந்து எப்போவுமே வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, அது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் இந்த PV வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நாட் அ பிக் டீல். ஓகே, காட் இட்? ஸோ தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே தானே? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் கேஸஸ் பா. ஃபர்ஸ்ட் ஜெனரலா வாட் இஸ் கைனடிக் எனர்ஜி? ஸோ எனர்ஜி ஒரு மோஷனில் இருக்கும்போது ஒரு பார்ட்டிகல் யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜி நான் கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவேன். ஸோ ஜெனரலாக கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? ஃபிசிக்ஸில் நம்ம படிச்சிருப்போம் இல்லை என்ன? ½ mv². ஐ அம் ரைட்? ஸோ இப்போ எனக்கு நான் இங்கே யூஸ் பண்ணுறேன் ஃபார் கேஸஸ். நான் கைனடிக் எனர்ஜியை எப்படி மென்ஷன் பண்ணுறேன்னா ½ mங்கிறது நான் மோலார் மாஸ்ன்னு சொல்கிறேன். விங்கிறது என்னன்னா இட்ஸ் நத்திங் பட் மை RMS. ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டியை தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஏன் ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி நான் யூஸ் பண்ணுறேன்னா நம்ம கைனடிக் கேஸ் ஈக்குவேஷன் இருக்குல்ல, PV is equal to 1/3 mv
இங்கே இந்த ஆர்எம்எஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஜெனரலான அந்த ஃபார்முலா இருக்குல்ல, அந்த கைனடிக் கேஸ் தியரி, அந்த தியரியிலேருந்து உருவான ஃபார்முலாவில் நம்ம ஆர்எம்எஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா வெலாசிட்டி, ஆர்எம்எஸ் வெலாசிட்டியை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் we know that already velocity RMS ஓட வேல்யூ வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. என்னது? root of 3 RT divided by M. Am I right? So root of RT divided by M. So அதோட ஃபார்முலா நான் இங்கே போடுறேன்ப்பா. kinetic energy of, so 1 mole of gases. ஏன்னா நான் இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணனாலே இது என்ன? for 1 mole gases தானே, for 1 mole gases. So kinetic energy one mole gas particles என்ன W is equal to என்ன வரும்? half, இங்க இருக்கக்கூடிய half போடுறேன், and m and என்ன v. so velocity ஓட root mean square velocity தானே, என்ன root of 3 RT divided by m and whole power square. okay, so next 1/2, இந்த square ரூட்டும் கேன்சல் ஆயிடுமா, m 3 RT divided by m. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மோலார் மாஸை இந்த மோலார் மாஸை நான் கட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ now I got 3/2 RTங்கிற. ஸோ கைனடிக் எனர்ஜி ஃபார் 1 mole gases n is equal to 1. இதை மறக்கவே கூடாது. ஸோ 1 mole. ஓகேவா? ஸோ ஃபார் 1 mole கேஸோட கைனடிக் எனர்ஜி என்ன? 3/2 RT அப்படிங்கிற ஃபார்மேட் எனக்கு கிடைச்சிடுச்சு. ஓகே தானே? am I right? so now next இப்போ பார்த்தீங்கன்னா சார் 1 மோலுக்கு 3/2 RT சார். இப்போ ஒரு கேஸுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஒரு கேஸுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஸோ அதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபார் 1 mole கேஸ், சரி 1 mole கேஸ் தெரியல, 1 கேஸ், ஒரே ஒரு கேஸ் இருக்குப்பா. சிங்கிள் கேஸோட கைனடிக் எனர்ஜி எப்படி நான் கால்குலேட் பண்ணுவேன்? சிம்பிள். இங்கே என்ன per mole தானே, am I right? per mole. ஸோ இங்கே மோல் இருக்கக்கூடிய டேட்டாவில் நான் என்ன பண்ணுறேன், அவகேட்ரோ நம்பரால் டிவைட் பண்ணும்போது இந்த டேர்ம் வந்து என்ன ஆகும்? per mole, ஒரு மோலுக்கு இருக்கக்கூடிய இந்த டேர்மை நான் அவகேட்ரோ நம்பரால் டிவைட் பண்ணும்போது per ஆட்டமுக்கு மாறிடும். ஸோ கைனடிக் எனர்ஜி per ஆட்டம் or per molecule, whatever else. ஸோ இங்கே நான் ஜஸ்ட் ஆட்டம்னு போடுறேன், ஆர் நீங்கள் மாலிகுல்னு போட்டுக்கலாம், ஓகே, ஆர் காம்பவுண்ட், whatever else. பட் நான் இங்கே ஒரு ஆட்டம் போடுறேன், இல்லைன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு கேஸ், per கேஸ். ஸோ per மோலுக்கு பேர் நான் per கேஸ்ன்னு போடுறேன், ஒரு கேஸ் எடுக்கிறேன். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்? இங்கேயுமே 3/2. ஓகே, ஸோ RT டிவைடட் பை நான் என்ன பண்ணுறேன்? அவகேட்ரோ நம்பரால் டிவைட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு மோல்னா என்ன? சம்திங் which has a Avogadro number அளவுக்கு இருக்கக்கூடிய குவான்டிட்டியை தான் நான் என்னன்னு சொல்லுவேன்? 1 mole சொல்லுவேன். ஸோ 1 moleலேருந்து நான் நம்பருக்கு, நார்மல் நம்பருக்கு மாற்றணும்னா டிவைடட் பை Avogadro நம்பர் போடுறேன். ஸோ இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். கேஸ் கான்ஸ்டன்ட், ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை இந்த Avogadro நம்பர் இருக்குல்ல, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா K is nothing but Boltzmann கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த கே தான் நம்ம என்னன்னு சொல்லலாம்? போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அண்ட் இந்த கேயோட வேல்யூ வந்து ஷார்ட்டாக நமக்கு கேஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ தெரியல, 8.314. ஓகே, டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர் 6.022 into 10 to the power 23. ஓகே, is equal to 1.38 into 10 to the power minus 23 joule per Kelvin. So this is the value of Boltzmann constant. So நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கேஸ் கான்ஸ்டன்ட் per atom. ஓகே, per atom. கேஸ் கான்ஸ்டன்ட்ங்கிறது 1 மோலுக்குள்ளது. நான் இங்கே வேணால் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். ஸோ ஆர் வந்து நம்ம எதுனா 1 மோல் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸுக்கு போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் வந்து என்னன்னா ஒரு ஆட்டம், ஒரு கேஸ், 1 மோல் கேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேஸுக்கு. ஸோ இதை கொஞ்சம் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, கேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கும் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். ஓகே தானே? காட் இட்? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ வந்து ஆர்எம்எஸ் இருக்குது, ஏவி இருக்குது, எம்பிவி இருக்குது. இந்த 3 வெலாசிட்டியில் எந்த வெலாசிட்டி மேக்ஸிமம் ஹையஸ்ட் மேக்னிடியூட் இருக்கும்?
ஓகே, எதோட வேல்யூ வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அதை முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது ஈஸியாக என்ன பண்ணலாம்னா RAMனு வச்சுக்கோங்க, ராம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ராம் 382ன்னு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா ஆறுங்கிறது என்னன்னா ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி. ஓகே, ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி அண்ட் அதோட ஃபார்முலா வந்து எதில் ஸ்டார்ட் ஆகும்னா 3. ஓகே, ஸோ இது ரூட் 3 இருக்கா, ஸோ 3PV/m. ஓகேவா, ஸோ 3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, ஏ இருக்கு. ஏங்கிறது என்ன, ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ இந்த ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு என்ன டேர்ம் இருக்கு, 8 இருக்கு. கரெக்டா, ஸோ 8ல ஸ்டார்ட் ஆகணும் அந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் எம்ங்கிறது என்ன, மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. ஓகேவா, ஸோ இந்த எம்மோட வேல்யூ எங்கே இருக்கு, அங்கே இருக்கா, 2 ஸோ அந்த ஃபார்முலா வந்து 2ல இருக்கணும். ஓகேவா, இப்போ இந்த 3 பேர் இருக்காங்க, 3 வெலாசிட்டி இருக்கு. அந்த 3 வெலாசிட்டியில் எந்த வெலாசிட்டி மேக்ஸிமம்னு பார்த்தீங்கன்னா ஆர். ஓகே, ஸோ ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. ஓகே, வெலாசிட்டி ஆர்டர்னு பார்க்கும்போது this is your velocity order. next பாத்தீங்கன்னா maximum number of particles னு வைக்கிறேன். number of particle possessed by the velocity இருக்கும்ல, அப்படின்னா என்ன பண்றதுன்னா அப்படியே ரிவர்ஸ் போட்ட வேண்டியதுதான். ஓகேவா, ஸோ இப்போதைக்கு இந்த கான்ஸ்டன்ட் அழிக்கிறேன். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், எந்த வெலாசிட்டி நிறைய பார்ட்டிகிள்ஸ் பொசஸ் பண்ணி இருக்கும்னா அப்படியே இந்த ஆர்டரை வந்து ரிப்பீட் பண்ணி போட்டுற வேண்டியதான். VRMS is less than and VAV and இது less than and VMPV. got it? ஸோ இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் பொசஸ் பை சம் பர்டிகுலர் வெலாசிட்டி, அப்படி பார்க்கும்போது மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி தான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் வந்து பொசஸ் பண்ணியிருக்கும். ஓகேவா, got it? So that's it. அடுத்ததா ஐடியல் கேஸ் வெர்சஸ் ரியல் கேஸ். ஸோ இப்போ நார்மலாகவே PV is equal to nRT அந்த ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணக்கூடிய கேஸஸ் நம்ம என்னன்னு சொல்லணும், ஐடியல் கேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஈக்குவேஷன்ஸை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ அதை ரியல் கேஸ்ன்னு ஜெனரலாக சொல்லுவோம். ஸோ சிம்பிளாக சொல்ல போயாச்சுன்னா கொஞ்சம் மட்டும் தான் கைனடிக் கேஸ் ஈக்குவேஷன் பார்த்தோம். கரெக்டாக, ஸோ அந்த கேஸ் ஈக்குவேஷனில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொன்னோம். என்னன்னா ஃபார் an ஐடியல் கேஸ் அந்த ஈக்குவேஷன் அந்த ஃபார்ம் அந்த தியரியில் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனும் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனும் இருக்கவே கூடாது. am I right? So this point is we are used for kinetic gas theory. Okay, அந்த தியரியில சொன்ன ஒன் ஆஃப் த பாயிண்ட். கரெக்டா, ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் சொன்னாங்க, வால்யூம் ஆஃப் கேஸ் இஸ் ஃபார் நெக்லிஜிபிள் தேன் வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். ரைட், ரைட். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். அண்ட் அகைன் ஓவராலாக சொல்ல போயாச்சுன்னா PV is equal to nRT இந்த ஃபார்முலாவை ஒபே பண்ணால் அவங்க யார், கைனடிக் கேஸ். ரியல் கேஸுங்கிறது என்னன்னா, இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கீங்க, உங்கள் கிளாஸ் ரூம் பக்கத்துலேயே பிரின்சிபல் ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, உங்கள் கிளாஸ் ரூம் பக்கத்துலேயே பிரின்சிபல் ஆஃபீஸ் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, டீசெண்டாக ஒழுக்கமாக, எந்த அளவுக்கு நல்ல பையன்னு பேர் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு ஐடியல் ஸ்டூடெண்ட் மாதிரி இருப்பீங்க. கரெக்டாக, அதே இது உங்கள் கிளாஸ் ரூம் பிரின்சிபல் ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்குது அண்ட் அன்னைக்கு பார்த்து உங்களுக்கு கிளாஸ் மிஸ்ஸும் வரல, அன்னைக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்களோட ஆக்சுவல் சுபாவத்தை அன்னைக்கு நீங்கள் வெளியில் காட்டுவீங்கல்ல, ரொம்ப விளையாடி ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. கரெக்டாக, ஸோ அதுதான் ரியாலிட்டி. பட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டாஃப் ஆர் பிரின்சிபல் நீங்கள் வந்து ஒரு போலியான ஒரு ஆக்டிங் காட்டுவீங்க, ஒரு ஐடியல் ஸ்டூடெண்ட் மாதிரி நடிப்பீங்க. ஐ ஹோப். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து இந்த ஐடியல் கேஸுங்கிறது வந்து ஒரு சர்டன் ப்ரெஷர் அண்ட் சர்டன் டெம்பரேச்சர், ஸோ ஒரு பர்டிகுலரான ஒரு சர்க்கம்ஃபரன்சஸில் மட்டும்தான் ஒரு கேஸஸ் ஐடியலாக பிஹேவ் பண்ணும். நேச்சுரலாகவே நார்மலாக அந்த கேஸ் வந்து எப்படி இருக்கும்னா ரியல் கேஸ் மாதிரி இருக்கும். ஸோ ரியல் கேஸுங்கிறது ஒவ்வொரு கேஸுக்கு இடையில அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குல்ல, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் வந்து காமனாகவே இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த கேஸ் இஸ் நாட் நெக்லிஜிபிள். நெக்லிஜிபிள் ஆகாதுமா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் என்னன்னா PV is equal to nRT இந்த ஃபார்முலாவை ஒபே பண்ணாது.
ஸோ இப்போ PV is equal to NRT obey பண்ணுச்சுன்னா that is ideal gas, obey பண்ணலன்னா that is real gas. Okay, got it? Next. அடுத்ததா பார்த்தீங்கன்னா compressibility factor. இப்போ ரியல் கேஸ், ஐடியல் கேஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டு கேஸுக்கு இடையில டிஃபரன்ஸ் இருக்குது. அது எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குங்கிறத மெஷர் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் தான் என்னென்னா இந்த compressibility factor Z. ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட்டு புரியறதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா ரெண்டு கேஸ் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கலாம். 1 2 இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் ரொம்ப தூரம் விட்டு இருக்கு, டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரெஷர் வந்து இதுக்கு இந்த ரெண்டுக்கும் இடையில ப்ரெஷர், ஒரு கண்டெய்னர் எடுக்கிறேன், அந்த கண்டெய்னரில் ப்ரெஷர் வந்து எப்படின்னா 0. ஸோ ப்ரெஷர் 0னா வால்யூம் எப்படி இருக்கும்? இன்ஃபைனைட்டாக இருக்குமா? தே ஹேவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? ஆப்போசிட், இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் தானே. ஸோ இப்போ ரெண்டு கேஸ் பார்ட்டிகல்ஸ் எடுக்கிற அந்த கண்டெய்னரோட ப்ரெஷர் வந்து 0 இருக்குது. அப்போ வால்யூம் வந்து இன்ஃபைனைட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு கேஸுக்கும் அந்த கேஸுக்கும் இடையில எந்த வித தொடர்பு இருக்காது. தேர் இஸ் நோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் கேஸ் 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மாடரேட் ப்ரெஷர் நான் வைக்கிறேன். ஓகே, ஒரு மாடரேட் ப்ரெஷரில் இருக்குது. வால்யூம் வந்து ஒரு மாடரேட் வால்யூம் வரும், ஏன்னா ரெண்டுமே இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் தானே. ஓகே, ஸோ இப்போ ஒரு மாடரேட் ரிலேஷன்ஷிப்பில் வைக்கிறேன். என்ன பண்ணுறேன், ரெண்டு கேஸ் பார்ட்டிகல்ஸ் ஒரு ஃபைனைட் டிஸ்டன்ஸில் வருது. ஓகே, ஒரு ஃபைனைட் டிஸ்டன்ஸ். ஓகே, ஒரு ஃபைனைட் டிஸ்டன்ஸ். மேபி நான் லாங் டிஸ்டன்ஸ் கூட வைக்கிறேன், லாங் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ். இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ். ரெண்டுமே இப்போ ப்ரெஷர் மாடரேட்டாக இருக்குது, வால்யூம் மாடரேட். ஓகே, ப்ரெஷர் மாடரேட்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வால்யூமும் அதுவும் ஆல்மோஸ்ட் மாடரேட் மாதிரி வந்துடும் இல்லை. ஸோ இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேஸுக்கு இடையில என்ன ப்ளே பண்ணுன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கும். ரெண்டு கேஸஸும் பக்கத்தில் இருக்குது. இதில் என்ன ப்ளே ஆகும்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, ஐ எம் இன்க்ரீசிங் த ப்ரெஷர் நவ் ஹை. ப்ரெஷர் ஹை ஆகிடுச்சு. ஸோ ப்ரெஷர் ஹை ஆச்சுன்னா வால்யூம் வந்து என்ன ஆகும், கம்மியாகும் இல்லை. ஸோ நான் இப்போதைக்கு வால்யூம் பற்றி நம்ம பார்க்க வேணாம், நம்ம ஜஸ்ட் ப்ரெஷர் மட்டும் பார்ப்போம். ஓகே, ஸோ ப்ரெஷர் நான் இன்னும் ஹை பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், ரெண்டு கேஸ் வந்து என்ன ஆகுதுன்னா பக்கத்தில் வருது, ஏன்னா வால்யூம் வந்து என்ன ஆகும், லோ ஆகிடுமா. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ வால்யூம் லோ ஆகிடுச்சு, ரெண்டு கேஸுமே வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ரெண்டு கேஸஸும் பக்கத்தில் வந்தால் என்ன ஆகும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஏன் சார், இங்கே கேஸ் இதை சுற்றி என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இங்கே இன்னொரு கேஸ் இதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்கும்ல. ஸோ எலக்ட்ரான்ஸும் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு ப்ரெஷர் ஹையாக மாறும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு இடையில ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா. ஸோ இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஷார்ட் ரேஞ்ச். ஓகே, இது லாங் ரேஞ்ச். ஓகே, இட்ஸ் ஷார்ட் ரேஞ்ச். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். ஓகே, ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் ப்ரெஷர் நான் இதை போடுறேன். ஓகே, ஸோ இந்த ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சுன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, காட் இட். ஸோ போத் அட்ராக்டிவ் இருக்கும், ரிப்பல்சிவ் இருக்கும். பிகாஸ் we know that real gases have both force of attraction as well as force of repulsion. And in the compressibility factor Z, அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஐடியல் கேஸ் இருக்கும்ல, அதை உல்டாவை போட்ட மாதிரி தான் இருக்கும். PV divided by nRT. and the Z இருக்குல்ல, Z-ஓட வேல்யூவை இஸ் ஈக்குவல் டு 1 ஆகும்போது அந்த கேஸ் வந்து ஐடியல் கேஸ் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஓகே, ஸோ இதே ஃபார்முலா நான் மாற்றி அப்படியே அல்டர்னேட்டிவ் பண்ணி எழுதுறேன். எப்படி, ஸோ PM டிவைடட் பை nRTங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா Z இஸ் ஈக்குவல் டு PM டிவைட் பை nRT அப்படின்னு நான் போடலாம். ஓகேவா. இது போக இன்னொரு ஃபார்மட், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார்மட் என்னன்னா அப்சர்வ்டு வால்யூம். ஓகே, அப்சர்வ்டு வால்யூம் டிவைடட் பை ஐடியல் வால்யூம். ஸோ the ratio of observed volume by ideal volume, அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா compressibility factor சொல்லுவோம். ஸோ திஸ் ஃபார்முலாஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஈவன் நீங்கள் இந்த ஃபார்முலாவோட இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஏன் அதை நான் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட், இப்போ இசட்டோட வேல்யூ 1 இருக்கும்போது நம்ம பிரச்சனை இல்லை, அது ஐடியலாக இருக்கும். ஓகே, இசட் இஸ் ஈக்குவல் டு 1 அதுக்கு மீனிங் என்ன, PV is equal to nRTன்னு வந்துடும். பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஓகே, ஐடியல் கேஸ் மாதிரி ஆகிடும். இப்போ விஷயம் எங்கே வருதுன்னா இசட் இருக்குல்ல, இசட்டோட வேல்யூ வந்து less than 1
ஆர் கிரேட்டர் தென் 1. இப்போ லெஸ் தென் 1 அதுக்கு மீனிங் என்னன்னா, இப்போ லெஸ் தென் 1ல என்ன ஆகும்னா, இப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் டாமினன்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வால்யூம் பத்தின ஒரு பேசிக் ஐடியா நமக்கு வேணும். வால்யூம்ங்கிறது என்ன? ஒரு கேஸ் சுத்துறதுக்கு தேவையான இடம். கேஸஸ் ஃப்ரீயா மூவ் ஆகும், கரெக்ட்டா? அது எந்த அளவுக்கு ஃப்ரீயா மூவ் ஆகுது, அந்த மூவ் ஆகக்கூடிய இடத்த தான் நான் என்னன்னு சொல்லுவேன், வால்யூம்னு சொல்லுவேன். ஓகேவா? ஜஸ்ட் அஸ்யூம் தட். இப்போ நான் என்ன பண்றேன், இங்க நடுவுல ஒரு கேஸ் வைக்கிறேன். ஓகே, இவ்வளோ பெரிய கண்டெய்னர் நான் வைக்கிறேன். இவ்வளோ பெரிய கண்டெய்னர் இருக்கு. இந்த கண்டெய்னருக்கு நடுவுல ஒரு கேஸ் இருக்கு. அண்ட் நல்லா அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கேஸுக்கும் இது பக்கத்துல கூட இன்னொரு கேஸுக்கும் இடையில என்ன இருக்குன்னா, அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது, இப்போ இது அடுத்த கேஸ், இது இன்னொரு கேஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த கேஸால இந்த கேஸுக்கு எங்க வேணாலும் மூவ் ஆகலாம். இந்த கண்டெய்னருக்குள்ள எங்க வேணாலும் மூவ் ஆகலாம். வால்யூம் அதிகம், வால்யூம் ஹை. ஓகே, ஸோ இங்க அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இந்த கேஸுக்கும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இல்லைன்னா அதை நான் என்னன்னு சொல்லுவேன், விஐ, கரெக்டா? ஸோ அது என்ன, ஓவரால் இப்போ 1 லிட்டர் வால்யூம் வந்து 1 லிட்டர் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸே இல்லைன்னா இந்த கேஸ் இந்த கண்டெய்னரில் 1 லிட்டர் இருக்கக்கூடிய வால்யூம்ல எங்க வேணாலும் போகலாம். ஓகே, ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ரெண்டுக்கும் இடையில அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கு. ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்குன்னா இந்த கேஸ் அப்படி அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள மட்டும்தான் சுத்திக்கிட்டு இருக்கும். அதை விட்டு வெளியில போகாது. am I right? ஸோ நான் அப்சர்வ்டு வால்யூம் பார்க்குறேன். இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால அப்சர்வ்டு வால்யூம் பார்க்குறேன். எனக்கு என்ன ஆச்சு, 0.5. ஓகே, 0.5 லிட்டரா கம்மியாயிடுச்சு. ஏன்னா ரிமைனிங் ஸ்பேஸ் இருந்தாலுமே இந்த கேஸ் போகாது பிகாஸ் ஆஃப் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஓகேவா? இந்த ரெண்டு கேஸுமே ஒரு ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்கு. அந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த டிஸ்டன்ஸில் ப்ராப்பராக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இந்த வெளியில் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் இந்த கேஸ் போகாது. am I right or wrong? ஸோ இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ்னால என்ன ஆச்சுன்னா, என்னோட அப்சர்வ்டு வால்யூம், ஸோ V0 divided by VI is less than 1. ஸோ V0 divided by VIங்கிறது என்னது, இட்ஸ் நத்திங் பட் மை Z is less than 1 ஆயிடுச்சா? Got it? Say yes or no. ஓகே தானே? ஸோ தட்ஸ் இட். ஸோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கிற பட்சத்தில் உள்ள என்ன ஆகும், என்னோட அப்சர்வ்டு வால்யூம் கம்மியாக இருக்கும் when compared to ideal volume. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Z ஓட வேல்யூ greater than 1. அந்த இடத்துல என்னன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஏன் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, அப்சர்வ்டு வால்யூம், ஐடியல் வால்யூம். கண்டெய்னர் நான் எடுக்கிறேன். ஒரு கண்டெய்னர் இருக்குமா, இந்த கண்டெய்னரில் என்னன்னா ஒரு கேஸஸ் நான் வைக்கிறேன். நடுவில் ஒரு கேஸஸ் இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு கேஸ் நான் எடுக்கிறேன். இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேஸுக்கு இடையில ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில் இந்த கேஸ் வந்து என்ன பண்ணும், இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வெளியில எந்த அளவுக்கு வெளியில சுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வெளியில சுத்தும். ஸோ த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்ன ஆகும்னா, நான் இந்த கண்டெய்னர் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஓகே, ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய கண்டெய்னர் மாதிரி வச்சுக்கிறோம். ஓகே, ஜஸ்ட் அந்த பிஸ்டன் வந்து மூவ் ஆகக்கூடிய பிஸ்டன் மாதிரி. நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு மூவபிள் பிஸ்டன் இருக்கக்கூடிய கண்டெய்னர் நான் வைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே நடுவில் ஒரு கேஸ் இருக்குது, பக்கத்தில் இன்னொரு கேஸ் வருது. ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ், இப்போ நெகட்டிவ் டிவியேஷன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வரும்போது என்ன ஆகும், இந்த கேஸ் வந்து இன்னும் இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இந்த பிஸ்டனை மேலே தூக்க ட்ரை பண்ணும். ஸோ மேலே தூக்கினா என்ன ஆகும், அப்சர்வ்டு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். 1 லிட்டரில் இருக்குது, VI வந்து 1 லிட்டரில் இருக்குது. இப்போ இங்கே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால என்ன ஆகும், V0 வந்து 1.1 லிட்டரா இன்க்ரீஸ் ஆகும் பிகாஸ் ஆஃப் திஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஸோ இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, V0 ஐ மீன் அப்சர்வ்டு வால்யூம் டிவைடட் பை ஐடியல் வால்யூம் என்ன ஆகும், கிரேட்டர் தென் 1 ஆயிடுச்சா? ஸோ இதை என்னன்னு சொல்லுவேன்னா பாசிட்டிவ் டிவியேஷன் சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் இதை இன்னும் டீட்டெயிலாக நம்ம வரக்கூடிய ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு பேசிக் ஐடியாவுக்கு தான் நான் இது சொன்னேன். ஓகே தானே, காட் இட்? ஸோ V0 divided by VI is greater than 1. என்னன்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் டிவியேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட், ஓகே, ஸோ காமனாக கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டரில் இந்த கிராஃபை நீங்கள் ரிப்பீட்டடாக பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அண்ட் இந்த கிராஃபில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஒரு கேஸ் எடுத்துக்கிறீங்க, அந்த கேஸை வேறு ப்ரெஷரில் நீங்கள் வைக்கும்போது அது எப்படி சேஞ்சஸ் ஆகுது பாருங்கள். ஃபர்ஸ்ட் தொடக்கத்தில் லோ ப்ரெஷர் ரீஜனில் அந்த கேஸ் ஐடியலாக பிஹேவ் பண்ணுது. அண்ட் ப்ரெஷர் போகும்போது
அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அந்த கேஸுக்கு அதிகமாகுது அண்ட் ப்ரெஷர் நீங்கள் ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்கு மேலே போகும்போது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ். ஸோ திஸ் இஸ் அ ரியல் நேச்சர் ஆஃப் கேஸ், ரியல் கேஸ். ஓகே, பட் எப்பப்போ இந்த லைனை டச் பண்ணுதோ அப்போ அந்த அந்த கேஸ் வந்து எப்படி இருக்கும்னா அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV is equal to nRT அந்த ஐடியல் கேஸ் மாதிரி பிஹேவ் பண்ணும். காட் இட்? ஸோ நவ் ஹியர் இங்கே A to C இருக்குல்ல, A to C வந்து அந்த ரீஜன் வந்து எங்கே என்னன்னா இட்ஸ் A to C ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், ஓகே, அது டாமினண்ட்டாக இருக்கு. அண்ட் அகைன் ஆஃப்டர் C பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் அது டாமினண்ட்டாக இருக்கு. ஓகேவா? அண்ட் அட் Cன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். காட் இட்? ஸோ ஓகே, கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. நவ் ஹியர் நெக்ஸ்ட் யா அண்ட் அகைன் இதில் வேற ப்ரெஷர் ரீஜனில் ஏன் இது கீழே வந்துச்சு, ஏன் அகைன் இது மேலே போச்சு, இதை வந்து நம்ம இன்னும் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு விஷயம் தெரியணும், என்னன்னா வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன். அது என்ன வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன்? ஆக்சுவலி ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தெரியும் அண்ட் அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் சில சேஞ்சஸ் பண்ணுவோம் அண்ட் ரியல் பிஹேவியர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்த ஒரு ஈக்குவேஷன் வந்து என்னன்னா வான் டெர் வால்ஸ் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ நார்மல் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்னமா? PV is equal to nRT. ஸோ இது ஐடியல் கேஸுங்கிறனா P வால்யூம் ப்ரெஷரை நான் ஐடியல் PI VIன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ நவ் ஹியர் நமக்கு கைனடிக் கேஸ் ஈக்குவேஷன் இருக்குல்ல, கைனடிக் கேஸ் தியரி, அந்த தியரியில் நம்ம ஒரு விஷயம் நோட் பண்ணியிருப்போம். என்னன்னா இப்போ வான் டெர் வால்ஸ் ஆர் ஐடியல் கேஸில் எப்போவுமே வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் இருக்காது அண்ட் அகெயின் வால்யூம் ஆஃப் கேஸ் இஸ் நெக்லிஜிபிள். இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே நம்ம அங்கே பார்த்தோம். ஆனால் ரியல் கேஸோட பிஹேவியர் அப்படி கிடையாது. ரியல் கேஸை பொறுத்த அளவுக்கு ஃபார் அ ரியல் கேஸ் ஓகே, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் is there. Then after that, okay, volume of gas is not negligible. Volume of gas not negligible. Okay, negligible. So normal, first of all இந்த வால்யூம் பற்றின ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா என்னன்னா, ஒரு கேஸுக்கு ஃப்ரீயாக மூவ் ஆகுறதுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய ஸ்பேஸை தான் நம்ம என்னன்னு சொல்லணும், வால்யூம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ஐடியல் கேஸ் எடுக்கிறேன். ஐடியல் கேஸ் எடுக்கும்போது அந்த கேஸோட வால்யூம் வந்து பெருசாக, அதை நான் நெக்லெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்டையர் போர்டில் நான் நடுவில் ஒரு டாட் வைக்கிறேன், அது ஒரு பெருசாக தெரியுதா? நான் ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணிடலாம். ரைட், ஐ கேன் ஈஸிலி நெக்லெக்ட் இட். பட் இப்போ இவ்வளோ தான் பாக்ஸே இருக்குது, இந்த பாக்ஸில் இந்த டாட்டை என்னால் நெக்லெக்ட் பண்ண முடியுமா? முடியாது இல்லை. ஸோ ஜஸ்ட் அசியூம் இட். ஓகே, ஸோ இப்போ ஐடியல் கேஸ்னா நான் வால்யூமை நெக்லெக்ட் பண்ணலாம், வால்யூம் ஆஃப் த கேஸ் இஸ் நெக்லிஜிபிள். பட் ரியல் கேஸ் அப்படி கிடையாது. ரியல் கேஸில் என்னன்னா வால்யூம் என்னால் நெக்லெக்ட் பண்ண முடியாது, ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட சைஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நவ் இப்போ இந்த ஐடியல் கேஸில் நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறேன். என்ன? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரெஷர் சேஞ்சஸ். இப்போ ரியல் கேஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குங்க? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது. கரெக்டாக? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட். இப்போ இது ஒரு கண்டெய்னர்மா, இந்த கண்டெய்னர் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் நான் வரைகிறேன். ஓகே, கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் வரைகிறேன். இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த வாலில் மோதுனா தானே ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும், ஃபோர்ஸ் பை யூனிட் ஏரியா. ஸோ ப்ரெஷர், கரெக்டாக? இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த வாலில் மோதுனா ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ ஐடியல் ப்ரெஷர் நான் எடுக்கிறேன்ப்பா, பிஐங்கிறது என்ன? இங்கே யாருக்கும் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, பட் இந்த இடத்துல ஒரு பார்ட்டிகல் இருக்குது, இந்த இடத்துல இன்னொரு பார்ட்டிகல் இருக்கு. இந்த பார்ட்டிகல் என்ன பண்ணுதுன்னா அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இது ஜஸ்ட் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இந்த அட்ராக்ஷனால இப்படி இந்த பால் வந்து போய் மோதுது. அந்த மோதுற ஸ்பீடு வந்து என்ன ஆகும்? கம்மி ஆகுமா? am I right? ஸோ இப்போ நான் ரியல் கேஸ்ன்னு எடுக்கிறேன். ஸோ ரியல் கேஸில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு. ரியல் கேஸில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிறனால என்னோட ப்ரெஷர் ஆஃப் ரியல் கேஸ் இஸ் டிக்ரீசிங். Am I right? So pressure of a real gas is decreasing. Got it? So pressure of the real gas is decreasing. Now நான் நோட் பண்றேன். So I know that ideal gas equation வந்து எங்க வரும்? கேஸ் வந்து ஐடியலாக இருந்தால் தானே ஒபே ஆகும். ஸோ PI VI. ஸோ இப்போ PI is greater than PR because of this force of attraction. Because of force of attraction. இப்போ நான் அடுத்து நான் என்ன பண்றேன்?
இது லெஸ் தென் இருக்கிறனால நான் என்ன பண்றேன், பிஐக்கு ஈக்குவல் பண்றதுக்கு பிஆர் பிளஸ் டெல்டா பிங்கிற ஒரு டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்றேன். திஸ் டெல்டா பி, ஒரு டெல்டா பிங்கிற ஒரு டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஓகே, ஜஸ்ட் ஏதோ ஒரு இந்த டெல்டா பிங்கிற ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்றேன். அந்த டெல்டா பி வந்து எதை பொறுத்து அமையும்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்து இருக்கும். ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்து இருக்கும். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன்க்ரீசஸ், டெல்டா பி வேல்யூ வில் இன்க்ரீசஸ். ஓகே, காட் இட். ஸோ அப்போ ப்ரெஷரை நான் கரெக்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதான் நான் என்னென்னு சொல்லணும்னா ப்ரெஷர். ஸோ நான் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ நான் எப்படி எழுதலாம்னா பிஆர், ரியல் கேஸுக்கு நான் இந்த ஈக்குவேஷன் நான் எப்படி எழுதுவேன்னா பிஆர் ஓகே பிளஸ் டெல்டா பி. ஓகே, இட்ஸ் ஃபார் ஆன் த பேசிஸ் ஆஃப் ப்ரெஷர். நான் இப்படி எழுதிட்டேன். இப்போ ஆன் த பேசிஸ் ஆஃப் வால்யூம். ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் வால்யூம் நான் எடுக்கிறேன்ப்பா. ஆன் த பேசிஸ் ஆஃப் வால்யூம், ஆன் த பேசிஸ் ஆஃப் வால்யூம் எடுக்கும்போது இப்போ ஒரு கண்டெய்னர் இருக்கு. ஓகே, இந்த கண்டெய்னரில் வால்யூம் ஆஃப் ஐடியல் கேஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கண்டெய்னர். கரெக்டா? ஸோ the volume of ideal gas is far higher. Am I right? Volume of ideal gas is far higher. எப்படி? ஏன்னா வால்யூம் ஆஃப் ஐடியல் கேஸ் வந்து இந்த கண்டெய்னரோட வால்யூம் தான். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் கேஸ் மட்டும் எடுக்கிறேன்ப்பா. ஜஸ்ட் இதில் ஒரு பர்டிகுலராக சின்ன கேஸ் தான் வந்து எனக்கு என்னோட ஐடியல் கேஸ். கரெக்டா? திஸ் இஸ் மை ஐடியல் கேஸ் அண்ட் அந்த ஐடியல் கேஸோட வால்யூம், அந்த கேஸோட வால்யூம்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நெக்லிஜிபிள். கரெக்டா? ஸோ வால்யூம் ஆஃப், ஸோ ஐடியல் கேஸ்ன்னு நான் எடுக்கிறேன். ஐடியல் கேஸ்ன்னு எடுக்கும்போது வால்யூம் ஆஃப் கேஸ் இஸ் லெஸ், இஸ்ன்ட் இட்? ஏன்னா அதை நான் நெக்லிஜிபிள் பண்ணுறேன். நெக்லிஜிபிள் லெஸ்ஸாக இருக்குது. இப்போ வால்யூம் ஆஃப் ரியல் கேஸ், ஸோ ரியல் கேஸ் எடுக்கும்போது வால்யூம் ஆஃப் கேஸ் இஸ் not negligible. Okay, not negligible. It means volume of ideal gas is less than volume of real gas. இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு கிடைக்குமா? Volume of an ideal gas is less ஆ இருக்கு when compared to volume of real gas. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த இதை மாத்துறதுக்கு நான் என்ன பண்றேன்னா volume of ideal gas is equal to volume of real gas minus delta Vங்கிற ஒரு டேர்மை நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். Okay, I'm just introducing a new term delta V. Okay, so again நான் இதை எப்படி எழுதுறேன்? VR volume of real gas minus delta V, okay, is equal to, இப்போ நான் இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்றேன். ஓகே, ஏன்னா இப்போ PR plus delta P is nothing but my ideal pressure and VR minus delta V is nothing but my ideal volume is equal to என்ன? NR T. ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே யூஸ் பண்ண இந்த டெல்டா பி அண்ட் டெல்டா வி, ஓகே, இந்த ரெண்டுமே வந்து என்னன்னா மேலே இருக்கக்கூடிய டெல்டா பி என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரெஷர் கரெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, ப்ரெஷர் கரெக்ஷன். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வால்யூம் கரெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ இதோட வேல்யூஸ் எப்படி வரும்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன், யா, ப்ரெஷர் கரெக்ஷன். ஸோ ப்ரெஷர் கரெக்ஷன், கரெக்ஷனுக்கான ரீசன் என்னன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்ன? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். கரெக்டா? ஸோ இப்போ நான் மறுபடியும் ஒரு கண்டெய்னர் நான் ஒன்று வரையறேன்ப்பா. அண்ட் இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அண்ட் இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பண்ண போகுதுன்னா மோத போகுது, அந்த செவுத்துல மோத போகுது. ஓகே, அண்ட் இந்த பக்கம் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஓகே, இந்த ரெண்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கு. ஸோ இது போய் மோத போகுது. கரெக்டா? These particles are going for the collision. So அந்த collisionனால தான் எனக்கு pressure create ஆகும். கரெக்டா? ஸோ இப்போ this delta Pங்கிறது வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். delta Pங்கிறது வந்து எதை பொறுத்து இருக்கும்னா force of attraction பொறுத்து இருக்கும். கரெக்டா? ஸோ delta P is increases, force of attraction increases. கரெக்டா? ஸோ இப்போ கேள்வி, இப்போ delta P change in pressure இப்போ என்ன ஆகும்? இப்போ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, இந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அந்த ஒரு வால்ல மோத அந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல. Okay, so this delta P is directly proportional to, okay, directly proportional to number of particle, okay, number of particle போய் மோதுறது per unit volume. ஒரு பர்டிகுலர் வால்யூம்ல ஒரு நம்பர் ஆஃப் particles collision ஆகுது இல்ல, அதுக்கு directly proportional. So collision. ஓகே, கொலிஷன் ஆக போகுது. ஸோ இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இது மட்டுமானு கேட்டிங்கன்னா அடுத்து இன்னொரு ஃபேக்டர் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்த ஃபேக்டர் இங்கே இருக்கு. அண்ட்
this delta P is also directly proportional to இங்க இருக்கக்கூடிய particles இருக்குல்ல இதோட attractive forces. இங்க இருக்கக்கூடிய attractive forces ஹையா இருந்துச்சுன்னா எனக்கு pressure என்ன ஆகும் கம்மியாகும் இல்ல அப்போ delta P யோட வேல்யூ எனக்கு நான் என்ன பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த லாஜிக் தான் சோ அப்ப என்ன பண்ணுவேன் அடுத்து என்ன பண்றேன் அடுத்த ஒரு டேர்ம் number of particles per unit volume attraction under attraction கிடைச்சா சோ இந்த delta P யோட வேல்யூ இந்த மாதிரி கிடைச்சா இப்போ நான் என்ன பண்றேன்னா delta P directly proportional to என்னங்கிறது number of particles கரெக்ட்டா so number of particles நான் என்னன்னு மென்ஷன் பண்ணுவேன் n square divided by v square so this n is number of nothing but my number of moles into Avogadro number கரெக்ட்டா ஏனா எத்தனை number of particles இருக்குன்னு தெரியும் for example 5 moles இருக்குப்பா 5 moles so இந்த n ங்கிறதுக்கு மீனிங் என்ன n into Avogadro number நான் மாத்துறேன் okay so next delta P is equal to இந்த proportionality மாத்துறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் நான் இன்ட்ரோ듀ce பண்றேன் என்ன a and இது என்னோட வேல்யூ என்ன n square divided by v square and இன்னும் ஒரு na square Avogadro number square and the na ங்கிறது nothing but it's a constant value am I right 6.022 into 10 to the power 23 so na is constant so again நான் இந்த na constant ங்கறனால அத நான் எலிமினேட் பண்ணிறேன் okay so நான் I'm just eliminating it so delta P யோட வேல்யூ நான் ஃபர்தரா எழுதுறேன் delta P is equal to a n square divided by v square ங்கற ஃபார்மட்டுக்கு நான் மாத்துறேன் okay got it now here this is my pressure correction ஓட வேல்யூ இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த a ங்கிறது என்ன எனக்கு a ங்கிறது is nothing but van der Waals constant okay and இந்த a ங்கிறது a increase ஆக a is increases a increase ஆக எனக்கு force of attraction இருக்குல்ல force of attraction will also increases and after that unit of a ன்னு எடுக்கறேன்ப்பா a யோட யூனிட் நான் எப்படி எடுப்பேனா a is equal to என்ன ஆகும் delta P v square divided by n square அப்ப என்ன வரும் delta P யோட யூனிட் என்ன delta P யோட யூனிட் atm கரெக்ட்டா pressure ஓட யூனிட் atm and v ங்கிறது வால்யூம் so liter square divided by n ங்கிறது என்னது number of particles so number of moles correct per mole square so this is the unit of our a got it so next pressure correction முடிஞ்சு இப்போ நான் ஒரு கேள்வி கேக்குறேன்ப்பா இங்க ஒரு கிராஃப் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த கிராஃப்ல ஆர்டர் ஆஃப் a வேல்யூ சோ இங்க இருக்கக்கூடிய இந்த மூணு a b c ங்கற மூணு கேஸஸ் இருக்கு இந்த மூணு கேஸஸோட ஆர்டர் ஆஃப் a வேல்யூ நான் கேக்குறேன் ஒரு ஹிண்ட் வேணா உங்களுக்கு தரேன்ப்பா hint okay so z value okay z value decreases a value increases ஏனா z value வந்து கம்மியாக எனக்கு force of attraction என்ன ஆகும் increase ஆகுமா அந்த லாஜிக் தான் இங்கேமே ஏங்கிறது என்ன just it's a force of attraction அந்த கான்ஸ்டன்ட் வந்து force of attraction ரீப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் ஓகேவா சோ இந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணி இதோட ஆன்சரை மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க ஓகேவா got it so next one அடுத்தது என்னன்னா வால்யூம் கரெக்ஷன் so வால்யூம் கரெக்ஷன் இட்ஸ் a simple term okay எப்படினா டெல்டா v so டெல்டா v தான் எனக்கு வால்யூம் கரெக்ஷன் இந்த டெல்டா v ஆக்சுவலா கேஸ் ஐடியல் கேஸுக்கு வால்யூம் கிடையாது ரியல் கேஸ் பாத்தீங்கன்னா வால்யூம் இருக்கு அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அந்த வால்யூம் தான் நான் என்னன்னு சொல்லனா திஸ் அந்த எக்ஸ்ட்ராவா இருக்க அந்த ஆட் பண்ண அந்த வால்யூம் இருக்குல இத தான் நான் என்னன்னு சொல்லனா எக்ஸ்க்ளூடட் வால்யூம்னு சொல்றேன் எக்ஸ்க்ளூடட் வால்யூம் ஓகேவா சோ திஸ் வால்யூம் அத என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் எக்ஸ்க்ளூடட் வால்யூம் அது என்ன எக்ஸ்க்ளூடட் வால்யூம்னா இப்போ ஐடியல் கேஸ்னா ஒரு வால்யூமை நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம் ஆனா ரியல் கேஸ்ல வந்து வால்யூம் ஆஃப் தி கேஸ் இஸ் நாட் நெக்லிஜிபிள் கொஞ்சம் வால்யூம் வந்து கொஞ்சம் கேஸோட வால்யூம் கொஞ்சம் பெருசுப்பா and again அந்த வால்யூம் கேஸோட வால்யூம் பெருசுனா நான் என்ன பண்ணுவேன் 4/3 pi r cube அந்த டேர்ம் மட்டும் இன்ட்ரோ듀ce யூஸ் பண்ணா போதும் இல்ல பட் அப்படிதான் நம்ம நினைப்போம் பட் அங்க வால்யூம் ஆஃப் தி கேஸ் இருக்குல so volume of the gas வந்து என்ன ஆகும்னா இப்போ ஐடியல் கேஸ் எடுக்கறோம்ப்பா ஜஸ்ட்
ஒரு பேசிக்ல ஒரு ஐடியல் கேஸ் எடுக்கிறேன். ஐடியல் கேஸ்ல இங்க ஒரு கேஸ் இருக்கு, இங்க இன்னொரு கேஸ் இருக்கு. இப்போ இதோட வால்யூம் வந்து நெக்லிஜிபிளா இருக்கிறனால இப்போ இங்க இருக்கக்கூடிய கேஸுக்கு எல்லா இடத்துக்கும் இந்த 1 லிட்டர் ஸ்பேஸ் இருக்கு. இந்த வால்யூம் வந்து 1 லிட்டர்னு இருக்கு. இந்த 1 லிட்டர் ஸ்பேஸ்ல எங்க வேணாலும் போகலாம்ல. ஓகே, ஒரு ஐடியல் கேஸ்னா இந்த என்டையர் கண்டெய்னரோட வால்யூமே அதுக்கு சொந்தம். ஓகே, ஸோ என்டையர் கண்டெய்னரோட வால்யூமே அதுக்கு சொந்தம், எங்க வேணாலும் ரேண்டமா மூவ் ஆகலாம். ஆனா இப்போ ரியல் கேஸ்ன்னு எடுத்தா இந்த கேஸ் இருக்குல்ல, இதோட வால்யூம் வந்து கன்சிடரபிளி கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்போ இங்க இருக்கக்கூடிய கேஸ் இருக்குல்ல, இந்த கேஸால இது ஆக்குபை பண்ண இடத்த தவிர்த்து எல்லா இடமும் போக முடியும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த இடத்துக்கு இதால வர முடியாது. அதான் நம்ம திங்க் பண்ணுவோம். எஸ், இட்ஸ் கரெக்ட். ஆனா இந்த வால்யூம் மட்டும் கிடையாது, இது தவிர்த்து இதை சுத்தி இருக்கக்கூடிய கொஞ்சம் இடம் இருக்குப்பா. இந்த ரீஜன், இந்த ரீஜனாலையும் இந்த ரீஜன்லையும் இந்த ரீஜன் இருக்குல்ல, இந்த ரீஜனுக்குள்ளேயும் இந்த பார்ட்டிகளால இந்த ரீஜனை இதால உரிமை கொண்டாட முடியும். இந்த இடத்துக்குள்ள ஃப்ரீயாலாம் வர முடியாது. அது ஏன் வர முடியாதுன்னு நான் சொல்றேன். இப்போ நான் இதுல ஒரு பார்ட்டிகல் இருக்குப்பா. ஓகே, இங்க ஒரு பார்ட்டிகல் இருக்கு, இங்க ஒரு பார்ட்டிகல் இருக்கு. அந்த பார்ட்டிகல் நான் என்ன பண்ண போறேன்? ஓகே, இங்க ஒரு பார்ட்டிகல் இருக்கு. இது பக்கத்துல நான் என்ன பண்ண போறேன்? இன்னொரு பார்ட்டிகல் வந்து உட்காருது. ஓகே, இன்னொரு பார்ட்டிகல் வந்து உட்காருது. இங்க இன்னொன்னு. ஜஸ்ட் மோதுதுன்னு வச்சுப்போம். ஜஸ்ட் மோதுது. ஓகே, ஸோ இங்க நடுவில் ஒரு பார்ட்டிகல் இருக்கு, அதை சுற்றி இன்னொரு பார்ட்டிகல் வந்து மோதுது. ஜஸ்ட் அசியூம், வி கேன் அசியூம் மோதுதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, மோதுதுன்னு வச்சுப்போம். அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் இருக்குல்ல, இந்த ரீஜன் இதோட நியூக்ளியஸ் சென்டர், இதோட சென்டர் பார்ட்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ எல்லா பார்ட்டிகளுமே சேம் வால்யூமில் தான் இருக்கும். ஸோ இப்போ சுற்றி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவல் வால்யூம் ஆஃப் த பார்ட்டிகிள். நான் சொன்ன வால்யூம், ஒரு கேஸ் எடுக்கிறேன், அந்த கேஸோட வால்யூம் வந்து இவ்வளோ தான். இது வந்து என்ன எனக்கு? ஸோ வால்யூம் ஆஃப் த கேஸ், ஸோ வால்யூம் ஆஃப் கேஸ்ன்னு எடுக்கிறேன். அந்த கேஸ் பார்ட்டிகிள் எடுக்கும்போது என்ன ஆகும்? 4/3 πr3, கரெக்டா? ஸோ திஸ் ஆர் இஸ் நத்திங் பட் த ரேடியஸ். ஸோ இதுதான் அந்த பார்ட்டிகிள், அந்த பார்ட்டிகிளோட அந்த ரேடியஸ் ஆர். ஸோ இதை தான் நான் என்ன நினைக்கிறேன்? ஆர். ஸோ வால்யூம் ஆஃப் த கேஸ். ஓகே, இப்போ ரெண்டு கேஸஸ் வந்து ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகுதுப்பா, கொலைட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை மறுபடியும் நான் எழுதுறேன். ஒன்று இன்னொரு பார்ட்டிகல் வந்து மோதுது. ஸோ இப்போ இதுல இருந்து இந்த ரீஜன் இருக்குல்ல, ஸோ இங்கே நான் ஒரு லைனை போடுறேன். இதோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? 2r இருக்குமா? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை நான் அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி நான் வரைகிறேன். அண்ட் இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்னொரு பார்ட்டிகல் இதில் வந்து உட்காருது, இங்கே வந்து உட்காருதுன்னா இந்த ரீஜன் வந்து இந்த பார்ட்டிகளுக்கும் சொந்தமாகாது, இந்த பார்ட்டிகளும் சொந்தம் ஆகாது, ரெண்டுக்கும் நடுநிலைமையான ஒரு ரீஜன். கரெக்டாக? இந்த ஒரு ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நடுநிலைமை. ஏன்னா இதுக்கும் அதில் உரிமை இருக்கு, இதுக்கும் உரிமை இருக்கு. ஓகேவா? ஏன்னா இந்த பார்ட்டிகளால இந்த ரீஜனை சொந்தம் கொண்டாடலாம் முடியாது. ஓகேவா? ஸோ இந்த ரீஜனை தான் நான் என்னன்னு சொல்லுவேன்னா, இந்த பர்டிகுலர் ரீஜனை தான் நான் என்னன்னு சொல்லுவேன்னா எக்ஸ்க்ளூடட் வால்யூம்னு சொல்லுவேன். ஓகேவா? பிகாஸ் அந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கேஸுக்குமே காமனான ஒரு ரீஜன் மாதிரி தானே இருக்கும். ஸோ தட் ரீஜன் இஸ் நத்திங் பட் மை எக்ஸ்க்ளூடட் வால்யூம். ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் எக்ஸ்க்ளூடட் வால்யூம் பார்ப்போம். வால்யூம் ஆஃப் கேஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? 4/3 π2r3, கரெக்டா? ஏன் அப்படி போட்டேன்? ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ரேடியஸ் என்னமா? 2r தானே. ஸோ திஸ் ஆர் இங்க இருந்து இங்க ஒரு லைன் போடுறேன். ஐ நோ தட் ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் வந்து 6, அதுக்கு அடுத்து இங்க இன்னொரு பார்ட்டிகல் இருக்கு, அதுல பார்த்தீங்கன்னா அதுலயும் ஒரு 6 இருக்கும். ஸோ ரெண்டும் நான் சேர்த்தேன்னா என்ன ஆகும்? 2r தானே. ஓகே, ஸோ இந்த 2r நான் போட என்ன ஆகும்? 4 சாரி, இந்த 2 கியூப் தானே, அதை நான் 8ன்னு வெளியில் எடுக்கிறேன். 4/3 πr3. ஓகே,
4/3 pi r cube. இப்போ நான் n number of particle எடுக்கிறேன்ப்பா. n number of particle. So n moles of gases இருக்கு. n moles of gases பா. n moles of gases. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? n moles இல்ல, n number of gas. So number of gas particle, number of gases இருக்குது. So number of gases இல்லனா excluded volume for number of gases, n number of gases, n number of gases னு பார்த்தா என்ன ஆகும்? 8 4/3 pi r cube into number of moles into Avogadro number வருமா? Avogadro number into n ன்னு நான் போடுறேன். எப்படி? So number of particles நம்ம கொஞ்சம் முன்னாடி அங்க pressure correctionல பார்த்ததுதான். n is equal to n into Avogadro number. Number of particles, கரெக்ட்டா? number of particles இருக்கு. அத நான் moles கூட ரிலேஷன்ஷிப், அந்த இது ஜஸ்ட் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு டேர்ம் தான். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த டேர்ம் இருக்குல்ல, ஸோ n நம்பர் ஆஃப் கேஸஸ் இருக்கு. ஏன்னா ஒரு கண்டெய்னர்ல ஒரு கேஸ் இருக்காது, n நம்பர் ஆஃப் கேஸ் இருக்கும். ஸோ அதோட டேர்ம் நான் இப்படி எழுதிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பார்ட் நான் என்ன எடுக்கிறேன்னா பிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் எடுக்கிறேன். ஸோ திஸ் b இஸ் நத்திங் பட் மை வாண்டர் வால்ஸ் constant, van der Waals constant. Okay, got it? So இப்போ நான் எழுதுறேன் excluded volume என்ன? delta v is equal to, so அந்த nங்கிற வேல்யூ இருக்கு, number of moles into b. கிடைச்சா? இப்போ நான் யூனிட் ஆஃப் b போடுறேன்ப்பா. எப்படி எழுதுவேன்? so b is equal to என்ன வரும்? delta v divided by n. so delta v ஓட வேல்யூ என்ன? atm sorry liter. So liter per mole. So this is the unit of my being a constant of unit on this. And this b is nothing but b oda value increase ஆக size of the particle will increase. ஏன்னா இந்த term வந்து எதை represent பண்ணுதுன்னா particle ஓட size represent பண்ணுது. So being a constant oda value increase ஆச்சுன்னா size வந்து increase ஆகும். Got it? So இப்போ நான் என்ன பண்றேன்னா ரெண்டு ஃபேக்டர்ஸை நான் கம்பைன் பண்றேன்ப்பா. ரெண்டு ஃபேக்டர்ஸை நான் கம்பைன் பண்றேன். வான் டெர் வால்ஸ் கேஸ் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இப்போ ரெண்டு ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஐடியல் கேஸ் PV is equal to nRT. ஓகே, ஐடியல் கேஸ், ஐடியல் வால்யூம், ஐடியல் பிரஷர், ஐடியல் வால்யூம். ஓகே, இப்போ நான் அதை ரியல் கேஸுக்கு நான் எழுதுறேன். ஸோ ரியல் கேஸ் எழுதும்போது என்ன பண்ணுவேன்? PR plus delta P and VR minus delta V is equal to nRT. Got it? ஸோ நான் மறுபடியும் so P delta P ஓட வேல்யூ என்னமா? A n square divided by V square. Am I right? கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், கரெக்ட்டா? இங்கே here delta P ஓட வேல்யூ என்ன? A n square divided by V square. இந்த NAவும் இந்த கான்ஸ்டன்ட்குள்ள தான் வரும். ஓகே, இந்த NA இந்த ஏங்கிற டேர்முக்குள்ள தான் வரும். Now next VR. So V minus delta V volume correction ஓட வேல்யூ என்னமா? NB தானே, is equal to nRT. இப்போ நான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 1 இருக்கு, என்னோட வேல்யூ வந்து 1 பா. 1 மோல் சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறேன், 1 மோல் கேஸ் பார்ட்டிகல்ஸ். அப்படி எடுக்கும்போது என்னோட கேஸ் கான்ஸ்டன்ட், வான் டெர் வால்ஸ் கேஸ் கான்ஸ்டன்ட், ஐ மீன் வான் டெர் வால்ஸ் வேல்யூஸ் வந்து எப்படி ஆகும்? A divided by V square by V minus B nRT. Got it? So this is nothing but my van der Waals equation. Okay, so இந்த van der Waals equation எப்படி வந்துச்சுங்கிற ஒரு பேசிக் ஐடியா வந்துச்சா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா compressibility factor versus pressure. ஓகேவா? ஸோ இப்போ ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இந்த
இந்த கிராஃப் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான். ஓகே, புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த கிராஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ரீஜியனாக நம்ம இதை செப்பரேட் பண்ணலாம். ஒன்று எந்த ரீஜியன்னா திஸ் ஒன். இந்த ரீஜனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, திஸ் இஸ் மை ரீஜன் 1. ஓகே, நான் இதை ரீஜன் 1ன்னு எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் மை ரீஜன் 1 அண்ட் இந்த பிளேஸ் இதை நான் ரீஜன் 2ன்னு எடுக்கிறேன் அண்ட் இந்த பிளேஸ் நான் என்னென்னு பண்ணுறேன்னா ரீஜன் 3ன்னு எடுக்கிறேன். அது என்ன 3 ரீஜியன்ஸ் அண்ட் இந்த 3 ரீஜியன்ஸ்லையும் வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ப்ரெஷர் ரீஜன் 1 எடுக்கிறேன். ரீஜன் 1 பா. ஸோ ரீஜன் 1 அங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், இந்த இடத்துல எப்படி இருக்கும், ப்ரெஷர் வந்து 0. கரெக்டாக இந்த இடத்துல என்ன ப்ரெஷருங்கிற டேர்ம் வந்து 0 தானே. ப்ரெஷர் 0னா வால்யூம் வந்து எப்படி இருக்கும், இன்ஃபினிட்டி. ஏன்னா பாய்ஸ் லா கேஸ் லாஸில் நமக்கு தெரியும் இல்லை, ரெண்டுமே வந்து இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ ப்ரெஷர் 0 வால்யூம் இன்ஃபினிட்டி. அப்படின்னா இங்கே ப்ரெஷர் 0 வால்யூம் இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ ப்ரெஷர் வந்து 0 ஆயிடுச்சு, ப்ரெஷரே 0. ஸோ அப்போ ப்ரெஷர் கரெக்ஷன் வந்து எனக்கு எப்படி இருக்கும், டெல்டா பியோட வேல்யூ வந்து எனக்கு என்ன ஆகும், 0 தானே இருக்கும். ப்ரெஷரே 0, அப்போ அந்த டெல்டா பியோட வேல்யூ 0 தான் ஆகும். ஸோ வால்யூம் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிப்பா. இப்போ நம்மளோட என்டையர் யூனிவர்ஸ், ஒரு மில்கி வே கேலக்சியில் நம்ம எர்த்தோட வால்யூம் வந்து எப்படி இருக்கும், நெக்லிஜிபிள் தானே. அதே மாதிரி இப்போ வால்யூம் வந்து இன்ஃபினிட்டி, அவ்வளோ பெரிய வால்யூமில் என்னோட வால்யூம் கரெக்ஷன், ஐ மீன் சைஸ் ஆஃப் த பார்ட்டிகிள் எப்படி இருக்கும், நெக்லிஜிபிள் தானே. ஸோ அப்போ நான் டெல்டா வி நான் நெக்லிஜிபிள் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ ரீஜன் 1 0 பண்ணிட்டேன்னா இப்போ நான் மறுபடியும் கேஸ் கான்ஸ்டன்ட் எழுதுறேன். ஐ மீன் வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன் எழுதுறேன். பி ப்ளஸ் டெல்டா பி V minus delta V is equal to nRT. ஓகே, மேபி நான் இப்போ ஃபுல்லாக இதில் எல்லாமே நான் 1 மோலுக்கு நான் பார்க்குறேன், RTன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, RTன்னு எடுக்கிறேன். இப்போ என்ன, இந்த டேர்ம் 0, இந்த டேர்மும் 0. இட் மீன்ஸ் P is equal to PV is equal to RT. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன, ரெண்டு பக்கம் நான் என்ன பண்ணுறேன்னா RTயால் டிவைட் பண்ணுறேன்ப்பா. RTயால் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், PV divided by RT is equal to RT divided by RT is equal to என்ன ஆகும், PV is equal to RT is equal to 1 வருமா. இது என்னமா, இந்த டேர்ம் வந்து எனக்கு என்னமா, PV divided by RTங்கிறது இட்ஸ் நத்திங் பட் மை கேஸ் கான்ஸ்டன்ட் Z is equal to 1 வந்துச்சா. ஸோ அப்போ எனக்கு ரீஜன் 1ல் என்னோட கேஸஸ் வந்து எப்படி இருக்குன்னா எக்ஸாக்ட் ஐடியலாக பிஹேவ் பண்ணுது. அட் வெரி வெரி லோ ப்ரெஷர் அண்ட் வெரி வெரி ஹை வால்யூமில் என்னோட கேஸ் வந்து ரியல் கேஸ், மீன் ஐடியல் கேஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுது. ஸோ அப்போ நான் நெக்ஸ்ட் ரீஜன் 2க்கு போகிறேன்ப்பா. ஓகேவா, ரீஜன் 2 அந்த ரீஜனில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரீஜன் 2ல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லோ ப்ரெஷர், ப்ரெஷர் 0 இல்லை, லோ ப்ரெஷர், கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது, லோ ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் லோவாக இருந்துச்சுன்னா வால்யூம் எப்படி இருக்கும், கொஞ்சம் ஹையாக இருக்கும் இல்லை, ஹை வால்யூம். ஓகேவா. இப்போ ரீஜன் ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து லோ. ஓகே, ப்ரெஷர் வந்து லோவில் இருக்குது. ஸோ ப்ரெஷர் லோவாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் கரெக்ஷன், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், நல்லா பாருங்கள். ரெண்டு பார்ட்டிக்கிள் ரொம்ப தூரத்தில் இருந்துச்சுன்னா அங்கே அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் எதுவுமே இருக்காது. கொஞ்சம் மாட்ரேட் பக்கத்தில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வரும் இல்லை. ஸோ அப்போது இங்கே ப்ரெஷர் லோவாக இருக்கும்போது அங்கே டெஃபினட்டாக அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குன்னா அப்போ ப்ரெஷர் கரெக்ஷன் டேர்மும் இருக்கும் இல்லை. ஏன்னா ப்ரெஷர் கரெக்ஷன் டேர்ம் டெல்டா பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ டெல்டா பி இஸ் நாட் ஈக்குவல் டு 0வா, அந்த டேர்ம் புரிஞ்சா. நெக்ஸ்ட் வால்யூம் வந்து என்னமா, ஹை. ஓகே, ஸோ வால்யூம் வந்து ஹையாக இருக்குது. இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி அளவு இல்லைனாலும் வால்யூம் இப்போ ஹையாக தான் இருக்குது. இப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த பார்ட்டிகல் வந்து என்ன ஆகும், 0 ஆகுமா, மீன் 0 வால்யூம் ஆஃப் த பார்ட்டிகல் வந்து நான் நெக்லெக்ட் பண்ணலாம், ஐ கேன் நெக்லெக்ட், ஏன்னா வால்யூம் கொஞ்சம் ஹையாக தானே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டெல்டா வி ப்ரெஷர் வால்யூம் கரெக்ஷனை நான் என்ன பண்ணுறேன், 0 பண்ணிட்டேன். ஓகேவா, காட் இட். நவ் நெக்ஸ்ட் இப்போ நான் மறுபடியும் கேஸ் ஈக்குவேஷன் எழுதுறேன். என்ன, P plus delta P is not equal to 0. It means நான் என்ன பண்ணலாம், A divided by V square, okay, V minus இங்கே நான் 0 தானே, ஓகே, equal to RTன்னு போடுறேன். எப்படி இதில் 0 தானே.
இந்த டைம் நான் அப்படி v னே எழுதிக்கிறேன். ஓகே v. ஸோ இப்போ இந்த v உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். pv ப்ளஸ் a v டிவைடட் பை v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு RTன்னு போகலாமா? ஸ்கொயரும் இந்த v கட் பண்ணுறேன். ஓகே நவ் ஹியர் pv is equal to RT minus a by v ன்னு வருமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், போத் சைட்ஸ் RT-ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், PV டிவைட் பை RT gives RT டிவைடட் பை RT minus A டிவைடட் பை VRT. இந்த ஃபார்முலா வருமா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் கட் பண்ணுறேன். கட் பண்ணும்போது என்ன ஆகும், this entire term is nothing but my Z. கரெக்டா? ஸோ நான் மறுபடியும் எழுதுறேன். Z is equal to இது என்ன 1 மைனஸ் A divided by VRT. அப்போ எனக்கு இங்கே கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும், இட்ஸ் நத்திங் பட் Z is less than 1. Z ஓட வேல்யூ எனக்கு less than 1 தான் இருக்கும். ஸோ Z ஓட வேல்யூ less than 1னா அங்கே எனக்கு யார் டாமினெண்ட்டாக இருப்பாங்க, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டாமினெண்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் டாமினெண்ட். ஓகேவா, காட் இட். ஸோ அப்போ இந்த கிராஃப் பாருங்க, இந்த ரீஜனில் வந்து எனக்கு யார் இசட்டோட வேல்யூ வந்து கீழே தான் இருக்கும். ஓகே தானே? நெக்ஸ்ட் அடுத்த ரீஜன் என்னப்பா, நெக்ஸ்ட் ரீஜன் இஸ் நத்திங் பட் மை நெக்ஸ்ட் ரீஜன் 3. மூணாவது ரீஜன் என்ன, திஸ் இஸ் மை ரீஜன் 3. ஸோ ரீஜன் 3ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஹை ப்ரெஷர் ரீஜன், ஹை ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் ஹை ஆயிடுச்சுன்னா எனக்கு வால்யூம் என்னமா, வால்யூம் இஸ் வால்யூம் லெஸ் வால்யூம். ஸோ வால்யூம் வந்து லெஸ்ஸாக இருக்கும். கரெக்டாக, கண்டெய்னரோட வால்யூம் வந்து லெஸ்ஸு. ஸோ அப்போ நான் ரீஜன் 3 எடுக்க போகிறேன். ஸோ ப்ரெஷர் ஹை, ஸோ ப்ரெஷர் ஹையாக இருக்குது. ஓகே, ஸோ ப்ரெஷர் ஹை, ஸோ ப்ரெஷர் ஹைனா நல்லா பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக தானே இருக்கும். ப்ரெஷர் ஹை, ஸோ ப்ரெஷர் ஹையாக இருக்குன்னா ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸும் பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ பக்கத்தில் இருக்கும்போது என்ன ஆகும், அவங்களுக்கு இடையில ரிப்பல்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபோர்ஸ் ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்கிற பட்சத்தில் எனக்கு ப்ரெஷர் கரெக்ஷன், எனக்கு இங்கே என்ன, எனக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்காது. அட்ராக்ஷன் நாட் பாசிபிள். ஓகே, இட் won't be there. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ப்ரெஷர் கரெக்ஷன் டேர்மை நான் 0 பண்ணலாம். பிகாஸ் ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்குன்னா எல்லா பார்ட்டிகல்ஸும் பக்கத்தில் இருக்குது. ஸோ எல்லாமே பக்கத்தில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், டெஃபினட்டாக அங்கே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ப்ளே பண்ணுறது போல ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் தான் ப்ளே பண்ணும். ஓகேவா, ஸோ நான் டெல்டா பி வேல்யூனா 0 பண்ணுறேன். அடுத்து என்ன, வால்யூம். வால்யூம் எனக்கு எப்படி இருக்குது, லோவாக இருக்குது. ஸோ லோ வால்யூமில் என்னால் டெல்டா வி வால்யூம் கரெக்ஷனை என்னால் 0 பண்ண முடியுமா, டெஃபினெட்லி ஐ காண்ட். ஸோ டெல்டா வி இஸ் நாட் ஈக்குவல் டு 0, என்னால் 0 பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளோ தான் இருக்குப்பா கண்டெய்னர், இதுதான் வால்யூம், இருக்கக்கூடிய ஒரு கியூப் இருக்குது. இந்த கியூபில் கொஞ்சோண்டு சின்ன பார்ட்டிகல் இருக்குது, பட் வால்யூம் வந்து சின்னதாக இருக்கனால என்னோட பார்ட்டிகளோட சைஸ் என்னால் நெக்லெக்ட் பண்ணலாம் முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரீஜன் 3ல பார்க்குறேன். ஸோ டெல்டா பி வந்து 0, டெல்டா வி இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நான் என்ன பண்ணுறேன், பி வி மைனஸ் என்பி. ஓகே, ஸோ டெல்டா வி இஸ் நாட் ஈக்குவல் டு 0னா என்பி போடுறேன். ஓகே, ஆர்டியா. ஓகே, நவ் ஹியர் பிவி மைனஸ் n வராதோ, ஏன்னா n is equal 1 தானே. ஸோ n is equal 1ங்கிறனால இந்த n 1 மட்டும் நான், ஸோ PB is equal to RT. இப்போ என்ன பண்ணுறேன், PV is equal to RT minus RT plus PBன்னு வருமா. ஸோ போத் சைட்ஸ் RT-ஆல் நான் டிவைட் பண்ணும்போது PV divided by RT is equal to RT divided by RT plus PB divided by RT. மேலே இருக்கிறது கட்டு, கீழே இருக்கிறது கட்டு. அப்படி கட் பண்ணும்போது என்ன ஆகும், I know that this is nothing but my Z. Okay, so Z is equal to இந்த டேர்ம் என்ன 1 plus some value PB divided by RTங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இந்த டேட்டாலேருந்து எனக்கு ஒரு விஷயம் தெரியும், Z is greater than 1ங்கிற விஷயம் தெரியும். ஸோ Z is greater than 1னா அங்கே யார் டாமினெண்ட்டாக இருப்பாங்க, ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் டாமினெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வேல்யூ இருக்குல்ல, இந்த இசட்டோட வேல்யூ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆக ஒரு கேஸ் ஈஸியாக லிக்யூஃபை பண்ணலாம், ஈஸிலி லிக்யூஃபைபிள். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக ஈஸியாக ஒரு கேஸை லிக்யூஃபை பண்ணலாம். இட்ஸ் ஜென்ரல் கான்செப்ட். ஓகே, காட் இட்.
ஸோ இட்ஸ் நெக்ஸ்ட் ஒன். இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு இடிக்கும். என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த 2 பேர் H2 அண்ட் ஹீலியம், இந்த 2 நபருக்கு மட்டும் நமக்கு இந்த லோ பிரஷர் ரீஜியன்லயுமே வந்து இவங்க எப்படி இருக்காங்கன்னா, மேல தான் டாமினன்ட்டா இருக்காங்க. ஐ மீன் மேல தான் இருக்கு. அவங்களோட Z வேல்யூ எப்பவுமே இந்த 2 கேஸஸுக்குமே வந்து இப்போ இந்த 2 கேஸஸுக்குமே வந்து Z வேல்யூ இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. ஏன்? எதனால இருக்கும்? அதுக்கான காரணம் என்னன்னா, நவ் ஹியர் ஏன் அந்த ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம், ஹைட்ரஜனுக்கும் ஹீலியமும் மட்டும் ஏன் எக்ஸப்ஷனலா இருக்குன்னா, அதோட மாஸ், மோலார் மாஸ் தான் ரீசன். நல்லா பாருங்க, மோலார் மாஸ். ஒரு ஜெனரலான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்னன்னா, மோலார் மாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஒரு சைஸ் இன்க்ரீஸ் ஆக நம்ம ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது ஒரு ஜெனரலான ஒரு டேர்ம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன, லோ ப்ரெஷர் ரீஜன், கரெக்டா, லோ ப்ரெஷர் அண்ட் ஹை வால்யூம், ஹை வால்யூம் இந்த கேஸ் தானே, இந்த ரீஜன் தானேமா. ஸோ லோ ப்ரெஷர் ஹை வால்யூம் இந்த ரீஜனில் நீங்கள் இந்த 2 கேஸஸ் எடுக்கிறீங்கன்னா, இங்கே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா நெக்லிஜிபிளாக இருக்கும். their reason என்னன்னா, hydrogen and helium have very less molar mass. Okay, very less molar mass, so force of attraction is negligible. Okay, negligible போலாம். இப்போ force of attraction negligible ஆச்சுன்னா it means what? என்னோட டெல்டா பி யோட வேல்யூ வந்து என்ன ஆகும்? 0 ஆகும். ஓகேவா? ஸோ டெல்டா பி யோட வேல்யூ வந்து 0 ஆகும். பட் ஸ்டில் டெல்டா வி யோட வேல்யூ நான் 0 பண்ண மாட்டேன். ஓகே, இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 வரும். ஜஸ்ட் அஸ்யூம் இட். ஓகே, ஸோ இப்படி இந்த 2 டேர்ம் நான் இதில் யூஸ் பண்ணுறனால எனக்கு என்ன ஆகும்? ஸோ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் டெல்டா வி இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்? Van der Waals gas equation P V minus B is equal to RT. So now here PV minus PB is equal to RT. Just நம்ம region 3 ல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். So PV is equal to RT plus PB ன்னு இருக்குமா. So now both sides நான் RT ஆல டிவைட் பண்றேன். PV divided by RT is equal to RT divided by RT plus PB divided by RT. So இதையும் கட் பண்றேன். So this is nothing but Z1 plus PB by RT ன்னு வரும். ஓகேவா? Got it? So இப்போ ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் எடுத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இல்லாத காரணத்தினால அவங்க மட்டும் கீழே Z less than ஓகே, ஸோ இசட்டோட வேல்யூ வந்து லெஸ் தென் 1 அப்படிங்கிற பாசிபிலிட்டிஸ் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. வேற பெரிய டேர்ம்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகேவா? காட் இட். அண்ட் அகைன் நெக்ஸ்ட் ஒரு கேள்வி வரும். சார் இப்போ நீங்க சொல்லிட்டீங்க ஹீலியம் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. இந்த 2 பேத்துல பார்த்தீங்கன்னா ஏன் ஹைட்ரஜன் மேலே இருக்கு, ஹீலியம் ஏன் கீழே இருக்கு? அதுக்கான ஆன்சர் என்ன? ஜஸ்ட் சிம்பிளான விஷயம். இங்க பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் நான் இதை நீங்க அப்படி பாருங்க. இந்த ஈக்குவேஷனை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? இசட்ங்கிறது வந்து எனக்கு ஒய், கரெக்டா? ஒய் அண்ட் பிங்கிறது வந்து எனக்கு ப்ரெஷர், கரெக்டா? ஸோ நான் இப்போ கிராஃப் நான் வரைகிறேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு பி பை ஆர்டி. இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்? ப்ரெஷர் போடுறேன் ப்ளஸ் 1, கரெக்டா? ஸோ இது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஜெனரலான ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும். எப்படி? ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் சி. ஸோ ஹியர் எம்ங்கிறது வந்து என்ன? என்னோட ஸ்லோப் வந்து என்ன? பி டிவைடட் பை ஆர்டி, கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிறது இன்டர்செப்ட், சியோட வேல்யூ என்ன? 1. ஸோ இப்போ நான் கிராஃப் வரைகிறேன். இந்த ஸ்லோப்ல என்ன இருக்கு? பிங்கிற ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ பி இஸ் நத்திங் பட் மை சைஸ், கரெக்டா? ஸோ சைஸ் இன்க்ரீசஸ், பி வில் இன்க்ரீஸ், கரெக்டா? ஸோ இந்த பிங்கிற டேர்ம் வந்து சைஸ். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்? இசட்டோட வேல்யூ வந்து இங்கே 1பா. இசட் இஸ் ஈக்குவல் 1. ஸோ இப்போ என்ன? ஃபர்ஸ்ட் ஹீலியம் எடுக்கிறேன். ஹீலியமோட ஸ்லோப் வந்து இங்கே இருக்கும். ஏன் ஹீலியமோட ஸ்லோப் இங்கே இருக்கும், ஹைட்ரஜனோட ஸ்லோப் இங்கே இருக்கும்? அதுக்கான காரணம் என்னன்னா ஹைட்ரஜன்ல மாலிகுல், ஹைட்ரஜன் இஸ் a molecule. ஸோ ஹைட்ரஜன் வந்து 2 கேஸஸ் இருக்கும்.
2 கேஸஸ் கம்பைன் பண்ணியிருக்கும். ஸோ சைஸ் ஆஃப் பார்ட்டிகிள் பார்த்தீங்கன்னா H2 ஓட சைஸ் வந்து பெருசு when compared to ஹீலியம். ஸோ இப்போ சைஸ் பெருசாக இருக்கிறனால இதோட பி வேல்யூ பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு அதிகம். ஸோ பி வேல்யூ அதிகம்னா என்ன ஆகும்? டெஃபினட்டாக அந்த ஹைட்ரஜன் தான் வந்து அதோட ஸ்லோப் வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஏன் ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜனில் ஹீலியம் வந்து கீழே இருக்குது, ஐ மீன் அதோட ஸ்லோப் வேல்யூ கம்மியாக இருக்குது, ஹைட்ரஜனோட ஸ்லோப் வேல்யூ அதிகமாக இருக்குது. அதுக்கான ரீசன் வந்து ஜஸ்ட் பி தான். ஓகேவா? ஸோ திஸ் ஸ்லோப் வேல்யூ இஸ் த ரீசன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் compressibility factor versus temperature. முதல்ல நான் ஒரு கிராஃப் வரையறேன். ஸோ ஒரு கேஸ், அந்த கேஸ் வேற வேற டெம்பரேச்சர்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்க புக்கில் இன்னும் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, நான் கொஞ்சம் வியர்டாக எழுதுறேன். ஓகே, now here my z is equal to 1 this side and here pressure. ஓகே, இங்கே வேற வேற ப்ரெஷர் டெம்பரேச்சர் இருக்குப்பா. ஸோ T1, T2 and T3. ஓகே, அண்ட் இப்போ நான் மறுபடியும் இதை நான் என்ன பண்ணுறேன்னா 3 ரீஜனாக நான் டிவைட் பண்ணுறேன். சாரி, 2 ரீஜனாக எடுக்கிறேன். ஓகே, ஒரு ரீஜன் 1, ரீஜன் 2. 1 and region 2. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் 1 வந்து நமக்கு என்னென்னா லோ ப்ரெஷர் ரீஜன், அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஹை ப்ரெஷர் ரீஜன். ஓகே, ஸோ இப்போ T1, T2, T3. ஸோ இந்த 2 ரீஜனையும் பார்க்குறேன். ஸோ லோ ப்ரெஷர் ரீஜன் நான் முதல்ல எடுக்கிறப்போ, ஸோ லோ ப்ரெஷர் ரீஜன் அண்ட் இதோட ஃபார்முலா என்னம்மா கொஞ்சம் முன்னாடி நான் பார்த்தோம். எங்க லோ ப்ரெஷர் ரீஜன் யா Z is equal to 1 minus. So Z is equal to 1 minus A divided by VRT, isn't it? Where it is? Yeah, VRT. Okay. So இங்கே பார்த்தீங்கன்னா low pressure regionல Z க்கும் டெம்பரேச்சருக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன? Z is T யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக எனக்கு என்ன ஆகும்? இந்த டேர்ம் வந்து இந்த ஓவரால் டேர்ம் வந்து எனக்கு என்ன ஆகும்? ஸ்மால் வேல்யூ ஆகுமா? So if temperature increases, this whole term will become small. Okay, so இந்த இடத்துல இருந்து நமக்கு என்ன விஷயம் தெரியுதுன்னா Z ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக, ஐ மீன் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த என்டையர் டேர்மே சின்னதாகும். இந்த டேர்ம் சின்னதாயிடுச்சுன்னா Z is equal to 1 ஆயிடும். கரெக்டா? ஸோ Z is will also increases. கரெக்டா? ஸோ லோ ப்ரெஷர் ரீஜன்ல பார்த்தீங்கன்னா when temperature increases, Z value will also increases. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த டைரக்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ இன் லோ ப்ரெஷர் ரீஜன், ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக என்னோட Z வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 3 டெம்பரேச்சர் இருக்குல்ல, இதில் T1 greater than, T2 greater than, சாரி less than T3 வரும். ஓகே, பட் இட் ஸோ இதான் T1 தான் வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் மேக்ஸிமமாக இருக்கும்போது இந்த வேல்யூ தான் வந்து எப்படி இருக்குன்னா Z-க்கு க்ளோஸராக இருக்குது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் லோ ப்ரெஷர் ரீஜன். இல்லை ஹை ப்ரெஷர் ரீஜன் போகிறீங்க, இப்போ ஹை ப்ரெஷர் ரீஜனோட ஃபார்முலா என்ன கொஞ்சம் முன்னாடி தான் நான் பார்த்தோம். எங்க Z is equal to, yeah, Z is equal to 1 plus PB divided by RT. Am I right? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா T-யோட வேல்யூ, ஓகே, இந்த T-யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த என்டையர் டேர்முமே என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த டேர்ம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா Z வந்து Z-ஓட வேல்யூ என்ன ஆகும்? அதுவும் இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா Z, ஓகே சாரி, Z-ஓட T-யோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த என்டையர் டேர்முமே வந்து ஸ்மால் ஆகிடும். இந்த என்டையர் டேர்மே ஸ்மால் ஆகும். ஸோ இந்த என்டையர் டேர்மே ஸ்மால் ஆனால் 1 ப்ளஸ் இந்த டேர்ம் சின்னதாச்சுன்னா என்ன ஆகும்? Z-ஓட வேல்யூ பெருசு ஆகாது, இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ Z-க்கும் டெம்பரேச்சருக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய டேர்ம் இங்கே ப்ளஸ்ங்கிற சைன் இருக்குது. ஓகே, இங்கே டெம்பரேச்சர் டினாமினேட்டர் இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த என்டையர் டேர்முமே சின்ன வேல்யூ ஆகிடும். ஸோ சின்ன வேல்யூ ஆச்சுன்னா 1 ப்ளஸ் அந்த சின்ன வேல்யூனா பெருசாக சேஞ்சஸ் வராது. ஆனால் இப்போ டெம்பரேச்சர் வந்து ரொம்பவும் சின்னதாக இருக்குது, அப்போ இந்த என்டையர் டேர்ம் வந்து கொஞ்சம் கன்சிடரபிள் வேல்யூ இருக்கும். ஓகே, ஸோ 1 ப்ளஸ் அந்த வேல்யூனா கொஞ்சம் ஹையர் வேல்யூ கிடைக்கும். ஸோ Z is inversely proportional temperature. ஸோ இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா
எந்த லைன் ஓகே இந்த ஹை ப்ரெஷர் ரீஜனில் பார்த்தீங்கன்னா எந்த லைன் வந்து எந்த கேஸ் வந்து ஐடியல் கேஸ் லைன் இசட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் அதுதான் ஹை டெம்பரேச்சராக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது T1 ஸோ அப்போ இது வந்து எனக்கு ஹை டெம்பரேச்சர். அகெயின் இந்த டெம்பரேச்சர் இங்கே இந்த high pressure region போகும்போது T1 தான் greater. Okay, so this two relationship is must. Okay, well, so that's it for today, guys. I hope in the entire states of matter chapter may almost important terms எல்லாமே நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். I hope you guys are enjoyed a lot. Okay, well, thank you all, dear students. Just keep it in your mind. It's okay. Try பண்ணிட்டே இருங்க. எக்ஸாம்ஸ் நல்லா ஒழுங்கா படிங்க. ஓகே, டோன்ட் ஃபர்கெட் இஃப் யூ லைக் திஸ் செஷன் ப்ளீஸ் மேக் ஷுர் தட் நான் சொன்ன ஹோம்ஒர்க்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிடுங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். See you on the next wonderful session. Bye all. Bye.